بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. நான் போன கிழமை பார்த்தோம் அதாவது அம்மலை கடைசியிலிருந்து நாங்கள் வரோம். போன கிழமை நாங்கள் பார்த்தோம் என்ன சூட்டு ஃபீலே சூட்டு குறைஷன். அதில் நிறைய விஷயங்கள் நாங்கள் போன கிழமை செல்லிருக்கோன்றோம். இன்ஷால்ல யாருக்கும் விலங்கல்லைன்னு சொன்னால் யாரும் இதை பார்த்து கேட்கலன்னு சொன்னால் இன்ஷால்ல என்ன செய்யுங்க ரெக்கார்ட் பண்ணி இதோட நீங்கள் என்ன செய்யலாம் அவங்களுக்கும் அதில் பார்க்கலாம் பார்த்து விலங்கு எப்படின்னு சொல்லி ஸ்பெஷலாக அதில் நான் போன முறை சொல்லியிருக்கிறேன் வரலாறு, அதாவது யானைப்படையுடைய வரலாறு, யானைப்படையின்ற யார் எப்படி எதுக்காக வந்துச்சுன்றதை சொன்னேன். அதுக்கு பிறகு குறைஷியலுடைய முக்கியமான அல்லாஹ் குறைஷியலுக்கு என்னென்ன முக்கியமான விஷயங்களை கொடுத்தான் அதை அல்லாஹ் யாதுண்டாக்கி குறைஷியலுக்கு சில விஷயங்களை சொல்கிறான். அதை பற்றி நாங்கள் என்ன செஞ்சோம் போன கிழமை பார்த்தோம். இன்ஷால்லா இந்த கிழமை சூரத்து அல் ஹுமஸா என்ற சூறாவை நாங்கள் பார்ப்போம். இதில் நிறைய படிப்பினைகள் இருக்குது. இன்ஷால்லா அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுகின்றான் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வைலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா அல்லதி ஜமஅ மாலஹு வ அத்ததா யஹ்ஸபு அன்ன மாலஹு அஹ்லதா கல்லா லயும்பதன்ன ஃபில் ஹுதமா வமா அத்ராக மல் ஹுதமா நாருல்லாஹில் மூகதா அல்லதி தத்தலிஉ அலல் அஃபீதா இன்னஹா அலைஹிம் முஸதா ஃபீ அமதின் முமத்ததா. முதலாவது அல்லாஹ் தஆலா சொல்கிறான் வயல். வயல்னு சொன்னால் என்ன? நரகம், ஓடை. நரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு பேருன்னு சொல்லுவாங்க. அப்போ கருத்து வயலுன்னு சொன்னால் நீங்கள் வச்சுக்கொள்ளலாம் நரகத்தில் ஒரு பாதி இல்லை நரகம் இந்த மாதிரி ஒரு கருத்து. லிகுல்லி லாம் உங்களுக்கு தெரியும் லாம் நான் சொல்லிக்கிறவங்களுக்கு 18 எழுத்துகள் அரபிஸில் இருக்குது. அந்த எழுத்துக்கு பின்னால் இந்த எழுத்துக்கு பின்னால் என்ன செய்யப்படும்? வார சொல் கசரா வைக்கப்படும். லிகுல்லி லாம் வந்தால் லீன்னு சொல்லி லீ வந்தால் குல்லி பின்னால் வர சொல்லுக்கு கசரா வரும். எனவே அது எடை சொல்லுண்டு. குல்லுன்னு சொல்கிற எல்லாரும்ன்ற கருத்து. ஹுமதான்னு சொல்கிறது என்னென்னதான் குறை கூறுதல். லுமதான்றது புறம் பேசுதல் இல்லைங்க. ஜமான்ற இந்த சொல்லிக்குது. இதுக்குரிய கருத்து என்னென்னால் சேர்த்தல். மாலன்னு சொன்னால் மால் பொருள்ன்ற வெல்த்துன்னு சொல்லலாம், பணமாக இருக்கலாம், சொத்துகளாக இருக்கலாம், இதாக இருந்தால் மால். அத்ததன்றது என்றது சொல்கிற அத்ததையோ அத்திதுன்னு சொல்கிறது என்றது கணக்கிடுறது சொல்கிறது. இந்த சல்லி கணக்கிடுவாங்களே இது சொல்கிற அத்ததன்றது. யஹ்ஸபுன்னு சொல்கிறது என்றது சொல்கிறது எண்ணுறதுக்கு இல்லை நினைக்கிறதுக்கு. யஹ்ஸபு நினைக்கிறதுக்கு சொல்கிறது. அன்னமாலவோ அன்ன எடை சொல் அன்னன்ற உறுதிப்படுத்துறதுக்கு வரும். அன்னமாலவுன்னு சொன்னால் அவனுடைய நிச்சயமாக அவனுடைய பொருள் நிச்சயமானு நாங்கள் சொல்லுவோம் தமிழில். அன்னன்றது உறுதிப்படுத்துறது. ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்தி சொல்கிறது. மாலன்ற பொருள் அகலதான்ற என்றென்றும் தரித்து நிற்கிறன்ற சொல்லுவோம். கல்லா அவ்வாறு அல்ல. கல்லா நீங்கள் குர்ஆனில் பார்ப்பீங்க நிறைய இடங்களில் கல்லா கல்லா கல்லான்னு எல்லாத்துல சொல்லுவான். ஒரு விஷயத்தை எல்லாத்துல முன்னு சொல்லி போட்டு சொல்லுவான் கல்லா. ஏண்டா முன்னுக்கு யாரோ இப்படியெல்லாம் சொல்லியிருப்பாங்க. எல்லாத்துல சொல்லுவான் அவ்வாறு அல்ல, நீங்கள் இப்படியெல்லாம் சொல்கிறீங்களே இல்லை இப்படி இல்லை என்று அப்படியே முன்னுக்குள்ளதெல்லாம் ரத்து பண்ணுறது. முன்னுக்குள்ளது அப்படியே இல்லாமல் கல்லா அவ்வாறு அல்ல. இது அதுதான் அதனுடைய கருத்து. லயும்பதன்ன யுன்பதன்னன்றது ல இருந்த இந்த ல ஒண்டிக்கு லீக்கு பின்னால் தான் பின்னுக்கு வர சொல்லுக்கு கசரா வரும். ல வந்தால் உறுதிப்படுத்துறது. இப்படி அன்னை உறுதிப்படுத்துமோ அன்ன இன்னன்றதுக்கே இதெல்லாம் யாரும் அரவு படிக்கிறீங்கன்னு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ல எங்கேயா வந்துச்சுன்னு சொன்னால் அந்த ல உறுதிப்படுத்துறதுக்கு நிச்சயமாகன்ற கருத்தாக இருக்குது. விளங்குதா? ல அதுக்கு பிறகு ஜுன்பதன்னன்ற எரியப்படும். ஃபில் ஹுத்தமா அல் ஹுத்தமான்றது ஹுத்தமான்றது நரகம். ஹுத்தமான்றது இந்த நரகத்தினுடைய ஒரு இடத்துக்கு பேரும் தான். சரியா? இந்த இடத்துல நீங்கள் ஹுத்தமான்ற நரகத்தை வச்சுக்கோங்க. வமா அதிராக வமா மான்னு சொல்கிறது நான் சொல்லியிருக்கிற நேரத்தோட மா இல்லை என்ற கருத்து. இந்த இடத்துல மா கொஸ்டன் இந்த கேள்விக்கு கேள்விக்குறி இல்லைங்களா? மா இல்லைக்கும் வரும், மா கேள்விக்குறிக்கும் வரும். இந்த இடத்துல மான்னு சொல்கிறது கேள்விக்கு கேள்விக்குறிக்கு உள்ள ஒரு இடம். அதிராக அதிரான்னு சொன்னால் அதிராக்கண்டா தெரியுமா? தெரியும்ன்ற கருத்துக்கு எனக்கு இது தெரியும், எனக்கு விளங்கி இருக்குன்னு சொல்கிறேன். அதுதான் அந்த அதிராக்க. மல் ஹுத்தமான்றது நேரத்தோடு நாங்கள் பார்த்தோம். என்னது? அதாவது நரகம்.
ஹுத்தமான்ற அந்த நரகம்னு சொன்னால் அல்லா தலா அதே அவனை வந்து என்ன அல்லா தலாவே சொல்கிறான் பின்னுக்கு அது என்னன்னு சொல்லி நாருல்லாஹி அல்லாவுடைய நெருப்பு நாருன்ற நெருப்பு மூக்கதான்றது அதாவது ஊட்டப்பட்டது அதாவது பற்ற வைக்கப்பட்டதுன்னு சொல்லலாம் மூட்டப்பட்டது பற்ற வைக்கப்பட்டதுன்றது அல்லத்தி இடைச்சொல் அல்லதீன இந்த மாதிரி குருவான நிறைய இடங்கள்ல வரும் எல்லாத்துக்கும் ஒரே கருத்து தான் அல்லத்தின்னு சொன்னால் முன்னுக்குள்ளது சொல்கிற அப்படி என்று சொன்னால் சொல்லி விளக்குற பின்னுக்குள்ளது சொல்கிற அந்த முன்னுக்குள்ளே சொல்ல படிச்சு என்ன நார் நெருப்பு மூக்கதா சொல்ல படிச்சு தானே மூக்கதான்னு சொல்லி இல்லை ஹுத்தமானு சொல்லி அப்போ அல்லத்தின்னா அந்த ஹுத்தமானு சொன்னால் என்னன்னு சொல்லி அதை அதெல்லாம் என்ன செய்வான் பின்னால் சொல்லுவான் அல்லத்தின்றது கருத்து அது முன்னுக்குள்ளத்தை விளக்கப்படுத்துறது அல்லத்தி தத்தழிவுன்றது வந்து சேரும் ஒன்றை வந்து அடையுண்டு செல்றது உதாரணமாக வந்து தத்தழிவு அதாவது வந்து நான் வந்து வீட்டை போய்ட்டு அடைவேன் செல்றதானே இந்த மாதிரிக்கு பாவிக்கலாம் அதை போய்ட்டு அதாவது இடையில போகிற அந்த சேர்றது இடம் நிற்கிது அதுக்கு வந்து சேர்றது செல்றது அஃபீதான்றது ஃபுவாதுக்கு பன்மை தான் அஃபீதான்றது உள்ளங்கள் ஃபுவாதுன்றது உள்ளம் இன்னா மரோ வாங்கிச்சு இன்னன்னு சொல்கிற வந்து உறுதிப்படுத்துறது இன்னன்ற நிச்சயமாக இன்னஹான்றது அது போய் சேரும் வந்து எதுக்கு ஹுதமா அந்த நெருப்பு விளங்குச்சா அலைஹிம் அவர்கள் மீது அலான்னு சொல்கிற வந்து இதே மாதிரி தான் நான் உங்களுக்கு சொன்னேன் லீ அதே போல் பி இந்த 18 சொல்லிக்கிறேன் அதே போல் ஒரு சொல்லு தான் வந்து அலா இந்த அலாக்கு பின்னால் வர சொல்லுக்கு என்ன செய்யப்படும் கர்சர் வைக்கப்படும் அலாக்கு பின்னால் வந்தால் கர்சர் வைக்க அலைஹிம் அவர்கள் மீது மூசாதான்னு சொல்கிறது வந்து சூழப்பட்டு இருக்கும் உதாரணமாக வந்து நெருப்பு இப்போ நெருப்புன்னு சொன்னால் இப்போ இங்கே நெருப்பு பற்றிச்சின்னு சொன்னால் என்ன செய்யப்படும் உதாரணமாக வந்து இந்த தண்ணிக்கு சூழ வந்து நெருப்பு பற்றி கொண்டு இருந்தேன்னு சொன்னால் இந்த தண்ணி வந்து சூழப்பட்டு இருக்கும் அந்த நெருப்பு இந்த அர்த்தம் என்ன இது வந்து நடுவில் இருக்கும் இது அந்த அதாவது அப்படி நெருப்பு பற்றும் இது வந்து என்ன செய்யும் நடுவில் இருக்கும் சூழப்பட்டு இருக்கிறது மூச்சதா ஃபி அமதின்ற தூண்களுக்கு செல்றது தூண்கள்னு சொன்னால் பெரிய பெரிய கம்பங்கள் அதற்கு செல்றது மும்மத்தா தான் நீண்ட இது வந்து சொற்களுக்குரிய கருத்து இப்போ நாங்கள் வந்து வசனத்துக்குரிய கருத்து பார்ப்போம் வசனத்தில் அல்லா தஆலா குர்ஆன்ல என்ன சொல்கிறோம் வைலுல்லி குல்லி ஹுமஸத்தில் லுமஸா வைல் என்ற நரகம் லிக்குல்லி எல்லாருக்கும் யாரு அது எல்லாரும் யார் ஹுமஸா யாரெல்லாம் வந்து குறை கூறிக்கொண்டிருக்கிறார்களோ அதே போல் லுமஸா யாரெல்லாம் புறம் பேசுகின்றார்களோ அப்படிப்பட்ட எல்லாருக்கும் வைல் என்ற நரகம் ஒன்றைக்கு குறை சொல்கிறது ஒன்று இருக்குது வந்து கோல்றது என்ன புறம் பேசுகிறது விளைஞ்சா இதுக்கு நான் விளக்கனா புற சொல்லுவேன் முதல்ல கருத்தை மட்டும் பார்ப்போம் அப்போ வயலன்ற நரகம் யாருக்கு குறை சொல்கிறவங்களுக்கும் அதே போல் வந்து புறம் பேசுகிறவங்களுக்கும் அல்லது எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் அந்த புறம் பேசுகிறவன் அதை குறை சொல்கிறவன் அவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் ஜமஅமாலன் அவன் என்ன செய்வான் பொருட்களை வந்து என்ன செய்வான் ஒன்று சேர்த்துவான் அவன் வந்து அவனுடைய பண்பாட்டில் ஒன்று என்ன அவன் பொருளை ஒன்று சேர்த்துறது சரியான ஆர்வமாக இருப்பான் பொருள் ஒன்று சேர்த்து பணம் சேர்த்துறது ஊடு கட்டுறது ஊடு சேர்த்துறது சொத்துகள் சேர்த்துறது இது எல்லாத்துக்கும் வந்து என்ன செய்யும் மாலன் பொருளை ஒன்று சேர்த்துவான் அதுக்கப்புறம் அவனுடைய முக்கியமான வேலை என்ன அவனுடைய வேலை பொருளை ஒன்று சேர்த்து போட்டு மிச்சம் எண்ணிக்கொண்டே இருப்பான் அவன் பொருளை சேர்த்தி வச்சு எண்டுவான் என்று சொன்ன அர்த்தம் என்ன வெள்ளைக்கு எண்டுவாண்டி பார்ப்பான் சரி $500 இருக்குது அந்த $500 டக்குனு போய் எண்டுவான் பார்ப்பான் $500 இருக்குது என்ன அர்த்தம்னா அவனுக்கு நல்லா தெரியும் வெள்ளை எண்டினது அந்திக்கு இருக்கும்னு தெரியும் அவனுக்கே தெரியும் அவன் எடுக்கலன்னு ஆனால் அவன் என்ன செய்வான் வெள்ளைக்கு எண்டிட்டு மர திரும்ப போய் அந்திக்கு எண்டுவான் அந்திக்கு எண்டு மர திரும்ப வந்து வெள்ளைக்கு எண்டுவான் ஏன்னா அவனுக்கு அந்த அளவு அந்த பொருளில் உள்ள ஆசை அதனால அவன் என்ன செய்வான் வெள்ளை அந்திக்கான காலையிலேயும் மத்தியானம் ஒரு சில தமிழ் சொல்ல விலங்கல்னு சொன்னால் கொஞ்சம் கேளுங்க உடனே கேளுங்க நான் ஒரு டக்குன்னு மாற்றினான்னு வெள்ளை காலையில் எண்ணுவான் மாலை ஆயினோட மாலையிலேயும் அதே பணத்தை வந்து என்ன செய்வான் பணத்தை வந்து எண்ணுவான் இப்படிப்பட்ட பேராவும் செஞ்சு கொண்டு இருப்பான் இது வந்து காலையில் மாலையில் அப்படி சொன்னாலும் இது வந்து என்ன செய்யப்படும் சில ஆட்கள் கிழமைக்கு ஒருக்கா எண்ணுவாங்க சில ஆட்கள் வந்து மந்த்லி எண்ணுவாங்க விளங்குச்சா இது எல்லாம் வந்து என்ன செய்யும் அடங்கும் விளங்குச்சா அந்த பணத்துடைய ஆசையில் யாரெல்லாம் இதை செய்கிறாங்களோ அதை அவ்வளோ பேரும் இதுக்குள்ளே என்ன செய்வாங்க வருவாங்க யஹ்சபு அவன் எண்ணுகின்றான் அவன் நினைக்கின்றான் அன்னமாலவு அவனுடைய பொருள் அவன் இந்த சேத்ரானை பொருள் பணம் என்னத்தையாக இருந்தாலும் சேத்ரான் அகலதா அவனை என்றென்றும் இந்த உலகத்தில் வாழ வைக்கும் என்று அவன் நினைக்கின்றான் இந்த பணம் வந்து சேர்த்துறவங்கிக்கிறாங்களே அவனுடைய எண்ணம் என்ன தெரியுமா இருக்கும் அவன் மௌத்தா மாற்றன்ற ஒரு எண்ணத்தில் தான் இருப்பான் எனக்கு இப்போ மௌத்து வராது நான் இன்னும் எனக்கு எவ்வளோ காலம் இருக்குது அந்த எண்ணத்தில் தான் சேர்த்துவாங்க இப்போ அல்லதெல்லாம் சொல்லி காட்டுறான் யாரெல்லாம் பொருள் ஆசையோடு இந்த உலகத்தில் வாழ்வாங்களோ அவங்களுடைய உள்ளங்களில் எண்ணம் ஒன்று இருக்கும் சொல்ல மாட்டான் எண்ணம் ஒன்று இருக்கும் எனக்கு இப்போ மௌத்து வராது நான் இன்னும் 40 வயசு தானே அப்படி தான் நினச்சி கொண்டு இருப்பான் ஆனால் எந்த நேரம் மௌத்து வரது யாருக்கும் தெரியாது
இல்லைங்க. அப்போ இதைத்தான் வந்து அல்லா தஆலா என்ன செய்கிறான் சொல்கிறான். கல்லா இப்போ சொல்கிறான் முன்னுக்கு சொன்னது எல்லாத்தையும். அவன் என்ன சொன்னான் முன்னுக்கும் பணத்தை சேர்த்துவான், இதை மாதிரி பேசுவான், அதை போல அவன் நினச்சி கொள்றான் வந்து என்றெண்டுமா வாழ போகிறான்னு நினைக்கிறானே, இதெல்லாம் ரத்து பண்ணுறான். கல்லா அவ்வாறு அல்ல, நீ என்னென்னலாம் செய்வோ அதெல்லாம் பிழை என்று ஒரடியாக சொல்கிறான். சொல்லிட்டு சொல்கிறான் லயும்பதன்ன ஃபில் ஹுதமா, எடுத்தெறியப்படுவான் ஃபில் ஹுதமா, ஹுதமா என்ற நரகத்தில், ஹுதமா என்ற இடத்துல எடுத்தெறியப்படுவான். விளங்குதா? அதாவது சொல்கிறான். அப்போ அர்த்தம் என்ன, நீ நினச்சி கொண்டிருக்கிற நீ மௌத்தாக மாட்டாய், நீ வந்து உயிரோடு தான் இருப்பாய், நீ என்றென்றுமே வாழ போகிறான்னு நினச்சி கொண்டிருக்கிறாய். ஆனால் அல்லா தஆலா நினைச்சாண்டா இப்படி இந்த கூட வந்து நரகத்தில் போட்டுருவான். அர்த்தம் எங்களுக்கு மௌத்து வந்துட்டுன்னா நரகம் வந்த மாதிரி தான். நாங்கள் நரகவாதிண்டா மௌத்து வந்துட்டு நரகம் வந்த மாதிரி தான். கபூர் ஸ்டார்ட் ஆகிட்டா அதுக்கு பின்னால் அல்லாவுடைய வேலை அங்கே ஸ்டார்ட் ஆகிடும். இல்லைங்க, தண்டனை சொர்க்கம்ன்ற நிலைமை அங்கே வந்து உண்டாயிடும். அப்போ அல்லா தஆலா உடனடியாக சொல்கிறான் அவ்வாறு அல்ல, அவர்களை வந்து என்ன செய்யப்படும், அங்கே எடுத்தெறியப்படும் ஹுதமாக்கு. இப்போ அல்லா தஆலா குர்ஆன்ல அல்லா தஆலா நபி அவங்கள்ட்ட கேட்குறான் வமா அதுராக்க மல் ஹுதமா, ஏ நபியே உங்களுக்கு அல் ஹுதமா என்பதை அறிவித்தது என்ன, உங்களுக்கு ஹுதமாண்டா என்னன்னு தெரியுமா என்று அல்லா தஆலா குர்ஆனில் கேட்குறான். எப்பயுமே அல்லா தஆலா குர்ஆனில் ஒன்றை கேட்பான். ஒன்றை சொல்கிறதுக்கு முன்னே அது முக்கியமான ஒரு விஷயமா இருந்தால் அல்லா தஆலா என்ன செய்வான்டா, அதை கேட்டுட்டு கேள்விக்கு பதிலாக அல்லா தஆலாவே சொல்லுவான். விளங்குதா? ஹுதமா என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறான். அப்போ அதில் அர்த்தம் என்ன, எங்களுக்கு என்ன விளங்குதுங்கன்னா, இது ஒரு பயங்கரமான ஒரு விஷயம், இதனால தான் அல்லா தஆலா சொல்ல போகிறான். அதை ஹுதமான்றது ஒரு பெரிய ஒரு பயங்கரமான விஷயம், இதைத்தான் அல்லா தஆலா என்ன செய்ய போகிறான், பின்னுக்கு சொல்ல போகிறான். அப்போ அல்லா தஆலா சொல்லுவோன்றான் ஹுதமாண்டா என்ன, அது பின்னால் சொல்கிறான் நாருல்லா, அல்லாஹ்வுடைய நெருப்பு, அல் மூக்கதா, இந்த மூட்டப்பட்ட நெருப்பு, பத வைக்கப்பட்ட நெருப்பு. அது இந்த உலகத்தில் பத்திர நெருப்புன்னு நாங்கள் நினச்சி கொள்ளக்கூடாது. உலகத்தில் 10 நெருப்பு இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு ஹதீஸில் சொல்லுவோன்றாங்க வந்து இந்த உலகத்துக்கு அந்த நரகத்தினுடைய நெருப்புனால இருக்க அந்த அதில் அடிக்கக்கூடிய காற்று இருக்குது, அந்த காற்றில் ஒரு சொற்ப ஒரு சின்ன ஒரு அளவு காற்று இந்த உலகத்துக்கு அப்படி அடிச்சுச்சுனால் இந்த உலகம் அப்படியே கருகிரும், கருப்பு ஏன்னா பத்தி அப்படியே கருப்பாயிரும். பத்தினா எனக்கு சாம்பலாக வைத்திருமே, கருப்பாய் சாம்பலாயிரும்ன்றாங்க. அதாவது அந்த காற்று நெருப்பே இல்லை, அந்த நெருப்பு அடிக்கும் போது வரக்கூடிய காற்று இருக்குது, அந்த காற்றுல கொஞ்சம் இந்த உலகத்துக்கு வந்துச்சுன்னு சொன்னால் இந்த அளவு நெருப்பா 10 சொல்லி நம்பி அவங்க சொல்லுறாங்க. அப்போ வந்து இந்த நெருப்புக்கும் அந்த நெருப்புக்கும் வந்து கணக்கு எடுக்கல. இந்த உலகத்தில் நெருப்பு என்னென்னு சொல்லி நாங்கள் பார்த்துருக்குறோமா, நாங்கள் வந்து அடுப்பில் 10 நெருப்பு தான் பார்த்துருக்குறோம், அப்படி தானே. அதிகமாக நாங்கள் நெருப்பு பார்த்தது கிடையாது. இரும்பை கரைப்பாங்க, அந்த நெருப்பை நாங்கள் பார்த்துருக்குறோமா, எப்படி இரும்பை கரைப்பாங்க, ஈயங்களை கரைப்பாங்க, தங்கங்களை கரைப்பாங்க. இதில் கையை வச்சு பாருங்க, இந்த நெருப்பில் கையை வச்சுட்டு இப்படி எடுத்துடலாம் டக்குனு, அதோட கையை வச்சு பாருங்கள் எப்படி இருக்கும் சொல்லி. அதுவும் நெருப்பு தான், அதுவும் நெருப்பில் எத்தனையோ வகையான நெருப்பு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்க வந்து அந்த என்னது அமெரிக்கன் இது வந்து வச்சு அந்த ஃப்ளைட் பைத்தை அடித்து எப்படி கரைஞ்சி வடியுது அந்த பில்டிங், தனி பில்டிங் இரும்பால் செய்யப்பட்ட பில்டிங் கரைஞ்சி கீழே வலியுது. விளங்குங்க, அது எப்படிப்பட்ட நெருப்பு, அது பத்துது இல்லை, விளங்குது இல்லை, பத்துறது கரைஞ்சி வடியுது. இதோடும் நெருப்பு தான், அல்லாவுடைய நெருப்புகளில் ஒரு நெருப்பு தான். அப்போ இப்படிப்பட்ட நெருப்பை தான் அல்லா தஆலா வந்து சொல்கிறான். அப்போ இதெல்லாம் நெருப்பு இல்லை, இதெல்லாம் வந்து உலகத்தில் வந்து அந்த ஒரு சொற்ப ஒரு கணக்கும் இல்லை. அப்போ இந்த உலகத்தில் உள்ள நெருப்பு அப்படிப்பட்ட நெருப்புலாம் இங்கே இருக்குது. ஆனால் அல்லாவுடைய நெருப்பு எப்படி இருக்கும், மனிதன் நினைச்சாலும் நினைக்க முடியாது, நினைச்சாலும் கூட கற்பனையால் கூட அதை நினைக்க முடியாது, எப்படிப்பட்டு இருக்குன்னு சரி. அப்போ அல்லா தஆலாக்கு நாங்கள் வந்து எல்லோரும் துவா கேட்கணும், யாரெல்லாம் அந்த நெருப்பு கிட்டனாலும் எங்களை கொண்டு போய் சேர்த்துறாரு. நாங்கள் எல்லோரும் முயற்சி எடுக்கணும் சொர்க்கத்துக்கு போகிறது, அதுக்குரிய வழிக்காக வேண்டி எதண்டாலும் என்னென்னாலும் எங்களுக்கு தியாகம் செய்யணுமோ அதெல்லாம் தியாகம் செய்யணும். அந்த ஒரு வேலைக்கு எதுக்கு, அந்த நெருப்புலேருந்து தப்புறதுக்கு. என்னன்னாலும் பரவாயில்லை, உயிரை கொடுக்குறனாலும் கொடுங்க, அந்த நெருப்புலேருந்து தப்புறது. அதுக்கு செய்யலும்னா அதை செய்யுங்க, அடுத்த நேரம் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். எனவே நெருப்பை பற்றி நீங்கள் லேசாக நினச்சிக்கொள்ள வேணாம், இது பொல்லாத வேலை. அல்லாஹ் சும்மா லேசாக நெருப்புன்னு சொல்லிட்டு போவான். ஆனால் நாங்கள் விளையாட்டாக நினச்சிக்கொள்ளக்கூடாது. அல்லாஹ் நெருப்புன்னு சொல்லி நரகத்தை சொல்கிறான், ஆனால் இது விளையாட்டாக நாங்கள் நினைக்கப்படாது. அல்லாஹ் நபியாவும் சொல்கிறாங்க வந்து அல்லாஹ் நரகத்தை படைச்சி நரகத்துக்கு வந்து 70,000 நினைக்கிறேன் 70,000 சங்கிலி சரியாக யாது இல்லாது 70,000 இல்லது 70 சங்கிலிகள் விளைஞ்சா நினைக்கிறேன் 70,000 சொல்லி சரியாக எனக்கு யாது இல்லை. அப்படி வைங்க, 70,000 இல்லை 70 சங்கிலிகளாலேயோ அந்த நரகத்தை கட்டி, 70 இல்லை 70,000 தான் நினைக்கிறேன். 70,000 சங்கிலிகளால் அந்த நரகத்தை கட்டி ஒரு சங்கிலியில் 70,000 மலாய்க்காவை வச்சு 70,000 மலாய்க்கமார்களை வச்சு அந்த நரகத்தை பிடிச்சு கொண்டு வச்சுக்கொண்டு கண்ட்ரோல் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் அந்த நரகத்துக்கு இப்போ அல்லாஹ் தஆலா நெருப்பு அந்த நரகத்துக்கு உணவு கொடுத்து கொண்டே இருக்கிறான். அல்லாஹ் தஆலா ஒரு இதோட படைச்சால் ஒரு
ஒரு வஸ்தை படைச்சாலும் அதுக்கு உணவு கொடுக்கணும். அல்லாதால இந்த நெருப்பை படைச்சி மனிதனை படைச்சாலும் அல்லாதால மனிதனுக்கு உணவு தேவை. சாப்பிடாமல் இருக்க முடியாது. உணவு இல்லைன்னா அவன் செத்துருவான். அப்போ நரகத்தை வந்து சாகரத்து கட்டத்தில் படைக்கல என்றும் இருக்கும். அந்த நரகத்துக்கு வந்து அல்லாஹ்ல படைச்சு அதுக்கு உணவு தேவை. அந்த உணவு கொடுக்குற அளவு இப்போ அல்லாஹ்ல கொடுக்குறான், அவன் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறான். அந்த அளவு போதாது. அந்த நரகம் என்ன செய்யணும்? இழுத்து கொண்டு போகும் உணவை தேடி. அந்த இழுத்து கொண்டு போகிறத தடை செய்யறதுக்கு தான் அல்லாஹ் இப்படிப்பட்ட மலாய்க்க மாறால வச்சு கொண்டுற பண்ணி வச்சு கொண்டு இருக்கிறாங்க நரகத்தை. அப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு நரகத்தை அல்லாஹ் படைச்சு வச்சுருக்கான்றான். அப்போ நாங்கள் நினச்சிக்கல கூட நராம்னு சும்மா லேசாக செல்றது, நாங்கள் நரகத்துக்கு போயிட்டு வந்துடுவோம்னு சொல்லி ஏதோ அல்லாஹ்வோட துவா கேளுங்க. நரகத்துக்கு போயிட்டு வாரதெல்லாம் நரகத்துக்கு போகாமல் இருக்கக்கூடிய வழியை தான் நாங்கள் என்ன செய்யணும் பார்க்கணும். எப்படியெல்லாம் செய்ய முடியுமோ, எதெல்லாம் தியாகம் செய்ய முடியுமோ அதெல்லாம் தியாகம் செஞ்சு நாங்கள் வந்து என்ன செய்யணும், நரகத்துக்கு போகக்கூடாது. நரகத்துக்கும் சொர்க்கத்துக்கும் இடையில ஒரு இடம் ஒன்று இருக்குது, அது நான் இருந்தாலும் தப்பிடுவோம். நரகத்துக்கு போயிடக்கூடாது. ஆனால் எப்பயுமே துவா கேட்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, துவா கேளுங்க ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ன சொர்க்கத்தை யாரெல்லாம் எங்களுக்கு தருவாங்க. அப்போ எங்களோட உள்ளங்களில் இதனால் நீங்கள் கொண்டு வந்து யாரெல்லாம் எங்களுக்கு ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை தருவாங்க. உயர்ந்த சொர்க்கத்திலேயே உயர்ந்த சொர்க்கம். எனவே இந்த அடிப்படையில் நரகத்தினுடைய இதை வந்து லேசாக நினச்சிக்குவாங்க. இன்ஷா நாங்கள் பின்னுக்கு நாங்கள் விளக்கத்தை பார்ப்போம். அல்லதி அந்த நாருல்லாயில் மூக்கதான் ஹுத்தமாண்டா என்ன அல்லாவுடைய நெருப்பு, அது வந்து என்னது இந்த மூட்டப்பட்டு இருக்கும். அல்லத்தி அந்த நெருப்பு எப்படிப்பட்ட நெருப்புன்னா தத்தலியோ அல்லது அப்பீதா, அந்த நெருப்புடைய பவர் எப்படி இருக்கும்னா அது வந்து அடையும் மனிதனுடைய உள்ளங்களை வந்து அடையும். மனிதன் உள்ளம் எங்கே இருக்குது? மனிதனுடைய உள்ளம் வந்து மனிதனுடைய நடு சென்ட்ரலில் இருக்குது தானே. உடம்பு மேலே தோல், அதுக்கு பின்னால் முள்ளுகள், இதுக்கு பிறகு தான் அந்த உள்ள நடுவில் வச்சுருக்கு பாதுகாப்பா விளங்குங்க. அப்போ நெருப்பு பத்தும் போது உடனடியாக அந்த நெருப்பு வந்து உள்ளத்தை வந்து தாக்கும், உடனே தாக்கும். அந்த நெருப்பு எப்படிப்பட்ட பவர்ஃபுல்ல நெருப்பாக இருக்கும். இன்றைக்கு நீங்கள் பாருங்கள் வந்து இந்த கரண்ட் இருக்குது, எப்படி இது முடிஞ்ச கைண்ட் ஆஃப் நெருப்பு தான். இந்த கரண்ட் பட்டுச்சுன்னா எப்படி இருக்கும்? இது எங்கே போய் தாக்கும்? உடனடியாக வந்து என்ன செய்யும்? உள்ளுக்கு தான் தாக்கும். வெளியே தாக்குறத விட கூட உள்ளுடம்பை தாக்கும். விளங்குங்க. இந்த மாதிரி தான் அல்லாஹ்வுடைய நெருப்பு. நெருப்பு பட்டுச்சுன்னா உடனடியாக முழு உடம்புல ஒழிக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்தையும் அது என்ன செய்யும்? தாக்கும். ஸ்பெஷலாக வந்து உள்ளத்தை தாக்கும். உள்ளத்துக்கு நோவு வந்துட்டு சொன்னால் முழு உடம்புமே என்ன செய்யும்? நோவாக தான் இருக்கும். உள்ளத்துக்கு நோவு இல்லைன்னு சொன்னால் உடம்பு வந்து நோவை விளங்காது. அப்போ உள்ளந்தான் பொல்லாது. பாருங்கள், நாங்கள் சில நேரத்துக்கு கவலைப்படுவோம், முழு உடம்பும் கஷ்டப்படும். ஏன்? உள்ளம் வந்து நோவு கஷ்டப்படுது. அந்த கஷ்டத்தினால உடம்புல ஒரு பிரச்சனையும் இல்லை, நோயும் இல்லை, கஷ்டமும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் முழு உடம்புமே கஷ்டப்படும், துன்பப்படும், வருத்தப்படும், சரியான டயர்டாக இருக்கும். ஏன்? உள்ளத்தினுடைய தாக்கம். எதனால? உள்ளத்துக்கு அல்லாஹ் தஆலா தண்டிக்கிறதுக்கு இதை பயங்கரமாக அதான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இங்கே சொல்கிறான். அது வந்து என்ன செய்யும்? உள்ளத்தை வந்து சேரும். இன்னா நிச்சயமாக அந்த நெருப்பு அலை மூசதா அவர்கள் மீது சூழப்பட்டிருக்கும், அப்படியே மூடப்பட்டிருக்கும். அமதி முமத்த நீண்ட என்னது கம்பங்களை கொண்டு மூடப்பட்டிருக்கும், நீண்ட தூண்களை கொண்டு. அப்படின்னா என்ன? அவங்க நரகம் இருக்கும். நரகத்துக்கு சுற்று வர பெரிய பெரிய கேடர்கள் போட்டு பிரீதில் கதவுகள் போட்டு மூடப்பட்டு உள்ளுக்கும் அடைக்கப்பட்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா வந்து என்ன செய்யறான் சொல்லுவாங்க. இதை வந்து குர்ஆனில் வந்து இந்த இதனுடைய கருத்து, இந்த கருத்தினுடைய இப்போ விளக்கத்தை நாங்கள் பார்ப்போம். இந்த சூரா வந்து சூட்டு வாயில் ஹுமதான்ற இந்த சூரா இது வந்து மக்கால் இறக்கப்பட்ட ஒரு சூரா. இதில் வந்து எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. இது சின்ன சூறா. அதே போல் வந்து அல்லாஹ் தஆலா இதில் வந்து நரகத்தை பற்றியும் அல்லாஹ் தஆலா இதில் வந்து கியாமத் நாளுடைய இந்த காஃபிர்களுடைய அடையாளங்களை பற்றியும் சொல்கிறதுனால இது வந்து மக்கால் இறக்கப்பட்ட சூறான்றது நிறைய அடையாளங்கள் இருக்குது. எனவே இந்த அடிப்படையில் வந்து இந்த சூறா வந்து மக்கால் இறக்கப்பட்ட ஒரு சூறா. அதுக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான்னு சொன்னால் அடுத்தது வந்து என்னது? வயலுள்ளி புள்ளி ஹுமதா. அதாவது வயலுன்னு சொன்னால் என்ன? வயலுன்னு சொன்னால் அதாவது வந்து சிலவங்க சொல்கிறாங்க, இதுக்கு வந்து 2 கருத்து கொடுக்குறாங்க. சிலவங்க சொல்கிறாங்க வயலுன்னு சொன்னால் வார்னிங், மக்களுக்கு வார்னிங் பண்ணுறது. வயலுன்னு சொன்னால் கவனமாகிறீங்க, லிக்குள்ளி எல்லா மக்களுக்கும் இது வந்து மிக முக்கியமான கவனம் எடுக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. சிலவங்க சொல்கிறாங்க வயலுன்றது வந்து வார்னிங் அல்ல, இது வந்து நரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம் சொல்கிறாங்க. உண்மையிலே சரியான ஒரு கருத்துன்னு சொன்னால் அது வந்து நரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய இடத்துல வந்து இந்த வயலை பற்றி சொல்லுவாங்க. குர்ஆனில் வந்து நிறைய இடத்துல அல்லாஹ் சொல்லுவாங்க வயல் என்ற நரகம். நீங்கள் பார்த்து ஃபவைலுல் முஸல்லி நாங்கள் பார்த்தோம் நேரத்தோட ஃபவைலுல் முஸல்லி வயல் என்ற நரகம் தொழக்கூடிய மக்களுக்குன்னு பார்த்தோம். அது யாரும் கேட்கலன்னு சொன்னால் பாருங்கள், அது முக்கியமான ஒரு இது. கேட்டிருந்தாலும் திரும்ப நீங்கள் பாருங்கள். என்ன சொன்னால் தொழிலுடைய முக்கியத்துவத்தை எல்லாம் நான் அதில் பேசியிருக்கிறேன். இதில் வந்து அந்த வயலுன்றது என்னன்னா ஒரு இடம், அந்த நரகத்தினுடைய இடம். இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்கிறான் ஃபவைலுல்
வயலுள்ளி குள்ளி ஹுமசத்தில் லுமசா, வயல் என்ற நரகம் என்றது சொல். அப்போ இந்த சொல்லுக்கு அர்த்தம் என்னது? வயல் என்ற நரகம். அதுக்கு பின்னால் லிக்குள்ளி ஹுமசத்தின் லுமசா, லிக்குள்ளுன்னா உங்களுக்கு தெரியும், லிக்குள்ளுன்னா எல்லாருக்கும், எல்லாரும் யார் யாரெல்லாம் அல்லதில் பின்னால் சொல்கிறோம் அவங்க எல்லாருமே வந்து அவங்க எல்லாருக்கும் வந்து வயல் என்ற நரகம்ன்றது தான் கருத்து. இப்போ யார் யார்? ஹுமசா லுமசா. ஹுமசா யாருக்கு இருக்குதோ லுமசா யாருக்கு இருக்குதோ அவங்க எல்லாம் வயல் என்ற நரகத்துக்கு போவாங்க. ஹுமசா லுமசாவுக்கு வந்து சிலாக்கள் வந்து சொல்கிறாங்க வந்து ரெண்டு கருத்து இதுலேயும் இருக்குது. சிலாக்கள் சொல்கிறாங்க ஹுமசா லுமசா ரெண்டுக்குமே ஒரே கருத்துன்றாங்க. சிலவங்க சொல்கிறாங்க ஹுமசாவுக்கு வேறு கருத்து லுமசாவுக்கு வேறு கருத்து. இல்லைங்களா? ஏன் அவங்க காரணத்தை சொல்கிறாங்க, ஹுமசாவுக்கு லுமசாவுக்கு ஒரே கருத்து கொடுத்தால் அல்லாஹ் தஆலா ஒரே கருத்தை வந்து திருப்பி திருப்பி கொண்ட மாதிரி ஆயிடும். ஒரே கருத்து திருப்பி கொண்டாந்து அதில் பிரயோஜனம் இல்லா போய்த்திடும், அதில் எந்த வித இதுவும் இல்லா போய்த்திடும், தக்ராறு. அதாவது ஒரே சொல்ல நீ இதை செய்யாதே திரும்பவும் நீ இதை செய்யாதேன்னு சொல்கிறது வந்து இது ஒரு அது ஒரு அந்த 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 வசனத்துக்கு ஒரு முறை அழகு இல்லை, திருப்பி திருப்பி ஒரே விஷயத்த சொல்கிறது. அப்போ இது திருப்பி சொல்லக்கூடிய விஷயமா இல்லை, இதுக்கு வேறு கருத்து இதுக்கு வேறு கருத்து சொல்லுவாங்க இருக்காங்க. உண்மையிலே வந்து ரெண்டுக்கும் வந்து வேறு கருத்து இருக்குது. சஹாபாக்கள் அதுக்கு என்ன செய்கிறாங்க, வேறு வேறு கருத்து சொல்கிறாங்க. நாங்கள் பார்ப்போம் ஹுமசானா என்ன. ஹுமசான்னு சொன்னால் ஹுமசான்னு சொன்னால் அதாவது மனிதன் வந்து குறை கூறுறது, குறை கூறக்கூடிய அனைத்து விஷயங்களுமே ஹுமசாக்குள்ள அடங்கும். குறை கூறுறதுனா எப்படி? வாயால் நாக்கால் பேசுறது இல்லை, குறை வந்து தன்னுடைய உடம்பால் அந்த குறையை பற்றி அறிவிக்கிறது. அப்படிப்பட்ட எல்லா செயலும் அடங்கும். உதாரணமாக நாங்கள் போய் கொண்டு இருக்கோம், ஒரு மனிதன் ஒரு கட்ட மனிதன் வந்து நடந்து போகிறார் இல்லைங்களா? நாங்கள் பிள்ளையோட போய் கொண்டு இருக்கோம். பிள்ளைகளை பார்த்து சொல்லுவோம் ஒன்றுமே நாங்கள் பேசலை, பிள்ளைகிட்ட இப்படி கண்ணை காட்டுவோம். ஹுமசா இப்படி கண்ணை காட்டினா அப்படிப்பட்டவங்க எல்லாம் நரகத்துக்கு போவாங்க. அல்லாஹ் தஆலா படைச்சா நீ குறை சொல்ல, அல்லாஹ் தஆலா படைப்புக்கு நாங்கள் குறை சொல்கிறோம். ஒரு பெரிய கொளுத்தொன்னொத்தம் போவான், நாங்கள் பார்த்த போது டக்குன்னு அப்படின்னு நாங்கள் ஒன்றும் சொல்கிறது இல்லை, டக்குன்னு கண்ணை காட்டி அவனை ஒரு ஒரு கேலியா நோக்கம் வந்து சந்தோஷப்படுத்துறது இல்லை, நோக்கம் வந்து ஒரு கேலித்தனமாக திண்டு கொளுத்து பிறண்டிக்கிறான்னு சொல்கிறத சொல்லாமல் திண்டு கொளுத்து பிறண்டிக்கிறான் அப்படி தான் சொல்லணும். அதை சொல்லாமல் கண்ணால் எப்படி அசைச்சு விட்ரு, இல்லை சில தலைகிட்ட அப்படின்ற தட்டி விட்டு இப்படி இதெல்லாம் வந்து இப்படிப்பட்டவங்க எல்லாருக்கும் ஹுமசா என்ற சொல்லுக்குள்ளே வருவாங்க. அதே போல் வந்து இன்னொரு அதே தொடரில் வந்து வருது வந்து என்னென்னு சொன்னால் சிலவங்க கண்ணால் காட்டுவாங்க, இப்படி கண்ணால் எப்படி காட்டுவாங்க, சிலவங்க கையால் காட்டுவாங்க, சிலவங்க தட்டி காட்டுவாங்க. எதெல்லாம் அவங்க உடம்பை அசைச்சி, சிலவங்க முகத்தால் கண்ணு மேலே ஒன்றுமே இல்லை சும்மா தலையை எப்படி திருப்பி காட்டுவாங்க, இப்படி இப்படி திருப்பி காட்டுவாங்க. அது என்ன செய்யும் இந்த ஹுமசா என்ற சொல்லுக்குள்ளே வரும். இப்படிப்பட்ட எல்லா மக்களும் என்ன எப்படிப்பட்ட குறையாக இருந்தாலும் சரிதான். ஒருத்தன் கட்டையாக இருக்கலாம், ஒருத்தன் உயர்ந்தவனாக இருக்கலாம், ஒருத்தன் வந்து மெலிஞ்சவனாக இருக்கலாம், அல்லது ஒருத்தன் வந்து பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்கலாம். எப்படிப்பட்ட ஒருவனை பார்த்தும் இப்படியான ஒரு அசைஞ்சன்னு சொன்னால் அவன் ஹுமசா, அவன் அந்த ஹுமசாக்குள்ளே வந்துடுவான். பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஆயிஷா நாயாவும் வந்து ஒரு முறை நபியாவோட ஒரு மனைவி, ஆயிஷா நாயாவும் நபியாவோட மனைவி, இன்னொரு மனைவி வந்து எனக்கு சரியாக பேர் யாது இல்லை, அந்த மனைவி கொஞ்சம் கட்டையாக இருந்தாங்க. அப்போ ஆயிஷா நாயாவும் வந்து அந்த மனைவியை பார்த்து அந்த மனைவிக்கு கொஞ்சம் கட்டை சீந்து மாதிரி சும்மா வாயால் சொல்லிட்டான் இல்லைங்களா? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, ஆயிஷாவே நீங்கள் சொன்ன இந்த வார்த்தை இருக்குது, இந்த வார்த்தையை கடலுக்குள்ளே கரைச்சால் கடல் அப்படியே கருத்துரும், கடல் அப்படியா நாரும், இந்த வார்த்தை கடல் அப்படியே நாரும்னு சொன்னாங்க. கடல் தண்ணி எவ்வளோன்னு சொல்லி யாருக்கும் தெரியுமா? எந்த அளவு இந்த பூமி இருக்குது, இந்த பூமியை விட கடல் தான் கூட, பூமி இருக்கிற அளவை விட கடலுடைய அளவு கூட. நபி அவங்க சொல்கிறாங்க இந்த சின்ன ஒரு வார்த்தை கடலுக்குள்ளே கரைச்சி விட்டால் கடல் தண்ணியே நாரிடும், அந்த அளவுக்கு பெரிய குற்றம் என்று நபி அவங்க ஆயிஷா நாயகம் வந்து சொல்கிறாங்க. இது வந்து யாருக்கு சொல்கிறது? ஆயிஷா நாயகம். இன்றைக்கி நாங்கள்லாம் அப்போ அவங்க தௌபா செஞ்சாங்க, தௌபா செஞ்சுட்டு மீண்டாங்க, மன்னிப்பு கேட்டாங்க, அவங்க சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் என்ன செய்யணும், இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மெலிஞ்சவனை பார்த்து ஹிண்ட் அடிக்கிறது, இன்றைக்கி எங்களோட வாழ்க்கையில் நிறைய இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. அடுத்து வந்து லுமசா. இதுக்கு வந்து அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுவாங்க, அந்த ஹுமசா குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லுவாங்க, பலா துத்தி குல்ல ஹல்லாஃபின் மும்மஹின் ஹம்மாசின் மஸ்ஸாயின் பினமீன். சூரத்து கலம் 10வது 11வது ஆயத்து. பலா துத்தி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுவாங்க, நபியே நீங்கள் வந்து என்ன செய்ய வேண்டாம், சத்தியம் பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தரையும் நீங்கள் வந்து துயர வேண்டாம்,
எப்படிப்பட்டவன் மஹீன், இழிவான முறையில் சத்தியம் பண்ணி கொண்டு திரிகிறானே. சிலவங்க வந்து சும்மா கண்டு போன மாதிரி இழிவான முறையில் சும்மா ஏதோ படுவோக்கான முறையில் சத்தியம் பண்ணி கொண்டு திரிவான். எதை எடுத்தாலும் சத்தியம், இது என்னது பேசினாலும் சத்தியம், பொய் சத்தியம், நல்ல சத்தியம், ஒன்றும் விளக்கம் இல்லாத சத்தியங்கள் இப்படி பேசுவான். அப்படிப்பட்டவங்களை வந்து நீங்கள் துயராதீங்க என்று அல்லாஹ் வந்து நபி அவங்களும் சொல்கிறான். அதுக்கு பின்னால் அல்லாஹ் சொல்கிறான், ஹம்மாசின், அவன் என்ன செய்வான், அவன் எப்படிப்பட்டவனாக குறை கூறி திரியக்கூடியவனாக இருப்பான், குறை கூறுபவனாக இருப்பான். குறை மற்ற மனிதனாக உள்ள குறையை பார்த்து அவனுடைய வேலையே மற்ற மனிதனுக்கு குறை தேடுறது. சில வேண்ட தட்டையாக இருந்துச்சுன்னா தட்டை பார்த்து கொஞ்சம் ஒரு ஹிண்ட் கை விரல் ஒன்று இல்லைன்னு அதுக்கு ஒரு ஹிண்ட் உண்டு. இன்றைக்கு எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் பார்க்கக்கூடிய விஷயம், ஒரு கட்ட மனிதனாக இருந்தாலும் ஒரு உயர்ந்த மனிதனாக இருந்தால் ஒரு பேச்சில் கொஞ்சம் கொச்ச சிலாக்கள் டக்குன்னு பேச்சு தவறும், அதில் ஒரு குறையாக இருந்தால் இதெல்லாம் அல்லாஹ் தஆலா கொடுத்த இதில் நாங்கள் என்ன செய்கிறோம், உடனடியாக குறை சொல்கிறது. மற்ற மக்களை பார்த்து நாங்கள் என்ன செய்கிறோம், குறை சொல்கிறது. அப்போ இதோட நாங்கள் வந்து என்ன செய்யணும், கவனமாக இருக்கணும். என்ன சொன்னால் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் வந்து என்ன செய்கிறான், மிகவும் பயங்கரமாக இந்த விஷயங்களை சொல்லுகின்றான். ஹம்மாஸ் குறை கூறுபவன், மஸ்ஸாயிம் பினமீம், அதே போல் வந்து என்ன செய்வான், வந்து கோல் செல்லி திரிபவன். அப்படிப்பட்ட மக்களை நீங்கள் துயர வேண்டாமல் நபி அல்லாஹ் தஆலா வந்து குர்ஆனில் சொல்லுகிறான். அப்போ இது அல்லாஹ் தஆலா வந்து என்ன செய்கிறான், இதில் வந்து வற்புறுத்துறான் இந்த குறை. ஹம்மாஸின் மஸ்ஸா, ஹம்மாஸ்னா என்ன, குறை சொல்கிறது. சின்ன சின்ன அவனில் குறை உண்மையானவே குறை இருக்குமா, அந்த குறையை நாங்கள் சொல்கிறது அல்லது அந்த குறையை நாங்கள் வந்து கண்ணாலேயோ கையாலேயோ அசைக்கிறது. இப்படி நாங்கள் செஞ்சால் இப்படிப்பட்ட மக்கள்லாம் ஹம்மாஸ், இந்த லுமசா, இந்த ஹுமசான்றது சொல்லுக்குள்ளே என்ன செஞ்சுருவாங்க, வந்துடுவாங்க. அல்லாஹ் தஆலா வந்து இப்படிப்பட்ட மக்களுக்கு சொர்க்க நரகத்தில் வந்து வயல் என்ற நரகத்தை வச்சுருக்காங்க. இன்னொரு அதே போல் நாங்கள் நினச்சிக்கொள்ள கூட இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள், இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். இந்த மாதிரி விஷயங்களில் தான் வந்து என்ன செய்யப்படுது, நரகம் போகிறதுக்கு மிகவும் நிறைய வாய்ப்பு உண்டு இந்த மாதிரி விஷயங்கள் தான். இதனால தான் நான் நிறைய ஹதீஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதை சொல்லக்கூட உங்களுக்கு விலங்கு வந்து நாங்கள் ஒவ்வொரு கட்டமாக போவோம். அடுத்து லுமசா, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் லுமசாவை பார்த்து லுமசாவுடைய கருத்து என்ன, லுமசான நாக்குனால சொல்லக்கூடிய விஷயங்கள். நாக்குனால உதாரணமாக புறம் பேசுகிறது, அடுத்தவனை பற்றி புறம் பேசுறது, நாக்குனால சொல்கிறது. அடுத்தவனை பற்றி குறை சொல்கிறது, நாக்கால குறை சொல்கிறது, வெளிரங்கமாக குறைய சொல்கிறது. இப்படிப்பட்டதெல்லாம் லுமதா என்ற சொல்லுக்குள்ளே வரும்னு சொல்கிறாங்க இந்த இது. அப்போ இதனுடைய குர்ஆனில் வந்து அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுவோன்றான் இப்படி, வமின்னும் மை யல்மிசுக ஃபிஸ் ஸதகாத் ஃபைன் ஆதவு மின்னா ரது வைல்லம் யூத்து மின்னா இதாவும் யஸ்ஹரூன். அத்தௌபா 58வது குர்ஆன் ஆயத்து. வமின்னும் அவர்கள் சிலர்கள் என்ன சொல்லுவாங்க, குறை சொல்லி கொண்டு திரிவார்கள் சதக்காக்கல்ல என்றா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சதக்கா கொடுப்பாங்க. இந்த சதக்காக்கல்ல வந்து அவங்க வந்து என்ன செய்வாங்க, குறை சொல்லி கொண்டு இருப்பாங்க. அவங்க அதுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லுவோன்றா என்ன, ஃபைன் ஆத்தவுமின்னா அவங்களுக்கு கொடுத்தால், அந்த சதக்காக்களை கொஞ்சம் கொடுத்தாலும் அவங்க ரது சந்தோஷம் அடைவாங்க. அவங்களுக்கு கொடுக்கலன்னு சொன்னால் அவங்க கோபம் எடுப்பாங்க அப்படின்னு நபி அவங்க சொல்கிறாங்க. இன்றைக்கு வந்து எங்களோட காலத்தில் எங்களோட வாழ்க்கையிலும் இருக்குது, எங்களோட வாழ்க்கையிலும் இருக்குது. யார் சார் ஒருத்தருக்கு ஏதாவது இருந்தால் அவங்க கொடுத்தன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், கொடுக்கலன்னு சொன்னால் ஒரு என்ன இவ்வளோ நண்பனாக இருக்கிறாங்க எனக்கே தரல என்ன அப்படி நாங்கள் வந்து என்ன செஞ்சுருவோம், பேசிக்குவோம். அப்படி நாங்கள் எண்ணுறோம், சில இது பேசாமல் நாங்கள் எண்ணுறோம். இதெல்லாம் வந்து இதெல்லாம் யாருடைய அடையாளங்கள், இதெல்லாம் வந்து இப்படிப்பட்ட அதாவது கோல் சொல்லி கொண்டும் குறை கூறிக்கொண்டும் இந்த இழிவான முறையில் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்களுடைய அடையாளங்கள் ஒரு அடையாளம் தான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் குறை காண்றது. அப்போ ஏதோ ஒரு காரணத்தில் கொடுக்காம இருந்திருப்பான் விலங்கிதா. இதை வச்சு நாங்கள் வந்து கணக்கிடப்படாது, இவர் என்ன தவறில்லை என்ன கணிக்கிறதுன்னு நாங்கள் என்ன செய்யப்படாது. இப்படியான முறையில் நாங்கள் வந்து கவனிக்கக்கூடாது, கவனமாக. இந்த சொல்லி அந்த இழிவுபடுத்துறது சொன்னீங்களா, உடல் ஒவ்வொருத்தவங்க பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப நிறைய சாப்பிட்டு அந்த பாடியை மெயின்டைன் பண்ணாமல் ரொம்ப இதாக இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிற மக்களை பற்றி பேசினாலும் அதில் அடங்குமா? எல்லாருமே அடங்கும். நீ உதாரணமாக ஒரு ஆளை திருத்தணும்னு சொன்னால், ஒரு ஆளை திருத்தணும்னு சொன்னால் அவர்கிட்ட தான் போய்த்து அழகாக சொல்லணும், உடம்பை கொஞ்சம் பாதுகாத்துக்கோ, எக்ஸசைஸ் எடுத்து கொஞ்சம் உடம்பை மெயின்டைன் பண்ணிக்கோன்னு சரியில்லை அப்படின்னு சொல்லணுமே தவிர ஒரு ஆளை திருத்துற நோக்கமாக இல்லை அழகிய முறையில் போய்த்து நாங்கள் அழகான முறையில் சொல்லணும். அப்படி திருத்துற நோக்கம் இல்லாமல் இருந்தால் தான் இந்த மாதிரி குறையில் நாங்கள் சொல்கிறது. என்னது இப்படி கண் அசைக்கிறதும் கையை காட்டுறதும் காலை காட்டுறதும் வாயால் அடுத்தவங்களுக்கு மத்தியில் பேசுகிறதும் இதெல்லாம் வந்து என்ன திருத்துற நோக்கம் அல்ல, இதெல்லாம் வந்து என்ன குறை சொல்கிற நோக்கம், அடுத்தவனை பற்றி குறை பேசுகிறது இல்லைங்க. இதெல்லாம் வந்து என்ன செய்யணும் அடங்கும். எனவே இந்த மாதிரி விஷயங்களில் தான் நாங்கள் என்ன செய்யணும், கவனமாக இருக்கோம். என்ன செய்யணும், நாங்கள் வந்து அன்றாட வாழ்க்கையில் இது வந்து கிட்டத்தட்ட 100க்கு 10, 15 வீதம் 20 வீதம் டக்குன்னு இந்த விஷயங்கள் நாங்கள் செய்கிறோம், வாழ்க்கையில் செஞ்சு கொண்டு இருக்கோம். ஆனால் இது வந்து ஸ்பெஷலாக குர்ஆன்ல நிறைய சொல்லலாம். என்ன சொன்னால் இதுக்கு காரணம் இருக்குது, பின்னால் நான் சொல்கிறேன் என்ன காரணம்னு சொல்லி.
அல்லதுல மறுவான் சூரத் தௌபா 79வது ஆயத்தில் சொல்லுவான் அல்லதீன யல்மிசூனல் முதவ்வீன மினல் முஃமினீன். அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால் யல்மிசூனல் முதவ்வீன, அவங்க வந்து என்ன செய்வாங்க, குறை கூறிக்கொண்டே இருப்பார்கள், அதாவது குறை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். யாரில்? அந்த மூமின்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நல்ல தர்மங்கள் செய்யக்கூடிய மூமின்களுக்கு குறை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்டவங்களை பற்றி அழகும். அப்போ யல்மிசூன குறை சொல்கிறவங்க வாயால், நான் வாழ நேரடியாக வெளிரங்கமாக வாயால் பேசி குறை சொல்லுவாங்க இல்லைங்க. அப்போ குறை சொல்கிறது அப்படிப்பட்டவங்களை வந்து அல்லாஹ் குறை. அப்போ இதில் எங்களுக்கு என்ன விளங்குது? வைலுள்ளி ஹுமசத்தில் லுமசா. ஹுமசான்னு சொன்னால் என்ன? வாயால் அசைக்காமல் கையால் அல்லது காலாலேயோ அல்லது கண்ணாலேயோ முகத்தாலேயோ உடம்பால் நடக்கக்கூடிய ஒரு குறைய சொல்கிறது. ஆனால் அந்த உடம்பு அசைவு செய்கிறது. அந்த குறை நாக்கை யூஸ் பண்ணாமல் வேறு உறுப்புகளால் அதை வந்து என்ன செய்கிறது, பாவிச்சு அதை நாங்கள் வந்து அடையாளம் காட்டுறது. அப்படி செஞ்சான்னு சொன்னால் அது ஹுமதாக்குள்ளே வரும். லுமதான்னு சொன்னால் நாவை பாவிச்சு நாங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஒருவனை குறை பேசணும்னு சொன்னால் அது அடங்கும். அது குறையாகவும் இருக்கலாம், அது புறம் பேசுகிறதாகவும் இருக்கலாம். எல்லாமே அதுக்குள்ளே என்ன செய்யும், அடங்கக்கூடியதாக இருக்கும். இது வந்து குர்ஆன்ல விளக்கம். அதுக்கு பின்னாடி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறாங்க, ஹுமதா லுமதா. உமதான்னு சொன்னார் என்ன? தான் குறை செல்பவன் மேயாப். அதே போல் வந்து அதாவது மற்றவங்களோட குறையை தேடி கொண்டு செல்றதும், குறை தேடுறதும், அடுத்தவங்களோட குறையை கண்டுபிடிக்கிறதும், மற்றவனை பற்றி இழிவாக பேசுகிறதுன்னு சொல்லி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. அதாவது குறை அதே தான், அவங்களும் அதே கருத்து தான், என்ன குறை சொல்கிறன்ற கருத்தை சொல்கிறாங்க. அதே போல் வந்து ரபி குண அனஸ் அவங்க சொல்கிறாங்க வந்து அல் ஹுமதான்னு சொன்னால் முகத்தால் உண்டாகக்கூடிய எண்ணத்தண்டால் முகத்தால் வெளியாகவே அப்படிப்பட்ட குறைகள். முகத்தால் பேசக்கூட இப்படி முகத்தால் கண்ணை காட்டுறது, கண்ணால் காட்டுறது இல்லை, அப்படியான எல்லாம் அடங்கும்ன்றாங்க. பல் லுமதான்னு சொன்னால் மின் ஹல்ஃபி அதாவது முகத்துக்கு பேசுகிறதெல்லாம் ஹுமசாவும், பின்னால் பேசுகிறதெல்லாம் லுமசாவும் சொல்கிறாங்க. முகத்துக்கு பேசுகிற நேரடியாக முகத்தில் பேசுகிறது ஹுமசா, பின்னால் பேசுகிறது லுமசான்னு சொல்லலாம். இது வந்து யார்கிட்ட? இவனோட கருத்து. கதாதரத்தில் அவங்க சொல்கிறாங்க வந்து ஹுமசான்னு சொன்னால் யஹமசு எல்மசு பில்லிசானி வாயினி, அவன் என்ன செய்வான், நாக்காலையும் கண்ணாலையும் வந்து பேசுகிறது. இப்போ யாக்குல் லுஹுமன்னாஸ், அதே போல் வந்து மனிதனுடைய இறைச்சை வந்து சாப்பிடுன்றான். யுத்துவானாலையும் அதே போல் அவர்கள் மீது குறைய சொல்லி திரிகின்றாங்கன்ட்டு அவங்க சொல்கிறாங்க. இந்த அடிப்படையில் யாருடைய சஹாபாக்களுடைய விளக்கத்தை எடுத்தாலும் இதனுடைய கருத்தை என்ன சொன்னால், கையால் கண்ணால் முகங்களால் எதால உறுப்பால் பேசக்கூடிய குறைகளும் அதே போல் நாவால் பேசக்கூடிய குறைகளாக இருந்தாலும் சரி தான். புறமே இந்த அதாவது கோல் சொல்கிறது, அதாவது என்ன சொல்கிறது, இந்த புறம் பேசுகிறதா இருந்தாலும் சரி தான். இப்படிப்பட்ட எல்லா வஸ்தும் இந்த உமசாக்குள்ளே வந்துடும். அப்போ இது உங்களுக்கு நான் நினைக்கிறேன் விளங்கியிருக்கும். இந்த ஆயத்தினுடைய கருத்து குறை செல்றது அது கையாலையாக இருக்கலாம் அல்லது நாவாலையாக இருக்கலாம். எப்படிப்பட்டதாக இருந்தாலும் குறை பேசுகிறது, புறம் பேசுகிறது, இதெல்லாம் இதுக்குள்ளே வந்துடும். இப்போ நாங்கள் பார்ப்போம் வந்து இப்னு அதாவது இன்னொரு அபி ஜவுசா என்றவர் சொல்கிறாரு வந்து, அவங்க வந்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க, மன் ஹாவுலா குமுல்லதீனிய பதஹுமுல்லா பில் வைல். அல்லாஹ் தஆலா வைல் என்ற சொல்லை கொண்டு ஆரம்பிக்கின்றாங்க. இப்படிப்பட்டவங்க எல்லாம் யாருன்னு சொல்லி இப்னு அப்பாஸ்க்கு இவங்க வந்து கேட்குறாங்க. அதே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க வந்து, இப்னு அப்பாஸ்லாம் உங்களுக்கு தெரியும், அப்பாஸ் ரலியல்லாஹுவோட மகன், அவரோட பேர் வந்து அப்துல்லா. அவங்க சொல்கிறாங்க, அடுத்து வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இப்னு அப்பாஸ்ன்னு சொன்னால் அப்துல்லான்னு சொன்னால் முஃபஸ்ஸிரீன்கள்லேயே பெரிய தலைவர். குர்ஆனுக்கு விளக்கவுறன்னு சொன்னால் அவர் தான் உயர்ந்த சஹாபாக்களுக்கு மத்தியிலேயுமே அவங்க தான் வந்து உயர்ந்த ஒரு லெவலில் இருந்த ஒரு மனிதர். இந்த நேரத்தில் நான் அவங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இப்னு அப்பாஸ்ண்டா அவங்களுடைய வேலைகள், அவங்க எப்படிப்பட்டவங்க, எப்படி தப்சீர் செஞ்சாங்க, உமர் அலி அவங்க வந்து இப்னு அப்பாஸோட எப்படி இருந்தாங்கன்ற நேரத்தில் நான் அவங்களுக்கு வந்து ஒரு அறிவிச்சிருக்கிறேன். எனவே ஒரு முஃபஸ்ஸிரீன்களில் இமாம் ஐமத்துல் முஃபஸ்ஸிரீன்னு உங்களுக்கு சொல்லலாம். முஃபஸ்ஸிரீன்களே தலைவர், பெரிய இமாம் வந்து உங்களுக்கு சொல்லலாம் இல்லைங்க. அதுக்காக அதாவது சரி, அப்போ இது அவங்க சொல்கிற ஒரு விளக்கத்தை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ அந்த வைல் என்ற சொல்லெல்லாம் வந்து யாருக்குன்று அவங்க சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, கால ஹுமுல் மஷா பின் நமீம். அவங்க யாருன்னு சொன்னால் கோல் சொல்லி திரியக்கூடியவர்கள். அல் முஃபர்ரிகூன் பைனல் அஹிப்பா, நம்பருக்கு மத்தியில் வந்து பிரிவினை உண்டாகக்கூடியவர்கள். நம்பருக்கு மத்தியில் பிரிவினை என்ன, கோல் சொல்லி பிரிவினை உண்டாக்குவான், ஏதாவது பிரச்சனை போட்டு பிரிவினை உண்டாக்குவான், அது எதுவாக இருந்தாலும் சரி தான் பிரிவினை உண்டாகக்கூடியவர்கள். அல் பாகூன அக்பர் ஐ, அதே போல் வந்து குற்றங்களை தேடி திரியக்கூடியவர்கள். சிலவங்களுடைய பழக்கமே என்ன தெரியுமா, அடுத்தவங்க ஏதாவது குறையை தேடுறது, அவன்கிட்ட என்ன குறைகி, அவன்கிட்ட என்ன குறைகி, சின்ன குறையெல்லாம் தேடி அவன் நல்ல விஷயங்களை எவ்வளோலாம் செய்வான், அதெல்லாம் கணக்கெடுக்காமல் இந்த சின்ன குறையெல்லாம் சொல்லி திரிவான். அப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க. எனவே அப்படிப்பட்டவங்க எல்லாரும் அடங்கும்னு சொல்லி யார் சொல்கிறாங்க, இப்னு அப்பாஸ் அவங்க சொல்கிறாங்க.
அப்போ இதிலேருந்து இந்த சூறாவிலேருந்து எங்களுக்கு என்ன இந்த இந்த ஆயத்திலிருந்து எங்களுக்கு என்ன விளங்குது? பொறாமப்படுறது, குறை செல்றது, கோல் செல்றதெல்லாம் மிக பயங்கரமான விஷயம் என்று எங்களுக்கு என்ன செய்யுது விளங்குகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோலை பற்றி சொல்லும்போது சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க நபி? அவங்க சொல்கிறாங்க வல்கைபா கமா கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லக்கரக அகாக. நபி அவங்க சொல்கிறாங்க கோல் செல்றனால என்ன, கோல்னா என்ன, புறம் பேசுகிறதுனால என்ன? அவங்க சொல்கிறாங்க திக்குருக்க அகாக பிமா யக்ரஹு வலவுகான ஃபீஹி. நீங்கள் உங்களுடைய ஒரு சகோதரனை பற்றி பேசுகிறது அவரில், நீங்கள் பேசக்கூடிய விஷயம் அவரில் இருந்தால் அதை பற்றி நீங்கள் பேசுகிறது. அப்படி பேசினாலும் அதுதான் கீபா. என்ன? புறாமை பேசுகிறதுன்னு சொன்னாங்க. புறாமையில் இந்த புறம் பேசுகிறதுன்னு சொன்னாங்க. விளங்கிட்டா? உதாரணம் என்னில் ஒரு உதாரணத்துக்கு எடுக்கிறேன்னு சொன்னால், நான் ஒரு அதாவது நான் தொழுவுரில் வைங்களேன், உதாரணமாக பள்ளிக்கு தொலை போகிறேன்ல, விளங்கிட்டா? இப்போ நான் என்ன செய்கிறேன், பயம் பண்ணுறேன். இப்போ பள்ளிக்கு போகணும், தொழணும், அது செய்யணும், இது செய்யணும், நான் இப்போ பயம் பண்ணுறேன். விளங்கிட்டா? இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க, வெளியே போகிறீங்க, வெளியே போய்ட்டு நீங்கள் ஒரு ஆள்கிட்ட பேசுகிறீங்க, எல்லாம் பேசுகிறாரு, இவர் தான் பள்ளிக்கு போக மாட்டாரே. உண்மையிலே என்கிட்ட இருக்குது, நான் பள்ளிக்கு போகிறல்ல, என்கிட்ட இருக்குது, என்கிட்ட இருக்கிறது நீங்கள் அங்கே பேசுகிறீங்க. இதுக்கு தான் சொல்கிற பொறாமை என்று நம்பியாமல் சொல்கிறாங்க. புறம் பேசுகிறது, இதுதான் புறம் பேசுகிறது. விளங்கிட்டா? மனிதன்ட்டு இருக்கிறத அதை நாங்கள் என்ன செய்யறது, பேசுறது. இது புறம் பேசுறதுன்னு சொன்னாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள் கேட்டாங்க, கீழே யாரை சொல்லலாம்? நபி அவங்கள்ட்ட கேட்டாங்க, நாயகமே இன்கான ஃபீ அஹீ மஅகூல், என்னுடைய சகோதரனிடத்திலேயே அது இருந்தால் அது என்ன, அவன்கிட்ட இருக்குது, உண்மையிலே இருக்குது, அதைத்தான் நாங்கள் பேசுகிறோம். அப்போ அவங்களே திருப்பி கேட்குறாங்க, ஓ அது என்ன இருக்கிறதையுமா பேசக்கூடாதுன்ற இதில் கேட்குறாங்க அவங்க. அப்போ அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்கான ஃபீஹி மா தகூல் ஃபகத் அகதப்த, அவன்கிட்ட நீ சொல்கிறது இருந்தால் அதுதானப்பா புறம் பேசுறது, அதுதான் புறம் பேசுறது. இது அவன்கிட்ட இருக்கணும். அப்புறம் சொல்கிறாங்க வைலம் யக்கும்பி, அவன்கிட்ட இல்லைன்னு சொன்னால் புறமா, அவன்கிட்ட இல்லைன்னா அவன் மீது இட்டு கட்டுறாய், அதுதான் இதை விட பெரிய குத்தமே. அவன்கிட்ட இல்லாதவன்கிட்ட பேசுறது, நீ இல்லாத பேசினாதான் அவன் மீது பொய்யை இட்டு கட்டுறாய். இருந்ததை பேசினா தான் புறம் பேசுறது, இல்லாத பேசினா பொய் இட்டு கட்டுறாங்க அப்படின்னு நபி அவங்க சொல்லுறாங்க. அப்போ இந்த ஹதீஸ் எங்கே வருது? முஸ்லீமில் இதில் 4690 ஹதீஸ். அப்போ இதில் நான் யாவது முஸ்லீம் புகாரின்னு நான் சொன்னாலும் இந்த ஹதீஸ் எல்லாம் சரியான ஹதீஸ், இதில் எந்தவித சந்தேகமே கிடையாது. அப்போ இப்படிப்பட்ட விளக்கத்தை நேரடியாக நபி அவங்க எங்களுக்கு விளக்கிக்கிறாங்க, புறம் பேசுறதுனா என்னன்னு சொல்லி. அப்போ எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் இப்போ நெஞ்சில் கை வச்சு பாருங்கள், 2 பேர் நாங்கள் ஒன்று சேர்ந்தால், 2 பேர் ஒரு இடத்துல ஒன்று சேர்ந்தால் எப்பயாவது நாங்கள் யாரையாவது பேசாமல் நாங்கள் பேசிக்கிறோம். கொஞ்சம் கவனமாயிருங்க இந்த விஷயத்தில். என்ன சொன்னால் பயங்கரம், இதனுடைய குற்றங்கள் எல்லாம் மிக பயங்கரம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது அல்லாஹ்வுல குர்ஆன்ல சொல்லுவாங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இஜ்தனிபு கதீரம் மினத் தன்னி இன்ன பஅத தன்னி இஸ்முன் வலா தஜஸ்ஸஸு வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா அய்யுஹிப்பு அஹதுக்கும் அன் யாக்குல லஹம அஹீஹி மைதா ஃபகரிஹ்துமு வத்தகுல்லாஹ இன்னல்லாஹ தவ்வாபுர் ரஹீம். அல் ஹுஜராத்ல 12வது ஆயத்து நபி அல்லாஹ் தஆலா சொல்லுவாங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஈமான் கொண்டவர்களே இஜ்தனிபு கதீரம் மினத் தன், எண்ணக்கூடிய இந்த விஷயங்களை நீங்கள் அதிலிருந்து தூரமாகிடுங்க. அதிலிருந்து தூரமாகி எண்ணக்கூடிய சந்தேகம் கொள்ளக்கூடிய விஷயங்கள்லேருந்து நீங்கள் என்ன செய்யுங்க, தூரமாகுங்க. சந்தேகம் என்ன, அதாவது ஊகங்கள், தமிழில் சொல்ல போனால் ஊகங்கள், சந்தேகம், எண்ணங்கள், அடுத்தவனை பற்றி என்று அப்படி யூகங்கள், அதாவது என்று கற்பனை பண்ணுறது. அடுத்தவங்களை பற்றி நாங்கள் சும்மா அவன் அப்படி செஞ்சிருப்பானே, அவன் இன்றைக்கு சாப்பாட்டுக்கு வரல, இப்படி இருக்கும், இப்படி நாங்கள் என்று ஒரு ஆளை பற்றி என்று விளங்க. இதை அல்லாஹ் சொல்லுவான், எண்ணங்களை நீங்கள் என்ன செய்வோம், ஊகங்கள் யூகங்கள் நீங்கள் பண்ண வேண்டாம், அப்படி நீங்கள் செய்ய வேண்டாம். இந்த பாதம் தான் நிச்சயமாக எண்ணங்கள், சில எண்ணங்கள் இஸ்முன் குற்றம், நீங்கள் எண்ணினாலும் குற்றமாக இருக்கும். பலா தஜஸ்ஸஸும், நீங்கள் துருவி நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், அடுத்தவங்களோட குற்றங்களை தேட வேண்டாம், துருவி தேட வேண்டாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுறான். நான் என்னுடைய வாழ்க்கையில் துருவி தேடுன்ற அர்த்தம் என்ன, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை கண்டது, நாங்கள் அதை மேக் ஷோ பண்ணுறதுக்கு தேடுறத செஞ்சானா தேவையில்லாத வேலை. எங்கள்கிட்ட குற்றத்திலேயே நாங்கள் உண்மையிலே எங்கிட்ட நெஞ்சில் கையை வச்சு பார்த்தால் எங்கிட்ட நாங்கள் செய்கிற குற்றம் மீகிறேன், இந்த குற்றம் எங்களால் கூட எண்ண முடியாது, அந்த அளவுக்கு குற்றம் நாங்கள் செய்வோம். ஆனால் ஒரு நாளாவது நாங்கள் இரவுலையோ பகல்லையோ இருந்து நான் ஏதாவது குற்றம் செய்கிறேனான்னு எப்பயாவது யோசிச்சுருக்கிறோமா? நான் யோசிக்கிறது கிடையாது. ஆனால் ஒரு நாளாவது மிஸ் ஆகாது அடுத்தவனை குற்றத்தை பற்றி நாங்கள் யோசிக்காமல்
ஒவ்வொரு நாளும் நாங்கள் அடுத்தவன குற்றத்தை பற்றி யோசிக்கிறோம். அவன் அப்படி இப்படி செஞ்சிருப்பான், அவன் ஏதோ ஒரு வகையில் நாங்கள் வந்து அடுத்தவனை பற்றி நாங்கள் யோசிச்சுருக்கோம். ஆனால் தன்னை பற்றி நாங்கள் யோசிக்கிறது இல்லை. இதனால தான் நாங்கள் வந்து திருந்துறது இல்லாத காரணம் என்ன, தன்னை பற்றி நாங்கள் வந்து யோசிச்சு கொண்டு இருக்கிற நாங்கள் சுத்தவாளிகள், அடுத்தவங்க தான் குற்றவாளிகள் நாங்கள் யோசிக்கிறது. இந்த எண்ணங்கள் மக்களுடைய மத்தியில் எப்பெல்லாம் இருக்குதோ அன்றெல்லாம் அவங்களாம் திருந்தது கஷ்டமாக தான் இருக்கும். ஏன், தன்னை பற்றி சுத்தம் தூய்மைப்படுத்தி அடுத்தவங்களை பற்றி குற்றவாளியாக பார்க்குறோம். எனவே நாங்கள் முயற்சி எடுக்கணும் என்ன, தானே வந்து குற்றவாளியாக போட்டு அடுத்தவங்களெல்லாம் தூய்மையாக மாற்றணும். நாங்கள் அடுத்தவங்க குற்றம் செஞ்சாலும் சரி இவன் அந்த குற்றம் செய்கிறவனால ஏதோ ஒரு தப்புன்னு நடந்துட்டு இவன் அப்படி செஞ்சுட்டான், இதெல்லாம் பெரிய விஷயம் விட்டுருக்கோம். அப்படி நாங்கள் எண்ணணும். இல்லை நான் தான் இதை மிஸ் ஆகிறேன், நான் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன், இல்லை ஏதோ வாயில் மிஸ் பண்ணிட்டாங்க, இது இவன் செய்கிற ஆள் இல்லை. அப்படி தான் நாங்கள் வந்து அடுத்தவங்கள பார்வையில் பார்க்கணும். இன்றைக்கு நாங்கள் வந்து என்னுடைய வாழ்க்கையில் வந்து நாங்கள் அப்படி இல்லை, எல்லாமே ஆப்போசிட்டில் நாங்கள் பார்க்குறோம். எனவே முயற்சி எடுங்க வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல மிகவும் பயங்கரமாக கவனமாக இருக்கிறது. என்ன சொன்னால் அல்லா தஆலா குர்ஆன்ல நிறைய இடங்கள் வந்து சொல்லுன்றான், பலா தஜஸ்ஸஸும், நீங்கள் என்ன செய்வா துருவி அடுத்தவங்க குற்றத்தை வந்து தேட வேண்டாம். வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா, உங்களில் சிலர்களை வந்து நீங்கள் வந்து என்ன செய்ய வேண்டாம், புறம் பேசி திரிய வேண்டாம். சிலர்களை பற்றி புறம் பேசி திரிய வேண்டாம். அது பொதுவாக நடக்கக்கூடிய விஷயங்கள். என்னென்னு சொன்னால் அல்லா தஆலா சொல்லுறான், அயுஹிப்பு அஹதுக்கும் அன் யாகுல லஹம அஹீஹி மைத்தா. அல்லா தஆலா கேட்கின்ற ஒரு கேள்வி கேட்கின்றான். அல்லா தஆலா இதெல்லாம் சொல்லிட்டு நீங்கள் அடுத்தவனை பற்றி புறம்பேசி திரிகிறீங்களே, இதை பற்றி அல்லா தஆலா சொல்லுகின்றான், என்ன உங்களில் யாராவது உங்களுடைய சகோதரன் இந்த மையத்தை செத்து இருக்கிறான், பொடி இருக்குது, செத்து பொடியை முன்னுக்கு வச்சுக்கிறீங்க, மையத்தை முன்னுக்கு வச்சு இருக்கிறீங்க, விளங்குங்க. உங்களில் யாராவது அந்த பொடியை கத்தியை கொண்டாந்து வெட்டி ஒரு துண்டு எடுத்து பொறிச்சு தின்றதுக்கு விரும்புகிறீங்களா? அல்லா தஆலா கேட்குறான். குர்ஆனுடைய கருத்து என்ன, உங்களுடைய சகோதரனுடைய செத்த உடம்புல இருந்து ஒரு சதத்துண்டை எடுத்து தின்றதுக்கு விரும்புகிறீங்களா? தின்றனா எப்படி தின்ற, அதை ஒரு துண்டை வெட்டி பொறிச்சு அழகாக சாப்பாடாக்கி தின்றதுக்கு நீங்கள் விரும்புகிறீங்களா? இந்த அல்லா தஆலா கேட்குறான். நாங்கள் யாராவது விரும்புவோமா? அதுவும் செத்தது, மாடு செத்தாலும் நாங்கள் வந்து மாட்டை வந்து தின்ன மாட்டோம். அல்லா தஆலா சொல்கிறோம் செத்தது, மனிதன் வந்து சாகுறதா, மனிதனை கொள்றது இல்லைன்னு சாகுறதா, கத்தியால் நாங்கள் அறுக்குறான் மனிதனை, அப்படி ஒன்று இருக்குதா? சாகு விளங்கு. இது குர்ஆன் இது நான் குர்ஆனை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அயுஹிப்பு அஹதுக்கும் அன் யாகுல லஹம அஹீஹி மைத்தா. அயுஹிப்பு உங்களில் அயுஹிப்பு அஹதுக்கும் உங்களில் ஒருவன் விரும்புகிறானா, ஐயாக்குல சாப்பிடுறதுக்கு, லஹம இறைச்சி, அஹி அவனுடைய சகோதரனுடைய, மைத்தா அந்த இறைச்சி எப்படி இருக்கும், மையத்தா இருக்கும் போதும் அதை சாப்பிடுறதுக்கு விரும்புகிறானா? இது அல்லா தஆலா கேட்குறான். ஹதீஸ் அல்ல, குர்ஆனில் வரக்கூடிய விஷயம் இல்லைங்க. விரும்புவானா இந்த அல்லா தஆலா கேட்குறான். அதுக்கு பதிலாக அல்லாவே சொல்லுவோன்றான், ஃபக்கரித்துமு நீங்கள் வந்து ஒரு போதும் அதை விரும்ப மாட்டீங்க. அப்படி நீங்கள் விரும்ப மாட்டேங்கன்னு இருந்தால் புறம் பேசி தெரியாதீங்க. புறம் பேசினீங்க நீங்கள் இறைச்சத்தான் தின்றீங்க, அடுத்த வேண்டாம் செத்த புணத்துடைய இறைச்சை நீங்கள் சாப்பிட்றீங்க. இதுதான் அல்லா தஆலா சொல்கிறேன். விளங்குங்க. இது குர்ஆன்ல அல்லா தஆலா நேரடியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது நேரடியாக வந்து சொல்கிறது, வத்தக்குல்லா இன்னல்லா தவ்வாபுர் ரஹீம், அல்லாவை பயந்து கொள்ளுங்கள், இன்னல்லா நிச்சயமா தவ்வாபுர் ரஹீம், அல்லாஹ் மன்னிப்பவன், அல்லாஹ் இரக்கமுடையவன். மன்னிப்பவன் யாருக்கு? குற்றம் செஞ்சவங்க அல்லாஹ் கிட்ட, யா அல்லாஹ் இப்படியெல்லாம் குற்றம் செஞ்சுட்டு இதுக்கு போகிறோம் நான் செய்ய மாட்டேன்னு தௌபா கேட்டவங்க. நாங்கள் நினச்சிடப்படா தௌபா, யா அல்லாஹ் நான் செஞ்ச பாவெல்லாம் மன்னிச்சுடுவாயா, அந்த அவங்க ஒருவர் இது கொண்டு வா ஆமீன் செல்ல, நாங்கள் ஆமீன் செல்லையா, ஆமீன் ஆமீன் ஆமீன், இதுக்கெல்லாம் தௌபான்னு சொல்கிறது இல்லை. இந்த குர்ஆனில் வர தௌபா ஒன்றுமே இந்த தௌபாவுக்கு வந்து என்ன செய்ய மாட்டாது, அடங்க மாட்டாது. எல்லாம் ஒரு இமாம் வந்து இது கொண்டு ஒரு துவா ஓதுவார், பின்னுக்காலையும் கூட ஆமீன் சொல்கிறது, இது வந்து இந்த தௌபாவுக்கு அடங்காது. இந்த தௌபா யார்? குற்றத்தை ஏற்று, சொன்ன குற்றத்தை ஏற்று, செஞ்ச குற்றத்தை அவன் ஏற்று, உள்ளத்தால் ஏற்று, நான் யா அல்லாஹ் தப்பு செஞ்சேன், யா அல்லாஹ் தப்பு செஞ்சேன், தெரிஞ்சு நான் தப்பை செஞ்சேன், அல்லா தஆலா சொல்லணும். நாங்கள் தப்பை செஞ்சு ஏற்றுக்கொள்ளணும். நாங்கள் முதல்ல அவன்கிட்ட ஏற்றுக்கொள்ளணும் தப்பை. அதுக்கு பிறகு சொல்லணும், யா அல்லாஹ் தப்பை செஞ்சுட்டேன், இப்போ நீ அதுக்காக ஒன்றும் கிடையாது, அதுக்காக மன்னிப்பு, நீ மன்னிச்சா மன்னிப்பேன், இல்லாட்டி எனக்கு மன்னிப்பு கிடையாது. யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு, உன்னுடைய அடியான். மனிதன் படைச்சாய், ஆசை இருக்குது, அவனுக்கு ஆசையும் கொடுத்துருக்குற, ஆசை இருக்குது, நானும் தப்பு செஞ்சுட்டேன், எல்லாரும் தப்பு செஞ்சாங்க, நானும் தான் தப்பு செஞ்சுட்டேன், யாரெல்லாம் தெரியாமல் செஞ்சுட்டேன், மன்னிச்சுடுவாயா. நாங்கள்
சொல்லி இப்படி சொல்லி நாங்கள் கேட்டோம்னு சொன்னால் இப்படிப்பட்டதுக்கு தான் தௌவாபர் ரஹீமா, அல்லா தஆலா தௌபா மன்னிப்பவனா இருக்கிறான், அல்லா தஆலா ரஹ்மத்துடைய இறக்க முடியவனா இருக்கிறான். இப்படி சொல்லி கேட்கணும். ஒருவன் நிற்கிறான் வந்து பேசுறதெல்லாம் பேசுறது எல்லாம் செய்யறது மன்னிப்பு கேட்கறது, யாரெல்லாம் என்ன புறமெல்லாம் மன்னிச்சிருவான், நான் செய்கிற குற்றத்தெல்லாம் செய்வான்னு சொல்லி போட்டு திரும்பவும் இதே வேலை தான். அவன் எனத்துக்கு கேட்டான் ஒன்று அவனுக்கே விளக்கம் இல்லைன்னு சொன்னால் அல்லா தஆலா என்ன செய்ய மாட்டான், மன்னிக்க மாட்டான். விளங்குச்சா? உதாரணம் கோட்டிக்குது, கோர்ட்டுக்கு போகிறீங்க, ஒரு குற்றம் ஒன்று சொல்லப்படுது. விளங்குச்சா? அந்த குற்றத்தில் இப்போ கோர்ட்டில் உதாரணமாக வழக்கலாம். கோர்ட்டில் வந்து என்ன செய்யப்படுது வந்து ஒரு குற்றம் வந்து ஒரு மனிதன் குற்றம் செஞ்சுருக்கிறான். விளங்குச்சா? குற்றத்தில் வந்து அந்த கோர்ட்டில் வந்து இந்த காதியார் கோர்ட்டில் வந்து நீதிபதி சொல்கிறான் வந்து இந்த குற்றத்துக்கு வந்து நீ என்ன செய்ய $100 தண்டனையாக உனக்கு வந்து இந்த அபாரமாக தரேன் அப்படின்றான். தண்டனையாக $100 கட்டி நீ போ. அவன் என்ன செய்கிறான், $100 கட்டுறதுக்கு அவன் என்ன செய்கிறான், அந்த குற்றத்துக்கு $100 கட்டுறதுக்கு அவன் என்ன செய்கிறான், கள்ள நோட்டில் $100 எடுத்து கட்டிட்டு போகிறான். விளங்குச்சா? இப்போ அவன் அந்த கள்ள நோட்டில் கட்டினா அவன் என்ன நடக்கும், கள்ள நோட்டுன்னு சொன்னா என்ன, உண்மையான $100 அல்ல, ஒரு பொய்யான ஒரு கள்ள நோட்டுகள் இருக்குதானே, பொய்யான $100 கட்டிட்டு போகிறான் கோர்ட்டுக்கு. அவன் ஏற்கனவே செஞ்ச தப்பை நீ ஒத்துக்கொண்டாய், சரியப்பா தப்பை ஒத்துக்கொண்டையா, $100 கட்டிட்டு போனால் மன்னிச்சிருவோன்றான். இதை விட்டுட்டு இவன் $100 கட்டுறது கள்ள நோட்டில் கட்டினா இவன் தப்பை ஒத்துக்கொள்றான் இல்லை. கோர்ட்டு இந்த காலத்தில் உள்ள கோர்ட்டே இதை ஒத்துக்கொள்ளாது. அவனுக்கு இன்னும் ரெட்டிப்பான தண்டனை இருக்குமா, இல்லை மன்னிப்பு கொடுக்கப்படுமா, இன்னும் டபுள் தண்டனை தான் இருக்கும். அப்படி இந்த உலகத்தில் உள்ள தண்டனைகளே இப்படி இருந்தால் அல்லா தஆலா இடத்துல நாங்கள் எங்கிட்ட தப்பை ஒத்துக்கொள்ளாமல் சும்மா மன்னின்னு அல்லா தஆலா மன்னிக்கிறதுக்கு என்ன இந்த விளையாட்டு, இந்த விளையாட்டு சின்ன பிள்ளை விளையாட்டு கேமா இதெல்லாம்? நாங்கள் செய்கிற குற்றத்தை முதல்ல நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும். நிபந்தனையில் ஒரு நிபந்தனை, குற்றங்கள் செஞ்சால் அந்த குற்றங்களை ஏற்றுக்கொள்ளணும். அதுக்கு பின்னால் அந்த குற்றத்தை நான் செய்ய மாட்டேன்னு உள்ளத்துக்கு 3 நிபந்தனை இருக்குது. எந்த தௌபாவுக்கும் 3 நிபந்தனை. முதலாவது குற்றத்தை ஏற்றுக்கொள்ளணும், இரண்டாவது உள்ளத்தால் உறுதி கொள்ளணும் நான் இந்த குற்றத்தை திருப்பி செய்ய மாட்டேன், மூன்றாவது உள்ளத்தால் ஏக்கத்தோட யா அல்லாஹ் செஞ்சிட்டேன், யா அல்லாஹ் மன்னிச்சிரு, மன்னிக்க இல்லைன்னா உன்னுடைய மன்னிப்பு வரல நிச்சயமாக நரகம் வரும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் கேட்கணுதுவா. யா அல்லாஹ் மன்னிச்சிரு, நீ தான் மன்னிப்பவன், வேறு யாராலும் இதை நினச்சா மன்னிக்க முடியாது, நீ மன்னிக்கல நான் நரகம் பேச்சு தான் ஆகுவேன் யா அல்லாஹ். இப்படின்ற உறுதியான ஒரு உறுதியில் நாங்கள் வந்து அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். இந்த 3 சேர்ந்தால்தான் ஒரு தௌபாக்கு அது தௌபாவா அல்லா தஆலா ஏற்றுக்கொள்ளலாம். அப்போ நாங்கள் வந்து தௌபாவுடைய விஷயங்களை கவனமாக இருக்கணும். தௌபாந்து நோன்பு காலத்தில் வந்து சும்மா ஏதோ ஆமீன்ட்டு பேத்துடுறோம். கடைசி மக்கள் ஒருத்தர் யாருமே தௌபா செஞ்சதாக இல்லை, யாரும் திருந்துடல இந்த உலகத்தில். ஏன் காரணம், நோன்பு வருது, அஜி வருது, பெருநாள் வருது, என்னென்னு இப்படியெல்லாம் வந்து வருஷம் பேத்து கொண்டே இருக்குது, மக்கள் திருந்துற அப்புறம் இல்லை. என்ன காரணம், தௌபா செய்யாமே இருக்கிறோம், தௌபா செய்கிறோம். ஆனால் காரணம் என்ன, அந்த வேலையை எப்படி செய்யணுமோ அப்படி நாங்கள் செய்யாமல் இருக்கிறதுனால மனிதன் திருந்துறாங்க. இன்றைக்கு ஒருவன் வட்டி எடுக்கிறான்னு வைங்க, அல்லா தஆலா கேட்குறேன், யா அல்லாஹ் மன்னிச்சிரியா, தெரியாமல் செஞ்சுட்டேன் மன்னிச்சிரு. பெரிய பெரிய குற்றமெல்லாம் வட்டியை பற்றி நீ சொல்லியிருக்கிற, ஸ்டில் நான் தெரிஞ்சு நான் செஞ்சுட்டேன், யா அல்லாஹ் மன்னிச்சிட்டுன்னு உள்ளத்தால் அது ஏக்கத்தோட இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த 3 நிபந்தனையோடு இதை கேட்டான்னு சொன்னால் அடுத்த முறை இப்போ கேட்டு முடிஞ்சிட்டுன்னு வைங்களேன், மன்னிப்பு அல்லா தஆலா மன்னிப்பு கேட்டாச்சு, அல்லா தஆலா மன்னிச்சானா இல்லையோ அது அவனோட உள்ளதே. விளங்குதா? மன்னிக்கிறது மன்னிக்காத அவனோட உள்ளது. அதுக்கு போகிறோம், இன்னொரு மாதத்துக்கு போகிறோம், திரும்பவும் வட்டிக்குள்ளே கையை வைக்க போகிறான் மனிதன், திரும்பவும் வட்டிக்குள்ளே கையை வைப்பான் மனிதன். அந்த வட்டிக்குள்ளே கையை வைக்கக்குள்ள குறைஞ்சது இந்த மன்னிப்பு ஒழுங்காக கேட்டான் தானே, அந்த நேரத்தில் குறைஞ்சபட்சம் அவனுக்கு யாது வரும், வட்டி என்னன்றதாவது யாது வரும், அல்லா தஆலா யாது உண்டாகும். காரணம் என்ன, நேரத்தோட கேட்ட தௌபா சரியான முறையில் கேட்ட முறை, அந்த கேட்ட முறை அவனுக்கு அது யாது உண்டாகும். திரும்ப செய்கிறது வேறு டிஃப்ரெண்ட் விஷயம், மனிதன் செய்வான் திரும்ப அது வேறு விஷயம். ஆனால் குறைஞ்ச யாது உண்டாகும். 2ஆம் முறை மன்னிப்பு கேட்பான், 3ஆம் முறை மன்னிப்பு கேட்பான், 4ஆம் முறை என்ன செய்வான், அந்த இதில் பாவத்தில் கையை வைக்க மாட்டான். ஏன், அவன் கேட்குற தௌபாவை சரியாக கேட்குறான். இது அல்லா தஆலா கிட்ட பெய்து சேருது சரியான முறையில். அல்லா தஆலா அவனுடைய பார்வையில் பார்க்குறான், இவனை நேரான வழியை கொண்டுறணும்னு ஆசைப்படுறான். என்ன காரணம், இவன் கேட்ட முறை. அப்போ அல்லா தஆலாவுடைய உதவி இவன் திருந்தணும்னு வந்துட்டுன்னு சொன்னால், அல்லாவுடைய பார்வை இது விழுந்துட்டுன்னு சொன்னால் இவன் திருந்துறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக திருந்துறதுக்கு வாய்ப்பு வந்துடும். அப்படி இல்லாமல் தௌபான்னு சொல்லி சும்மா ஏதோ கேட்டுட்டு போனோம்னு சொன்னால் எந்த வித பிரயோஜனம் இல்லை. அப்படி எனவே முயற்சிடுங்க வந்து என்ன செய்யுங்கன்னா தௌபாவெல்லாம் சரியாக நாங்கள் கேட்கணும், குற்றங்களாக இருந்தால் இந்த குற்றத்தை சரியாக கேட்கணும். அப்போ அல்லா தஆலா இது வந்து சூரத்து ஹுஜராத்தில் 12ஆம் ஆயத்தில் வந்து இதை பற்றி சொல்கிறான். அப்போ இதில் இது தெளிவாக எங்களுக்கு விளங்குது, புறம் பேசுகிறது எப்படிப்பட்ட பெரிய குற்றங்கள். மனிதனுடைய இறைச்சி சாப்பிட்றது, அதுவும் செத்ததுக்கு பின்னால்
நினச்சி பார்க்கவும் முடியாது. அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது இந்த புறம் பேசுகிறது இருக்குது, இதுக்கு பெரிய பெரிய குற்றங்கள் இருக்குது. முதல் குற்றம் என்ன? மனிதன் வந்து கபருக்கு போனால் கபூரில் நடக்கக்கூடிய குற்றம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவோன்றாங்க, இது வந்து இப்னு இப்பான் அவங்க வந்து அறிவிக்கிறாங்க, சரியான ஹதீஸ். நபி அவங்க சொல்லுவோன்றாங்க வந்து சொன்னேன், அது ஹுஜராத் 12வது ஆயத்து. ஹுஜராத்தில் 12வது ஆயத்து. இப்னு இப்பானில் வந்து நபி அவங்க வந்து இந்த ஹதீஸ் ஒன்று வருது. எப்படின்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு முறை வந்து சஹாபாக்களோட நடந்து போகிறாங்க. போகும்போது 2 கபூர்கள் அங்கே இருக்குது. நபி அவங்க பெய்து கொண்டு இருக்கிறாங்க. போகும்போது திடீரென்று சஹாபாக்களுக்கு கேட்குது சத்தம். நபி அவங்களோட உடுப்பெல்லாம் சும்மா ஒழியா கரன்னு சத்தம் ஒன்று கேட்குது. அதாவது நபி அவங்களோட முழு உடம்பும் அப்படி அந்த முகமெல்லாம் நிறம் மாறுது. சும்மா திடீரென்று சொல்லி முகம் கருத்து கொண்டும் ஒரு பயம் கொண்டும் ஒரு சேப்பாய் கொண்டும் உடம்பு அந்த முகமெல்லாம் கருக்கோக்கள் என்ன செய்யும், உடம்பு வேருக்கும் டக்குன்னு இதெல்லாம் வித்தியாசமாகும், உடம்புல ஒரு டிஃப்ரெண்ட் ஒன்றாகும். அதை பார்க்குறாங்க சாப்பாடு. பார்த்தது நபி அவங்கள்ட்ட கேட்குறாங்க, நாயமே உங்களுக்கு என்ன நடந்துட்டு, என்ன வித்தியாசமாக நாங்கள் பார்க்குறோம் உங்கள அப்படின்னு சாபாக்கள் கேட்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க வந்து, இந்த 2 கபருக்கும் அல்லாஹ் தஆலா தண்டனை, நீங்கள் காணலையா இந்த 2 கபருக்கும் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டாங்க. அவங்க சொல்கிறாங்க, நான் ஒன்றும் காணலையே. பொதுவாக மக்கள் வந்து காண மாட்டாங்க. நபி அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா எல்லா கபூர்லேயும் இல்லை, சில கபூரில் நடக்கக்கூடிய விஷயங்களை அல்லாஹ் தஆலா காட்டுவான். நபி அவங்களுக்கு இந்த இடத்துல காட்டினான். அப்போ நபி அவங்க 2 கபூரில் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்குறாங்க, கண்ணுக்கு நேராக பார்க்குறாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி. 2 கபூர்லேயும் தண்டனை கொடுக்கப்படுது. நபி அவங்க சொல்கிறாங்க, இந்த 2 கபூருக்கும் பயங்கரமான முறையில் அல்லாஹ் தஆலா தண்டிக்கிறான், மிகவும் பயங்கரமான முறையில் தண்டிக்கிறான். ஆனால் நபி அவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு தெரியுமா இந்த தண்டனை ஏன்? இந்த தண்டனை வந்து பெரிய விஷயம் அல்ல, சின்ன ஒரு விஷயத்துக்காக அல்லாஹ் தஆலா பயங்கரமாக தண்டிக்கிறான். இந்த ஒரு சின்ன விஷயம் சொன்னால் என்ன, மனிதன் இதை சின்ன விஷயமா நினைச்சதுனால இதை பயங்கரமாக தண்டிக்கிறான். விஷயம் சிறுசு அல்ல, ஆனால் மனிதனுடைய எண்ணத்தில் இது சிறுசாக இருக்குது. இதனால் மனிதனை அல்லாஹ் தஆலா தண்டிக்கிறான். ஒன்றை சொல்கிறாங்க, இவன் வந்து டாய்லெட்டுக்கு போனால் 1கோ 2கோ போனால் சுத்தம் படுத்தும் போது சுத்தத்தை சரியான முறையில் படுத்த மாட்டான். அவசரத்தில் போனால் எல்லாத்துக்கும் அவசரம். இன்றைக்கி பார்ப்போம், நாங்கள் டாய்லெட்டுக்கு போனாலும் மனிதன் 1க்கு சரியாக நின்று ஒழுங்கா துப்புரவா பெய்த்துட்டான்றதை பார்க்காம அவசரத்தில் ஓடி வரவும் நாங்கள் இருக்கிறோம். டக்குன்னு பிறந்துக்கணும், ஏதோ ஒரு என்னத்தையோ உசுப்பு போகிற மாதிரி அந்த 1 நிமிஷம் 2 நிமிஷம் சரியாக நிம்மதியாக செய்கிற வேலையை டைமை எடுக்காமல் செய்வோம். அப்படிப்பட்டவங்க அல்லாஹ் தஆலா இந்த கபூரில் தண்டிக்கிறான். இன்னொருத்தர் நபி அவங்க சொல்லுன்றாங்க வந்து, இவன் வந்து புறம் பேசிக்கொண்டு திரிஞ்சவன், இப்படிப்பட்டவனே அல்லாஹ் தஆலா தண்டிக்கிறான். இப்படிப்பட்ட இந்த 2 விஷயத்தையும் மனிதன் சிறுசாக நினைப்பான். இது 2 மனிதன் சிறுசாக நினைப்பான். ஆனால் அல்லாஹ் தஆலா இடத்துல மிக பயங்கரமான தண்டனை இருக்கும்னு நபி அவங்க சொல்கிறாங்க. இது இப்னு இப்பான்ல வரக்கூடிய ஹதீஸ். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இருந்து கபூரில் முதலாவது நாங்கள் போய் சேரக்கூடிய இடம் என்ன, கபூர். அந்த கபூரில் நடக்கூடிய விஷயம். அடுத்து வந்து கபூரில் தண்டனை கொடுக்கப்பட்டதுன்னா அப்போ நரகத்தில் தண்டனை இல்லையா? எல்லா இடத்துலையும் இருக்கு. கபூரில் தண்டனை கொடுக்கப்பட்டுன்னு அர்த்தம் என்ன, அவனுக்கு கபூரில் கொடுக்கப்பட்டும் திரும்ப நரகத்தில் அல்லாஹ் தஆலா நாடினான். கபருக்கு போய்த்து தண்டனை கொடுத்தோம், அல்லாஹ் தஆலா நாடினால் அந்த தண்டனை கபூரோடு நிப்பாட்டிட்டு அங்கே வந்து தண்டனை அதுக்கு இல்லாமல் ஆக்கிடுவான். அல்லாஹ் நாடினால் கபூர்லேயும் கொடுத்தோம் அங்கேயும் கொடுப்பான். அல்லாஹ் தஆலா நாடினால் அந்த தண்டனை இந்த உலகத்திலே கொடுப்பான். உலகத்தில் கொடுத்து கபருக்கு கொண்டுற மாட்டான். கபூர்லேயும் அந்த தண்டனை இருக்காது, இந்த உலகத்திலே கொடுத்து உலகத்தோட முடிஞ்சிடும். இல்லைங்களா? அல்லாஹ் தஆலா நாடினா உலகத்திலையும் கொடுத்து கபூர்லேயும் கொடுத்து கியாமத் நாளில் நரகத்திலையும் கொடுப்பான். இது வந்து அல்லாஹ்வுடைய நாட்டத்தை பொறுத்து இருக்குது. யாருக்கு அவன் எந்த நோக்கத்தை வச்சு செஞ்சான், இன்னும் அமல் உண்மையாக எந்த அமலும் நீயத்தை கொண்டு இருக்குது, அவனுடைய எண்ணங்களை கொண்டு தான் இருக்குது. அவன் எதை நினைச்சு அவன் செய்கிறானோ அதுக்கு அடிப்படையில் அவன் அல்லாஹ் தஆலா அவன் தண்டிப்பான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அல்லாஹ் தஆலா தண்டிப்பான். ஆனால் அல்லாஹ் தஆலா நீதமானவன், எல்லாருக்கும் ஒரே சமமாக தான் தண்டிப்பான். ஆனால் நீதம் எப்படி இருக்கும், எல்லா வயலையும் அந்த நீதம் சூழப்பட்டு இருக்கும். எங்களுடைய நீதம் ஒரு பார்வையில் தான் நாங்கள் நீதமாக இருக்குமே தவிர அடுத்த பார்வையில் எங்களுக்கு நீதம் விளங்காது. ஏன் காரணம் என்ன, ஏன் அடுத்த பார்வை நாங்கள் பார்க்கும்போது ஒரு சைடை மட்டும்தான் நாங்கள் பார்ப்போம். நீதம் ஜஸ்டிஸ் அல்லாஹ் தஆலா வந்து ஜஸ்டிஸாக தான் இருப்பான். எப்பவுமே ஏதாவது ஒரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா செய்ய தண்டிக்கிறன்றது அல்லாஹ் தஆலா ஜஸ்டிஸாக இருக்கும். சிலவனுக்கு அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் தண்டிக்கிட்டு கபூரில் கொடுக்க மாட்டான். ஆனால் சிலவனுக்கு உலகத்தில் கொடுத்துட்டு கபூர்லையும் கொடுப்பான். சிலவனுக்கு உலகத்தில் கபூரில் மர்ம நல்லா கொடுப்பான். அப்போ இந்த இடத்துல நீதம் இல்லா போய்த்திருமே, ஜஸ்டிஸ் இல்லா போய்த்திருமே. சிலவங்களுக்கு ஜஸ்டிஸ் ஆகிடும், பார்க்கறதுக்கு அப்படி தான் விளங்கும். ஆனால் என்ன காரணம், மனிதன் ஜஸ்டிஸ் பண்ணும்போது என்ன செய்வான், அவனுடைய கண் முன்னுக்கு நடக்கிறத பார்த்து தான் அவன் ஜஸ்டிஸ் பண்ணுவான். ஒரு பார்வையில் தான் அவனுக்கு விளங்கும். அல்லாஹ் தஆலா ஒரு பார்வையில் பார்க்க மாட்டான். அல்லாஹ் தஆலா எல்லா பார்வையிலையும் பார்ப்பான், எல்லா வகையிலையும். ஒருவருக்கு ஒரு பொறாமை சொல்லியிருந்தால்
இதால் அவன் பாதிக்கப்பட்டிருக்கிறான், அதால் இன்னும் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறா, இப்படி எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, இதில் என்ன எத்தனை ஜெனரேஷன் பாதிக்கப்பட்டிருக்குது. அவனுடைய நீதி தான், அதான் அவனுடைய நீதி, அல்லாவுடைய ஜஸ்டிஸ். இப்படி பார்த்து தான் அவன் தண்டனை கொடுப்பான். எங்களுடைய பார்வையில் முன்னுக்கு என்ன நடக்குதோ அதை பார்த்து நாங்கள் வந்து ஜஸ்டிஸ் பண்ணிடுவோம். எனவே எங்களுடைய பார்வை அல்லாவோட பார்வைக்கு அல்லாவுடைய டீப் பார்வை, ஃபுல் பார்வை பார்த்து ஒருத்தருக்கு எந்த அநீதியும் இல்லாமல் அல்லாத்தில் தீர்ப்பளிப்பான். எங்களுடைய பார்வையில் இப்படி தான் இருக்கும். எனவே இதனால தான் வந்து நரகத்தில் வந்து கொடுக்கக்கூடிய தண்டனைகள், இங்கே கொடுக்கக்கூடிய தண்டனைகள் இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாற்றமாக இருக்கும். ஆனால் அவன் பூர்ணமான ஜஸ்டிஸ் உடையவனாக தான் அவன் என்ன செய்வான், இருப்பான். அதுக்கு பின்னால் அப்போ இது ரெண்டும் வந்து என்ன செய்யப்படுது, இது வந்து கபூர் தண்டனை இப்படியான இதில். மர்மை நாளில் கியாமத் நாளில் அல்லாஹ் வந்து என்ன செய்கின்றான், தண்டனை கொடுக்குறோம். என்னது, கால ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் லா யதுகுல் ஜன்னத நம்மாம், சொர்க்குலோகத்துக்கு வந்து நம்மாம் வந்து சொர்க்குலோகத்துக்கு போக மாட்டான் நபியாக சொல்கிறேன். நம்மாம் தான் என்ன, உலகத்தில் வந்து கோல் செல்வி, கோல் என்ன, புறம் பேசி திரிபவன், புறம் பேசி திரிபவன் நரகத்துக்கு சொர்க்கத்துக்கு போக மாட்டான். முஸ்லீமில் வருது 105வது ஹதீஸ். பாருங்கள், புறம் பேசி திரிபவன். எங்களுடைய நிலைமையில நான் யோசிப்பார், முஸ்லீம் இது கேள்வி கொண்டு அங்கால இந்த ஹதீஸ் ஐயா பிள்ளையான்றது கேள்வி கொண்டு இருக்குதா. புறம்டா என்னன்னு நபி அவங்களே விளக்கிட்டாங்க. இப்போ அதில் உங்களுக்கு எது சந்தேகம் இல்லைங்களா, புறம்டா என்னன்றதுல உங்கள்கிட்ட உள்ளத்தை பேசுறது புறம்னா நபி அவங்க நேரத்தில் நான் சொன்னது தான் நபி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. புறம்னு சொன்னால் ஒரு மனிதனுடைய இருக்குது, அவனுக்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது, அதை பற்றி நாங்கள் இன்னொருத்திட்ட பேசுகிறது. அதுக்கு உதாரணம் எப்படி சொன்னால், ஒருவன் கட்டையாக இருக்கிறான், நாங்கள் இன்னொருத்தரோட பேசும்போது பேசுகிறது அவன் கொஞ்சம் கட்டத்தன்மையாக இருக்கிறாங்க இப்படி பேசுகிறது. அப்படி பேசினா அவன் புறம், அவன்கிட்ட இருக்குதான், அவனை பற்றி அவன் விரும்பாத ஒன்றை பேசுகிறான், இருந்தாலும் அவன் அதை விரும்ப மாட்டான், அப்படிப்பட்ட ஒன்றை பேசுகிறது. ஒருவன் வந்து என்ன செய்யறான், தொழுகிறான் இல்லை, அதை வந்து இன்னொருத்தண்ட பேசுகிறது, இதெல்லாம் என்னப்பா இவன் தொழுகிறானும் இல்லை ஒன்றும் இல்லை புறம். இப்படியெல்லாம் அவன் தொழுகிறது எங்களுக்கு தேவையான விஷயமா இல்லை. அவனுக்கு அவனை திருத்தணுமா, நேர போங்க அப்போ நான் எல்லாம் ஒன்று பழகுறோம், சந்தோஷமாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகுறோம், இப்போ அழகா பழம் இந்த உலகத்தில் உனக்கு தெரிந்தானே, தொழிலான்னு சொன்னால் நரம் போவாங்க அல்லா தலா குருவானதை இதெல்லாம் வந்திருக்குது. இப்போ நாங்கள் பழகிற மாதிரி தொழில் சொன்னால் நல்லா தானே இருக்கும், சண்டை பிடிக்க போகப்படாது. எனக்கு நாளைக்கு வாயம் போய் தொழில் பள்ளியில் தொழில் பாருங்க, கூட்டிகிட்டு போங்க ஒரு நாளைக்கு, வரலன்னு சொன்னால் இதெல்லாம் என்னப்பான்னு சொன்னால் நீங்கள் பெருசாக கணக்கு எடுக்காங்க, விட்டுருங்க. அவனை திருத்தணுமே, நோக்கமும் திருத்தணும். உங்களால் சொர்க்கம் கூட்டி போயிடலாம், யாராலும் சொர்க்கம் கூட்டி போக முடியாது. நபி அவங்க நினைச்சாங்க தான், அபு தாலிபை சொர்க்கம் தன்னுடைய சாட்சியாவை சொர்க்கம் கூட்டி போகணும்னு ஆசைப்பட்டாங்க தான், சொர்க்கம் கூட்டி போக முடியாது, யாருக்கும் யாராலையும் சொர்க்கம் கூட்டி போக முடியாது. அல்ல நாடணும் சொர்க்கம் போகிறதுக்கு. எங்களுடைய வேறு என்ன, ஒரு முயற்சி, ஒரு சின்ன ஒரு முயற்சி, அந்த முயற்சி தோல்வி கண்டிப்பாக பின்வாங்கப்படாது. நாங்கள் என்ன செய்யறது, ஒரு முறை சொல்றது, அது இவனெல்லாம் எங்கே உட்பட போகிறானா அப்படின்னு அப்படி தானே நாங்கள் பேசுவோம். இதுதான் புறம் பேசுகிறன்றது. என்னது, ஒரு முறை சொல்லி போட்டு ஏதோ நாங்கள் என்னமோ பெரிய ஒரு வேலை செஞ்ச மாதிரி. அப்போ நாங்கள் என்ன செய்யணும், சொல்லுங்கள், ஒரு முறை சொல்லுங்கள், 10 முறை சொல்லுங்கள், 20 முறை சொல்லுங்கள், 100 முறை சொல்லுங்கள், சொல்கிறமா வாழ்முக்க சொல்லுங்கள். அவன் திருந்தல்லையா, உனக்கு என்னப்பா, நீ சொல்லு. நண்பன் என்றென்றும் உனக்கு அவன் நண்பன் தான், விளங்குச்சா. நீங்கள் வந்து அவன் தொலை வரலன்னு சொல்லி நண்பன் இல்லாமல் போகிறல்ல, அவன் நண்பன் தான். நண்பனாக இருக்கட்டு, அவன் கெட்ட விஷயத்துக்கு உங்களை அழைச்சி போவான்ன்ற ஒரு தயக்கம் வந்தால் நீங்கள் அவன்லேருந்து பிரிகிறது இஸ்லாம் அனுமதிக்குது. கெட்ட விஷயங்கள்ல அவனால் நீங்கள் வந்து போகிறது சான்ஸ் கிடையாது, நீங்கள் தான் அவனை இழுக்கிறது சான்ஸ் இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் நண்பனாகவே இருந்துக்கோங்க. இஸ்லாம் வந்து உங்களை செல்லில் வந்து பிரிய சொல்லி விளங்கா. இதனால் நாங்கள் என்ன செய்யப்படாது, சில சின்ன விஷயங்களில் நாங்கள் வந்து பிரிஞ்சிடப்படாது. நாங்கள் என்ன நண்பர்மார்கள் என்ன, இன்றைக்கி எங்களோட தாய்மார்கள் இன்றைக்கி வந்து தன்னுடைய மனைவி எல்லாம் செஞ்சு சொன்னால் நீ யாருன்னு சொல்லிட்டு பேசிட்டு போகிறோங்க. நாங்கள் இன்றைக்கி எங்களோட தாய்மாருக்கு மனைவிமாருக்கு அவ்வளோ பெரிய கௌரவத்தை கொடுத்துட்டு இஸ்லாத்தில் குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வலா தகுல்லாமா உஃபின், நீங்கள் அவங்களுக்கு அவங்க 2 பேருக்கும் உஃபின் சீ என்று கூட பேசுவானா, சீ. நாங்கள் நீங்கள் என்ன சார் இதான் சீன்றது சீன்னு சொல்கிறது இல்லை. பாப்பா சொல்லுவார் என்ன, கடை போயிட்டு வார், இது ஒன்றும் வாயால் ஒரு சொல்லும் வராது. நாங்கள் சொல்கிறோம் அவ்வளோதான், ஒரு சொல்லு, இதுக்கு தான் சீன்னு சொல்கிறது. அல்லாஹ் தஆலா சொல்கிறோம், வலா தகுல்லஹுமா உஃபின், சீ என்ற வார்த்தை கூட பேசுவாங்க. நாங்கள் இன்றைக்கி நினைக்கிறோம், வெளிநாட்டிலலாம் இருந்துக்கணும், நாங்கள் இன்றைக்கி என்ன நினைக்கிறோம், மாதம் 15,000 ரூபா சாலி அனுப்பி போட்டு 20,000 ரூபா சாலி அனுப்பி போட்டு நாங்கள் நினைக்கிறோம் எங்களோட உம்மா பாப்பாவை நாங்கள் கவனிச்சிட்டோம். என்ன தப்பா, நாங்கள் எங்களோட உம்மா அப்பா கவனிச்சோம் 15,000 ரூபா சாலிக்கு 20,000 ரூபா சாலிக்கு
உங்களுக்கு கேளுமெண்டா உங்கள் உம்மா பாப்பாவுக்கு வந்து ஒரு கோடி சல்லி அனுப்புங்க மாதத்துக்கு. அல்லா தாலா இடத்துல கணக்கும் இல்லை. ஒரு கோடி சல்லிக்கு அல்லா தாலா இடத்துல இதெல்லாம் வந்து ஒரு துரும்புக்கும் போகிறாரு. ஒரு தாய் தன்னுடைய வயிற்றில் ஒரு சொற்ப நேரத்தில் பிள்ளையை சுமந்து கொண்டு இருந்தாவே அதுக்கு சமமாகாது உங்களோட கோடி, அதுக்கு சமமாகாது. அதனால தாய் தாப்பனுக்கு பேசும்போது கொஞ்சம் பணிஞ்சிருங்க, கொஞ்சம் பணி. எப்படிப்பட்டவங்கள காஃபிராக இருந்தாலும் சரி, இன்றைக்கு நாங்கள் முஸ்லீம்களோட தான் நாங்கள் இப்படி நடக்கிறது. நாங்கள் நினைக்கிற காஃபிரிலாம் கணக்கு இல்லைன்னு. காஃபிரில சிலவங்க சொல்லுவாங்க எந்த உமாவை தொழுறதும் இல்லை, நான் எப்படி கணக்கு எடுக்கிறது, என்னமோ இவர் தொழுகிற மாதிரி. இன்றைக்கு தான் இஸ்லாத்தை விளையாங்க. நாங்கள் அப்படி தான் இன்றைக்கு கொஞ்சம் டக்குனு சிலவங்க இந்த இளம் வயதில் உள்ளவங்க சொல்லுவாங்க டக்குனு இஸ்லாத்தை விளையாங்கன்னு சும்மா சூடாகிடுது. விளையாங்க அதுக்கப்புறம் உமா வாப்பாண்டா என்ன, நானாமாருண்டா என்ன, யாரையும் விளங்காது. என்ன இவர் இஸ்லாம் விளங்கி, இஸ்லாம் தலையில் பட்டு. இஸ்லாம் அப்படி சொல்லலை. இஸ்லாம் விளங்குறன்றது என்ன, பொறுமை, பொறுமை, அழகான முறையில். இஸ்லாம் விளங்கினால் நீங்கள் வந்து பிரியல. இஸ்லாமோடும் பிரிய சொல்லல. இஸ்லாம் விளங்குறன்றது அர்த்தம் என்ன, பிரிஞ்சவங்களை ஒன்று சேர்த்துறது. அதுதான் இஸ்லாம் விளக்கம். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லேயும் கொஞ்சம் கவனமாயிருங்க. தாய்மாரோட தாப்பன்மாரோட பேசும்போது சரியான கவனமாயிருங்க, சரியான நுணுக்கமாயிருங்க. எல்லா கட்டங்கள்லையுமே நுணுக்கமாயிருங்க. தாய் தாப்பனை பற்றி குர்ஆனில் வரும்போது நான் அவங்களுக்கு சொல்கிறேன், தாய் தாப்பன் தான் யார், எப்படி நாங்கள் அவங்களோட நடக்கணுன்றது இன்ஷால்லா நாங்கள் வந்து என்ன செய்வோம், அது ஒரு நேரத்தில் நாங்கள் பார்ப்போம். இப்போ நாங்கள் இன்னொருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணுற நேரம் அறுப்பொழுத்து மேடிஞ்சி ஒசரம் அப்படி கஷ்டம் அதெல்லாம் ஓகே தான். இதெல்லாம் வந்து குறையா வந்து நாங்கள் ஈவன் வந்து சில நேரத்துக்கு ஜோக்கா நாங்கள் வந்து மேடையில் பேசுவோம். இதெல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து சொல்கிறது வந்து குறைக்கு உள்ளது. அவரை விளங்கப்படுத்த உங்களுக்கு முடியாது. நீங்கள் வந்து குறைய வச்சு விளங்கப்படுத்த போகப்படாது. நீங்கள் நல்லத்தை வச்சு தான் விளங்கப்படுத்தணும். உங்களுக்கு தெரியுமா, இவர் பள்ளிக்கு வருவார் பாருங்கள், சுப தொழிலில் ஒவ்வொரு நாளையும் காணுங்க இப்படியான ட்ரெஸ் அடிச்சுக்கொண்டு வருவார். இதெல்லாம் குறை இல்லை. விளங்கி நல்லத்தை சொல்லி பேசுங்க. கெட்டதை மட்டும் வச்சு ஒரு ஆளை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. கெட்டது வந்து குறை தான் இல்லைங்க. இதனால குறைய வந்து ஒரு ஆளும் வந்து பேசாங்க. அடுத்து வந்து அல்லாஹ்ல குர்ஆன்ல சொல்லிட்டானே, அதுக்கு பின்னால் இது நல்லமா அது நல்லமான்னு தேடுறதை விட இல்லை இது நல்ல இல்லைன்னு பேசுறேன். ஏன் அல்லாஹ்ல குர்ஆன்ல சொல்லிட்டான். ஒரு காஃபிரை பற்றி பேசினாலும் நான் முஸ்லீமை பற்றி பேசினாலும் அது போகணும். யாராக இருந்தாலும் நாங்கள் ஏதோ நினைக்கிறீங்க, ஆஸ்திரேலியாவுக்கு வந்துட்டு நாங்கள் வந்து ஆஸ்திரேலியா நாடு தானே, காஃபிர் நாடு தானே, எதிர்த்து செய்யலாம். முஸ்லீம்களுக்கு நீங்கள் ஒன்று செஞ்சால் ஒரு குற்றம், காஃபிருக்கு நீங்கள் செஞ்சால் 2 குற்றம். ஏன் காரணம், முஸ்லீம்களுக்கு செஞ்சால் முஸ்லீம் ஈமானோட இருக்கிறான், காஃபிருக்கு செஞ்சால் நீங்கள் அவனை வெறுப்பு உண்டாக்குறீங்க. இஸ்லாத்துக்கு வாரத்திலிருந்து வெறுப்பு உண்டாக்குறீங்க. முதலாவது குற்றம். நீங்கள் உங்களோட பண்பாடை காட்டணும் அவனுக்கு, அந்த பண்பாடை காட்டுறதுலேருந்து வெறுப்பு உண்டாக்குறீங்க. இன்றைக்கு நாங்கள் வந்து இவ்வளோ பிரச்சனை இல்லை, முஸ்லீம்களுக்குள்ள பிரச்சனை. ஒரு காஃபிர் நாட்டுக்கு வந்துட்டு அதுக்கு எல்லாத்தையும் செய்கிறேன். இவனுக்கெல்லாம் நாங்கள் என்னதுக்கு பாடி பண்ணிடுறோம், இவனெல்லாம் காஃபிர் தானேன்றது. இதெல்லாம் என்னப்பா இஸ்லாம் எங்களுக்கு இப்படியா சொல்லித்தருது. எனவே இதனால் கொஞ்சம் என்ன செய்யணும், இந்த விஷயங்களை வந்து நாங்கள் என்ன செய்யணும். காமனாக நடக்கிற விஷயம் தான் இது. அது தப்பாக சரியான சொல்லுவேன். இப்போ நம்ம உதாரணத்துக்கு அப்பா ஜூலியா எனக்கு ஆட்சி நடத்துகிறா, அவள் செய்கிறது தான் நம்ம சொல்கிறோம். என்ன ஆட்சி நடத்துகிறா, அவள் ஒரு காஃபின்னா என்ன கரண்ட் அமர்த்துறா, அது செய்கிறா, இது அவள் செய்கிறது தான், உண்மைதான் அவள் செய்கிறது தான். இப்போ ஊழல் பண்ணுறா, அது செய்கிறா, இது செய்கிறான்னு நம்ம இன்னொரு மனுஷரை பார்த்தா பேசுகிறோம். அது வந்துட்டு புறம் பேசுகிறது. அதாவது என்னென்னு சொன்னால் ஏன்னா மட்டும் முயற்சிடுங்க. இந்த பொலிட்டிக்ஸ் செய்கிறேன் அது என்னத்தையே பேசினாலும் பாவம். இன்றைக்குள்ள பொலிட்டிக்ஸ் நீங்கள் என்னத்தையே பேசினாலும் பாவம். விளைஞ்சா இல்லை, நான் ஒரு சொல்ல வரேன். அதுதான் இன்றைக்குள்ள பொலிட்டிக்ஸ். விளைஞ்சா இன்றைக்குள்ள பொலிட்டிக்ஸ் டோட்டலி பொலிட்டிக்ஸ். அது பொலிட்டிக்ஸ் அல்ல. இன்றைக்கெல்லாம் திந்திரம் போட்டு ஏதோ பிஸ்னஸ் செஞ்சு கொண்டு இருக்கிறான். ரெண்டாவது வந்து இப்படியான விஷயங்கள் இருந்து ஏண்ட மட்டும் என்ன செய்யுங்க, தூரமாக பாருங்கள். ஆனால் ஒரு குரூப்பை பேசுகிறேன், நீங்கள் வந்து அவளை சொல்கிறீங்க, இல்லை அவங்களோட ஆட்சியை நீங்கள் சொல்கிறீங்க, ஒரு குரூப்பை சொல்கிறீங்க. விளைங்க குரூப்பை சொல்லும்போது நீங்கள் கவனமாயிருங்க. அவங்க செல்லுங்க நல்லதை சொல்லுவாங்க, நீங்கள் வந்து செல்றதுல நல்லதை செஞ்சு இருந்ததே நீங்கள் இல்லைன்னு சொல்லிடுவீங்கன்னா சில நேரத்துக்கு அது எங்களுக்கு தெரியா என்ன. அதில் இருந்து கொஞ்சம் கவனமாக இருக்குது. இல்லை பட் ஆனால் இது இந்த அளவுக்கு இதோட இந்த ஹுமஸா அளவுக்கு இதோட இது ஜாஸ்தியான்னு நான் கேட்குறேன். அதாவது குற்றம் வந்து குற்றமாக இருந்தால் குற்றம் தான். இல்லைங்க அது எதுவாக இருந்தாலும் சரி. ஒரு அரசாங்கம் வந்து சரியாக செய்து அதை நாங்கள் இல்லைன்னு சொன்னோம்னு சொன்னால் குற்றம் தான். இல்லைங்க குற்றம் தான். அதெல்லாம் குறை பேசுகிறது அதை நீங்கள் என்ன செய்யணும், டிவிக்கு தான் கொடுக்கணும் நியூஸை. இல்லை இப்போ செய்கிறது இல்லை, நீங்கள் டிவி கொடுங்க, அது குறை இல்லை. பப்ளிக்காக நீங்கள் அறிவிக்கிறீங்க, திருத்தணுன்ற நோக்கத்தில்
பப்ளிக்காக அறிவிக்கிறேன், ஒரு நாட்டை திருத்துறோம் அதில். அப்படி இல்லாமல் நீங்கள் 4 பேர் இங்கே கொண்டு இந்த பொலிட்டிக் பேசுகிறதுக்கு பொலிட்டிக்கு பற்றி 4 பேரை கூட எங்கட பேச்சு டிவிக்கு அப்போ போகுது. நாங்கள் பேச போகிற பேச்சு 4 பேருக்கு மத்தியில் பேச போகிற பேச்சு அது எங்களுக்கு உண்டு, தேவையில்லாத ஒரு பேச்சு. எனக்கு இதை பேசுவாங்க. எனவே முயற்சிகள் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நாங்கள் தூண்டுவோம். இன்னொன்று அதிலேருந்து அந்த மாதிரி இதெல்லாம் சும்மா ஒரு பொது கேள்விகள் அதை விட்டுருங்க. இன்ஷால்லா நாங்கள் வந்து போமா இருக்குது. அடுத்து வந்து அல்லாஹ் தஆலா வந்து என்ன செய்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்கிறாங்க வந்து லா யதுகுல் ஜன்னத கத்தாத்தும் வந்து என்ன செய்ய மாட்டான், சொர்க்கத்துக்கு போக மாட்டான். ரவா இமாம் புகாரி அவங்க அறிவிக்கின்றாங்க 6056, முஸ்லீம் அவங்க வந்து 105வது ஹதீஸில் அறிவிக்கிறாங்க. கத்தாத்துன்னு சொன்னாலும் என்ன, புறம் பேசி கொண்டு திரிகிறவன், விரைஞ்சா இந்த புறம் பேசிக்கொண்டு அடுத்தவனை பற்றி பேசிக்கொண்டு திரிகிறவன். இப்போ நம்மாமும் கத்தாத்துக்கு இடையில வந்து சஹாபாக்கள் விளக்கம் சொல்லும்போது சொல்லுவோன்றாங்க வந்து நம்மாமன்னு சொன்னால் என்னன்னா, இந்த மாதிரி மஜ்லிஸில் இருந்து கொண்டு ஒரு குறையை கண்டால் இந்த குறையை வெளியில் போய் பேசுறது. இந்த கத்தாத்துன்னு சொன்னால் என்ன, மஜ்லிஸில் நீங்கள் இல்லை, நீங்கள் பின்னுக்கு அங்கால இருக்கிறீங்க, இங்கே பேசுகிறது உங்களுக்கு கேட்குது, விளங்குதா, நீங்கள் இதுக்குள்ளே இல்லை, நீங்கள் கேட்குது, அதை காது கொடுத்து இப்படி கேட்டுக்கொண்டு எதுக்கு அடுத்தவங்க போய் சொல்கிறது. கத்தா எது பார்த்தாலும் ரெண்டுமே வந்து புறம் பேசுகிறது, புறத்தில் இருந்து இங்கே வெளியாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து சொருக்கம் போக மாட்டான், மறந்துடாது, அதைத்தான் பார்க்கணும். நீங்கள் லா யதுகுலு சொருக்கம் நுழைய மாட்டான். சொருக்கம் நுழையணும்னு சொன்னால் இதில் இருந்து நாங்கள் என்ன செய்யணும், வெளியாகணும். அதான் இதெல்லாம் அடங்கும். அதான் ஒவ்வொன்றா அது ஹதீஸில் வந்து ஒரு இந்த இதில் வந்து எத்தனையோ செக்ஷன் உள்ளுக்கு வரும். ஒரு செக்ஷனே நபி அவங்க உடல்ல, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எல்லாத்துலேயும் இருப்பாங்கன்னு தெரியும். அப்போ ஒவ்வொன்றையும் நபி அவங்க சொல்லியிருக்கிறாங்க, சொல்லி அந்த அளவுக்கு இதை வந்து கவனமாக செலுத்திக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா வந்து இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க வந்து, அதாவது மூமிங்களுக்கு நீங்கள் வந்து தீங்கு செய்யாங்க, கஷ்டப்படுத்தாங்கன்னு சொல்கிறான் மூமிங்களுக்கு. அதை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லுவோம்னா வல்லதீன யுதூனல் முஃமினீன வல் முஃமினாதி பிகைரி மக்தஸபு ஃபக்கத் இஹ்தமலு புஹ்தான வ இஸ்மன் முபீனா. அஹ்ஸாபில் வந்து 58வது ஆயத்து. அதாவது வந்து யார் வந்து மூமினான ஆண்கள் மூமினான பெண்களுக்கு வந்து இந்த துன்புறுத்துறார்களோ பிகைரி மக்தஸபு, அவர்கள் செய்யாத ஒரு விஷயத்தை கொண்டு, அவர் செய்யாத ஒரு விஷயத்தை கொண்டுனா என்ன, அவர் செய்யாத ஒரு வேலையை சொல்லி துன்புறுத்துறது, செய்யாத வேலையை ஒன்றை சொல்லி அடுத்தவங்களுக்கு மத்தியில் துன்புறுது, அவங்களோட உள்ளத்தை வந்து பாதிக்கிறது. அப்படி செஞ்சுன்னா பக்கத்து ஏத்தாமலு புகுத்தான அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, அவங்க வந்து எடுத்துட்டாங்க பெரிய ஒரு குற்றத்தை, அதை பூத்தான்னு சொன்னாங்கன்னா இஷ்டுக்கட்டை இஸ்மன் முபீனா வெளிரங்கமான ஒரு பெரிய குற்றத்தை அவங்க வந்து சுமந்துட்டாங்க அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் என்ன செய்யணும், இது வந்து என்ன சொல்கிறான் அல்லாஹ் தஆலா வந்து மூமின்களை வந்து தீங்கு செய்யாங்க, மூமினான ஆண்கள் பெண்களை கவனமாக இருக்கணும். நாங்கள் வந்து எங்களுக்கு சகோதரரை பற்றியோ எங்களோட சொந்த பிளட் ரிலேஷனை பற்றியோ விளங்குதா, அல்லது தன்னுடைய தாய் தாப்பனை பற்றியோ அடுத்தவங்கள்ட்ட பேசக்கூட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸ்பெஷலாக எல்லாரும் தான் பெண்களாக இருந்தால் தான் ஆண்களாக இருந்தால் தான் எங்கே நாங்கள் இருந்தால் 2 பேர் ஒரு இடத்துல கூடுறேன்னு சொன்னால் அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க. நீண்ட நேரம் பேசிக்கொண்டு இருக்காங்க. ஏன்னு சொன்னால் எவ்வளோ நேரம் நீங்கள் பேசுகிறீங்களோ அவ்வளோ நேரத்துக்குள்ளே நீங்கள் நிறைய தப்பு வந்து செஞ்சுருவீங்க. ஏன்னு சொன்னால் அடுத்தவங்களை பற்றி பேசுகிறது நிறைய வாய்ப்பு அந்த மாதிரி இடங்களில் அமைஞ்சுகின்றது. அதுக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க வந்து மக்களில் வந்து கெட்ட மனிதன் யார் என்றதை நபி அவங்க சொல்கிறாங்க அலா அக்பிருக்கும் பிஹயாரிக்கும், உங்களில் சிறந்த மனிதன் யாருன்னு சொல்லுவான்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் சொன்னால் நாயமே சொல்லுங்க யாருன்னு சொல்லி. அப்போ சொல்கிறாங்க வந்து அவன் வந்து எந்த நேரம் அல்லாவை பார்த்து ஜிக்ர் செஞ்சு கொண்டு இருப்பான், அல்லாவை யாது உண்டாகி கொண்டு இருப்பான். ஜிக்ர் செஞ்ச என்னென்னா சுபஹானல்லாஹ் மட்டுமல்ல, ஜிக்ருன்னு சொன்னால் என்ன, தொழிலில் இருக்கிறீங்க, பாங்க சொல்கிற டைம் வருது, பாங்க செல்றதுக்கு டைம் வரதுக்கு முன்னவே உங்களுக்கு யாது வருது, லொஹர் பாங்க சொல்லிட்டான் பாப்போம் டைம் இல்லை, இதுதான் திக்ரு. அல்லாவை யாது உண்டாக்குற லொஹரு பாங்க சொல்லிட்டான் திக்ரு. அதே மாதிரி சுபஹானல்லாஹ் செய்கிறீங்க ஜிக்ரு, இதுவும் ஜிக்ரு தான், அதுவும் ஜிக்ரு தான். தொழுகிறீங்க டைம் வந்துட்டா ரைட் தொலைப்போம் உது எடுக்கணும், இதுவும் ஜிக்ரு தான். ஜிக்ருன்னா என்ன, அல்லாவை யாது உண்டாக்குறது. இன்றைக்கி நாங்கள் நினச்சிக்கோம் ஜிக்ருன்னா சுபஹானல்லாஹ் பள்ளியில் போய் குந்தி கொண்டிருக்கிறோம். பள்ளியில் குந்தி கொண்டிருக்கிறதுக்கு அல்லாஹ் சொல்லலை, பள்ளியில் போய் தெரியுங்க, ஜிக்ர் செய்யுங்க, போங்க வீட்டுக்கு போங்க, தொழில் செய்யுங்க, எல்லாம் தான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லியிருக்குது. எல்லாம் சேர்த்தித்தான் இஸ்லாம். இஸ்லாம் வந்து பள்ளிக்குள்ளே மட்டும் இஸ்லாம் அல்ல, எல்லாம் சேர்ந்து சூழ்தான் இஸ்லாம். இல்லைங்கச்சா, தொழிலுக்கு போகிறது, பள்ளிக்கு போகிறது, ரோட்டில் போகிறது, நேபரோடு நடக்கிற மாதிரி, நண்பர்களோடு நடக்கிற மாதிரி, எப்படி அரசாங்கத்தோடு நடக்கணும், எப்படி எல்லாம் சேர்ந்து தான், வியாபாரங்கள் எல்லாம் சேர்ந்து தான் அல்லாவுடைய ஜிக்ரு. எல்லா இடத்துலையும் வந்து அல்லாவை நீங்கள் யாபம் உண்டாக்கணும். நீ பேங்க்குக்கு போகிறீங்க, இது நீங்கள் யோசிக்கிறீங்க, இதில் நான் வந்து ஹலாலாக செய்ய போகிறேன்னா ஹராமாக செய்ய போகிறேன்னா, இது அல்லாவுடைய ஜிக்ரு. அந்த நேரத்தில் யோசிக்கிறீங்க, விளங்குதா. ஒரு சாமானை வாங்குறீங்க, அந்த நேரத்தில் யோசிக்கிறீங்க, இது ஹலாலா ஹராமா.
பணம் உழைக்கிறீங்க, அதே நேரத்தில் நீங்கள் யோசிக்கிறீங்க வந்து இதை வந்து நீங்கள் என்னது பணம் ஹலாலான முறையில் உழைக்கிறீங்களா ஹராமான முறையில் உழைக்கிறீங்களா என்று நீங்கள் யோசிக்கிறீங்க. இதெல்லாம் வந்து என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால் இதெல்லாம் வந்து ஜிக்ருக்குள்ளே வளைக்கலாம். இதுவெல்லாம் வந்து என்ன செய்யுது ஜிக்ருக்குள்ளே வருகின்றது. அப்போ நாங்கள்லாம் முயற்சி எடுக்கணும் என்ன ஜிக்ருன்னு சொன்னால் எங்கெங்கெல்லாம் அந்த 24 ஹவர்ஸுக்குள்ளே நாங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறோமோ அந்த இடங்கள் எல்லாத்துலேயுமே அல்லாஹ்வை ஞாபகம் உண்டாகும். இப்போ நாங்கள் படுக்கும்போது நாங்கள் வந்து ஜிக்ரு செய்ய கொண்டு படுக்கிறோமா ஜிக்ரு அந்த இடத்துல நபி அவங்க சொல்லியிருக்கிறாங்க, எத்தனையோ ஜிக்ருகள் சொல்லியிருக்கிறாங்க. நேரத்தில் நான் உங்களுக்கு வந்து நான் நினைக்கிறேன் உங்களுக்கு தந்திருக்கிறேன்னு சொல்லி தந்தில்லைன்னா இந்த இன்ஷா அல்லாஹ் அந்த மாதிரி ஒரு இதழ் வரக்குள்ள நான் உங்களுக்கு அந்த தேவையான துவாக்களை நான் உங்களுக்கு தரேன். அப்படியான நேரத்தில் நாங்கள் அந்த ஜிக்ரை செய்கிறோமா அந்த 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 டைமில் அதுக்குரிய ஜிக்கர்களை செய்கிறோமான்னு பார்க்குறோம் நாங்கள். அதே போல் தொழுகைக்கு பின்னால் வந்து ஜிக்கர்கள் இருக்குது, அந்த ஜிக்கர் நாங்கள் செய்கிறோமா அதுவும் ஜிக்கர் தான் விளங்குதா. அப்போ இந்த வாழ்க்கையில் என்னென்ன கட்டங்கள் எல்லாம் அடங்குதோ, உதாரணமாக வந்து நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க, வீட்டில் இருக்கும்போது பிள்ளைகளுக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை வருது, 2 பிள்ளைகளுக்கு மத்தியில் சண்டை வருது விளங்குதா. அந்த இடத்துல நீங்கள் போய் தீர்ப்பு கொடுக்க போகிறீங்க. அந்த இடத்துல நீங்கள் வந்து யோசிக்கணும் என்னது சரியான தீர்ப்பை கொடுக்கணும். 2 பேரும் சந்தோஷப்படுத்தவும் வேணும், இஸ்லாத்துக்கு முறமாக நடக்கவும் படாது. இந்த இடத்துல நீங்கள் சரியான தீர்ப்பை அல்லாவை பயந்து நீங்கள் அந்த இடத்துல முடிவு கொடுக்குறீங்கன்னா ஜிக்ரு அல்லாவை நீங்கள் என்ன செய்ய யாது உண்டாக்குறீங்க. அல்லாஹ் கேட்பான், நான் தீர்ப்பு கொடுக்க போகிறேன் 2 பேருக்கு இடையில, என்னுடைய மகனாக இருக்கலாம் கேள்வி அங்கே இருக்குது, என்னுடைய மகனாக இருக்கலாம் கேள்வி வந்து யார்கிட்ட இருக்குது அல்லா தலாட்ட இருக்குது. அப்போ அங்கே கொடுக்கும்போது தீர்ப்பை கொடுக்கும்போது நாங்கள் யோசிக்கணும் கொடுக்குற தீர்ப்பு சரியாக நான் கொடுக்க போகிறேன்னா ஒரு சைடை பாய்வேனா, இது ஜிக்ரு தான். இப்போ எல்லா இடத்துலையும் நாங்கள் வந்து அல்லாவை யாது உண்டாக்குறது மிக முக்கியமாக இருக்குன்றது. அப்போ அப்படிப்பட்ட மக்களை வந்து தீங்கு செய்கிறன்றதுக்கு இது வந்து பயங்கரமாக இருக்குது. எனவே இதைத்தான் வந்து அல்லா தஆலா குர்ஆனில் சொல்லுவோன்ற நீங்கள் வந்து இப்படியான வேலைகளை செய்ய வேண்டாம். அப்போ மக்கள் சிறந்த மனிதன் யார்? அல்லாவை ஞாபகம் ஊட்டுவான். மனிதன் அல்லாவை எங்கெங்கெல்லாம் போகிறானோ அவனை ஞாபகம் ஊட்டுவான். அதுக்கு பின்னால் அல்லா தஆலா சொல்லுவோன்றான் நபி அவங்க சொல்லுவோன்றாங்க உஹ்பிருக்கும் பிஷராரிக்கும் உங்களில் கெட்டவன் யாருன்னு சொல்லவான்னு கேட்டாங்க. அந்த நேரத்தில் சஹாபாக்கள் சொன்னாங்க நாயமே சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அப்போ அந்த நேரத்தில் சொன்னாங்க அல் முஃப்சிதூன பைனல் அஹிப்பா அல் மஷாஊன பின் நமீமா, அதாவது முஃப்சிதூன பைனல் அஹிப்பா நம்பருக்கு மத்தியில் நண்பர்கள் இருக்கிறாங்களே அவங்களுக்கு மத்தியில் வந்து பிரச்சனை உண்டாக்குவார். பிரச்சனை ஃபசாது பொய்ய சொல்கிறதும் குறைகளை கூறுறதும் பிரச்சனை உண்டாக்கி அவங்களுக்கு மத்தியில் சண்டை உண்டாக்குறது அப்படிப்பட்டவன். அதுக்கு பின்னால் சொல்கிறாங்க அல் மஷாஊன பின் நமீமா புறம் பேசி திரியக்கூடியவன் அல் பாகூன பில் பர்ரா இல் அனத், அதே போல் வந்து என்ன செய்வான்னா சின்ன குற்றங்கள் எல்லாம் தேடி திரிபவன். அப்படிப்பட்டவங்க எல்லாரும் வந்து என்ன செய்வாங்க இப்படிப்பட்ட இந்த ஷர்ரா அதாவது மிகவும் கெட்ட மனிதனிலேயே கெட்ட மனிதன் என்று சொல்லி நபி அவங்க சொல்லுவான்றாங்க. அப்போ நாங்கள் வந்து கவனிக்கணும் வந்து அதாவது கெட்ட மனிதன் என்றவன் புறம் பேசுபவன் நபி அவங்க கெட்டவன். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதனில் கெட்டவனாக இருந்தால் அவன் புறம் பேசுபவனாக இருப்பான். உண்மையிலேயே இதுக்கு காரணம் ஒன்று இருக்குது பாருங்கள். காரணம் என்னன்னு சொன்னால் நீங்கள் இன்றைக்கு வீட்டில் இருந்தாலும் சரி, சகோதரர் மத்தியில் ஒரு குரூப் ஒன்று இருக்கின்றீங்களே அந்த குரூப்பில் இருந்தாலும் சரி, ஒரு கூட்டமாக இருந்தாலும் கூட்டத்தில் இருந்தாலும் சரி, ஒரு நாடாக இருந்தாலும் நாட்டில் இருந்தாலும் சரி, எங்கேனாலும் எடுத்து பாருங்கள். ஒரு பிரச்சனையோடு வரும்னு சொன்னால் அதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னு பாருங்கள். அதுக்கு அடிப்படை காரணம் பொறாமை பேசுவது, அதாவது புறம் பேசுவதாக இருக்கும். அடிப்படை காரணம் வந்து புறம் பேசுவதாக இருக்கும். புறத்தால் தான் இந்த பிரச்சனையெல்லாம் உருவாகும். குரூப்புகள் பிரியுது, நண்பர் மத்தியில் பிரிகிறாங்க, புறம் பேசுறது. குடும்பத்துக்குள்ளே வைஃபுக்கும் கணவனுக்கும் மத்தியில் பிரச்சனை வருது, புறம் பேசுறது. பிள்ளைகளுக்கும் தாய் தாப்பனுக்கு மேலே பிரச்சனை வருது, புறம் பேசுறது. எதை எடுத்தாலும் அடிப்படை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் புறம் பேசுகிறதா இருக்குது. அதுக்கு அடிப்படை நீங்கள் தேடி போய் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தப்புண்டு நாங்கள் வாயால் பேசியிருப்போம். இதனால தான் இந்த நாக்கு பேசின பேச்சால் தான் எல்லாமே அங்கே பசாது பெரிய ஒரு முசீபத் ஒன்று அங்கே வந்து இருக்கும். எனவே இதனால தான் நபி அவங்க சொல்கிறாங்க வந்து மனிதன்லேயே கெட்ட மனிதன் புறம் பேசிக்கொண்டு திரிபவன் என்று நபி அவங்க சொல்லுவாங்க. எனவே இப்படியான விஷயங்கள்லேருந்து நாங்கள் என்ன செய்யணும், கவனமாக இருக்கணும். அதே போல் நபி அவங்க இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க நமீமா ஹியல் அல் ஹாலிகா, அதாவது வந்து நபி அவங்க சொல்கிறாங்க வந்து இந்த முடி தட்டை இருக்குது தானே, இந்த முடி முழுந்த பொருள் நாங்கள் சொல்லுவோம் தட்டையாக இருக்குன்னு பல்காக இருக்குன்னு சொல்லுவோம், வழுக்குன்னு சொல்லுவோமே. நபி அவங்க சொல்கிறாங்க வந்து மனிதன் வந்து வழுக்காய் போய் விடுவான். அதுக்கப்புறம் சொல்கிறாங்க வழுக்குன்னு சொன்னால் முடி விழுந்தவனுக்கு இல்லை, அதை நான் சொல்லலை. வழுக்குன்னு சொன்னால் என்னது, அவன் என்ன செய்வான் கியாமத் நாளில் வருவான், அவன் தட்டை வழுக்காய் போன மாதிரி வருவான்டா என்ன, அவன் வருவான். ஆனால் அவனுக்கிட்ட அவன் நிறைய வேலை செஞ்சுருப்பான். ஆனால் வரும்போது அவனுக்கு கையில் ஒன்றுமே இருக்காது. அவன் எப்படி முடி விழுந்து ஒன்றுமே இருக்காதோ அதே மாதிரி செஞ்ச அமலுக்குரிய கூலியல் ஒன்று கையில் இருக்காது. எல்லாமே அவன் செஞ்ச குற்றங்கள்னால. என்ன குற்றம்? புறம் பேசுறது. இதனால் எல்லாம் கொடுத்து அவனுக்கு கையில் வந்து ஒன்றும் இருக்காது.
நபி அவங்க சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், இதில் வந்து என்னது புறம் பேசுகிறதுனால நடக்கக்கூடிய விஷயங்கள். இது வந்து இது இமாம் திருமதி அவங்க வந்து 2510 ஹதீஸில் வந்து அறிவிக்கின்றாங்க. அதே போல் நபி அவங்க சொல்கிறாங்க வந்து இந்த நாங்கள் சொல்கிறோம் தானே, இந்த பங்களோட்டா ஆயிரம் சரி, பங்களோட்டா ஆயிரம் தெரியும் தானே, பங்களோட்டா ஆயிரம் சொன்னால் இந்த இந்த பிஸ்னஸோட செஞ்சு திடீர்னு பிஸ்னஸில் பேங்க்ராப்ட் ஆகிறது இது பங்களோட்டா ஆயிரம் சொல்லி பேங்க்ராப்ட். இந்த பேங்க்ராப்ட் யாருன்னு தெரியுமான்னு நபி அவங்க கேட்டாங்க. அப்போ சஹாபாக்கள் சொன்னாங்க, பேங்க்ராப்ட்னு சொன்னால் பாருங்கள், நபி அவங்க சஹாபாக்கள் சொல்கிறாங்க, காலு அல் முஃப்லிஸ் ஃபீனா மன்லா திரகம் வலாமத்தான். ஒருவன்ட்ட வந்து திரகம் இல்லை, பணம் இல்லை, சாப்பாடு வசதிகள் இல்லை, அவன் தான் அதாவது எல்லாம் லாஸ்ட், அவன்கிட்ட ஒன்றுமே இல்லை, அவன் தான் வந்து முஃப்லிஸ்ன்னு நாங்கள் அப்படி தான் விளங்கி இருக்கிறோம் அப்படின்னு சஹாபாக்கள் சொன்னாங்க. அப்போ நபி அவங்க சொன்னாங்க, ஏண்ட உம்மத்தில் வந்து முஃப்லிஸ் வந்து அவன் அல்ல, பங்களோட்டானவன் சொல்கிறது அவனுக்குள்ள ஒரு இது அல்ல. பங்களோட்டுன்னு சொன்னால் யார் என்று சொன்னால் அவன் கியாமத்தினால் வருவான், நிறைய அமல் செஞ்சுருப்பான், பெரிய மழை பார்க்குறதுக்கு பெரும் மழை, கோடிக்கணக்கான மழை செஞ்சுருப்பான், அவன் வருவான் கியாமத்தினால வந்திருப்பான், சந்தோஷமாக இருப்பான், நிறைய அமலாக இருக்கும். ஆனால் ஒருவன் வருவான், அவன் செல்வான், எனக்கு குத்தம் செஞ்சான், அவனுக்கு வந்து கொஞ்சத்தை கொடுக்கப்படும், இன்னொருத்தன் வருவான், அவன் குத்தம் செஞ்சான், அவனுக்கு கொஞ்சத்தை கொடுக்கப்படும், இப்படியே கொடுத்து எல்லாம் அவன்கிட்ட இருக்கக்கூடிய அவ்வளோ அமலமே கொடுத்து அவன் நரகம் போற வேண்டிய நிலைமையோடு ஏற்படும். அப்படிப்பட்டவன் தான் முஃப்லிஸ் என்னுடைய உம்மத்தில் நபி அவங்க சொல்கிறாங்க. என்ன நிறைய அமல் செஞ்சிருப்பான், ஆனால் அவன் செஞ்ச குற்றம் யாருக்கு செஞ்ச குற்றம்? அல்லாஹ்க்கு செஞ்ச குற்றம் இல்லை, அல்லாஹ்க்கு செஞ்ச குற்றம் அல்ல, தொழல்ல, ஹஜ் செய்யல, ஜகாத் இல்லை, அதெல்லாம் இல்லை. அல்லாஹ்க்கு செஞ்ச குற்றத்தை அவன் நினைச்சா மன்னிப்பான், அவன் நினைச்சா சொர்க்கம் அனுப்பான், இது அவனுடைய கையில் உள்ளது. ஆனால் அடியானுக்கு மனிதனுக்கு செய்கிற குற்றம் இருக்குதே, நாங்கள் மனிதன் மன்னிக்கலன்றால் அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான்? மனிதன் மன்னிக்கலண்டா அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டான். அப்போ இந்த இடத்துல நாங்கள் இந்த உலகத்தில் மன்னிப்பு கேட்கணும், இல்லை அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டான். ஸ்பெஷலாக அந்த குற்றத்தில் பெரிய குற்றம் தான் என்ன? நமீமா, புறம் பேசுறது, தெரியாமல் டக்குன்னு பேசிடுறோம். இதனால் பெரிய பாவங்களை வந்து நாங்கள் வந்து என்ன செய்கின்றோம். இந்த ஹதீஸ் வந்து எங்கே வருது? இமாம் முஸ்லிம் அவங்க வந்து 2581 ஹதீஸில் வந்து அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, அறிவிக்கின்றாங்க. அப்போ நபி அவங்க சொல்லுன்றாங்க வந்து தொடரில் சொல்லும்போது, இப்போ துணிய தலை சும்மா துணிய பின்னார், அவனுடைய எல்லா அமலையும் கூலியை கொடுக்கப்பட்டு மற்றவங்களுக்கு கொடுக்கப்பட்டு அதுக்கு பின்னால் அவனை தூக்கி எரியப்படும் நரகத்துக்குள்ள. காரணம் வந்து அவனுக்கிட்ட சொர்க்கம் போகிறதுக்கு எந்த கூலியும் இருக்காது நபி அவங்க சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், இது வந்து பெரிய ஒரு, அதாவது லிக்குல்லி லிக்குல்லி ஹுமசத்தில் லுமதான்ற இந்த ஹுமசத்தில் லுமதான்ற சொல் இருக்குது. இதுக்கு பயங்கரமான, நாங்கள் லேசாக நினச்சி கொள்ளப்படாது. இந்த சூரத்தில் அல்லாஹ் தஆலா சும்மா லேசாக புறம் பேசுகிறான், இது சொல்கிறான்னு நினச்சி கொள்ளக்கூடாது. இதெல்லாம் வந்து அல்லாஹ் தஆலா இதுக்கு தான் சொல்கிறான். அல்லாஹ் தஆலா வந்து நெருப்பை வச்சுக்கிறேன்னு சொல்லி யாருக்கு? தொழுகிறவனுக்கு இல்லை, யாருக்கு ஹஜ்ஜி செஞ்சானே அவனுக்கெல்லாம் சொல்லலை அல்லாஹ் தஆலா. இங்கே சும்மா லேசாக வட்டி எடுக்கிறதுக்கெல்லாம் இங்கே சொல்லலை அல்லாஹ் தஆலா. சும்மா இல்லை, புறம் பேசுகிறான், அடுத்தவனை பார்த்து பேசி திரிகிறவன், அவனுக்கு தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அந்த சூரத்தில் அப்படியே அவனை பற்றி தான் சொல்கிறான். அப்போ கவனமாக நாங்கள் இருக்கணும் என்னது, இந்த புறம் பேசுகிறத பற்றி. இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா, அதாவது இந்த புறம் பேசுகிறதுலேருந்து நாங்கள் எப்படி இதுலேருந்து வெளியாகலாம். இப்போ நாங்கள் புறம் பேசுகிறோமே, இப்போ எங்களால் எப்படியாவது ஒரு வழி இருக்கணுமே, எப்படி நாங்கள் வெளியாகிறது. அப்போ இதுக்கு ஒரு முறை இருக்குது. இந்த முறையில் நாங்கள் வெளியாகணும்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யலாம்? முதலாவது என்ன? முராக்கபத்துல்லா, அல்லாஹ் கிட்ட நெருங்கணும். நாங்கள் அல்லாஹ் செய்ய, அல்லாஹ் தஆலா தொலை செய்கிறான், நாங்கள் தொழுகிறோமா, டைமுக்கு தொழுகிறோமா, அல்லாஹ் தஆலா அதை சொல்கிறான் செய்கிறோமா, இதை செய்கிறோமா, அல்லாஹ் தஆலா சொல்கிறது அல்லாஹ்வோட அல்லாஹ்வை விருப்பப்படுத்தக்கூடிய வேலையை நாங்கள் செய்கிறோமா, அல்லாஹ்க்கு விருப்பப்படுத்தக்கூடிய வேலையில் செய்கிறோமான்றது நாங்கள் வந்து என்ன செய்யணும், எங்களை வாழ்க்கையில் நாங்கள் வந்து கவனிக்கணும். இதனால தான் இந்த மாதிரி குற்றங்கள் நிறைய நாங்கள் செய்கிறது கவனிக்கணும். இரண்டாவது விஷயம் என்னென்னா, லா துசாத்திக்கும் நமீமா, குறை சொல்லி இந்த புறம் பேசுகிறானே இவனை நீங்கள் வந்து உண்மைப்படுத்தப்படாது. ஒருத்தன் வந்து உங்கள்கிட்ட வந்து புறம் பேசுனா நீங்கள் வந்து அதை பார்த்து அப்படியா, இப்போ நாங்கள்லாம் வந்து ஒரு வந்து எங்கள்கிட்ட வந்து புறம் பேச நாங்கள் என்ன செய்கிறது, நாங்கள் அதுக்கு பதில் சொல்கிறோம். அப்படியா அப்படிங்கிறேன்னா இதுதான் பதில் எங்களை. நாங்கள் அப்படி சொல்லாமல் நாங்கள் என்ன அவங்கள சொல்லணும், என்னப்பா அவனை பற்றி பேசி கொண்டு இருக்கிறான், நீங்கள் என்ன இப்படி பேசுகிறீங்க, அவர் நல்ல மனிதன், என்னன்னா கண்டு இந்த பள்ளிக்கெல்லாம் தொலை வராரா, அப்படி அவர் நல்லவன், அப்படி நீங்கள் சில நேரம் கண்டிருப்பீங்க, அவர் அப்படியே நடக்கிறத கண்டிருப்பேன், நீங்கள் திருப்பி பேசுங்க, நீங்கள் சொல்லுங்கள் இல்லையே அவர் அப்படி இல்லையே, அடுத்த திருப்பி அல்லாஹ் தஆலா சொல்கிறான் வந்து பொய் பேசுகிறதுல ஒரு இடம் வந்து இஸ்லாத்தில் எங்களுக்கு அனுமதி தந்திருக்காட்டி, என்னது நம்பர் மத்தியில் சேர்க்கறதுக்கு போய் பேசுறது. இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது, ஒத்தனை பார்த்து குறை பேசுகிறான், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இல்லைப்பா அவர் அப்படி இல்லைப்பா நல்ல மனிதனப்பா, நீங்கள் அப்படி பேசுகிறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் அவர்கிட்ட நீங்கள் நல்லா விளங்குங்க, அப்படியே இருக்கும்னு சொன்னால் நீங்கள் அப்போ ஏனப்பா என்னட்டு நீங்கள் சொல்லணும், போய் சொல்லுங்க அவர்கிட்ட, அவரால் நீங்கள் திருத்தணும், நீங்கள் என்னையா திருத்துறீங்க, அவர்கிட்ட போய் சொல்லுங்க, முகத்துக்கு சொல்லுங்க, அடுத்த முறை வரமாட்டான், அவங்கள பக்கத்துக்கு வரமாட்டான், உன்னை பேசி மோத்து சொல்லுங்க. இதைத்தான் நாங்கள் செய்வோம். இதைத்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன சொல்லுவோன்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் ஜாஅக்கும் ஃபாஸிகுன் பினபைன் ஃபதபையனு இன் துஸீபு கௌமன் பிஜஹாலத்தின் ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன். சூரத்துல் ஹுஜராத்தில் 6வது ஆயத்து. இது சொல்கிறான் வந்து, ஏ ஈமான் கொண்டவர்களே, இன் ஜாஅக்கும் ஃபாஸிகுன், உங்களுக்கு இடத்துல வந்து யாராவது ஒரு மடையம் வந்தால், அல்லாஹ் தஆலா சொல்கிறான் மடையன்னு சொல்கிறான். யாருக்கு சொல்கிறான் தெரியுமா?
இந்த வந்து புறம் பேசிக்கொண்டு திரிஞ்சு கொண்டு இந்த வருவானைங்கள்ட்ட சொல்லி அவனுக்கு எல்லாத்த சொல்கிறான். ஒரு மடையன் உங்கள்கிட்ட வந்தால் நீங்கள் வந்து பையனும் அவன் சொல்கிறத நீங்கள் வந்து கவனமாக ஆராய்ச்சி பண்ணி அதை உண்மையாக பேசலாம் பொய்யா பேசலான்றத கவனித்து பாருங்கள் எல்லாத்தில் சொல்கிறான். ஏன்னு சொன்னால் காரணம் என்ன, அந்துஸ்பிஹு கௌமம் பிஜஹாலத்தின், நீங்கள் அவன் செல்கிற பேச்சை வச்சு நீங்கள் வந்து என்ன செஞ்சிடலாம், ஒரு மடத்தனமான வேலைக்குள்ள நீங்கள் பேத்து விழுந்துடலாம். அவன் ஒரு பொய்யை சொல்லி கொண்டு வந்திருப்பான், அதில் நீங்கள் ஒரு மடத்தனமான வேலையில் விழுந்து அதுக்கு பின்னால் என்ன தெரியுமா உங்களுக்கு நடக்கும், ஃபதுஸ்பிஹுவாலா மாஃபால் துன்னாதிமீன், உங்களுக்கு என்ன நடக்கும், அதுக்கு பின்னால் அடே நான் இது இப்படி சொல்லியிருக்கப்படாதே என்று சொல்லி நீங்கள் கவலைப்படக்கூடிய நிலைமை ஏற்படும். வந்ததும் நீங்கள் வந்து என்ன செய்வீங்க, ஒரு ஆள் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒன்றை சொன்னால் நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க, அப்படியான சரி உடனே அதுக்குரிய ஆக்ஷனை நீங்கள் எடுத்துட்டு பிறகு உங்களுக்கு விளங்கும், சரி இது பொய் இல்லை இது உண்மை, இவர் வந்து இப்படி செல்லலைன்றது உங்களுக்கு புறவு விளங்கின புறவு நீங்கள் யோசிப்பீங்க, சார் நான் இப்படி தப்பை பேசிட்டேனே, அப்படி நான் செஞ்சுருக்கப்படாதே நீங்கள் கவலைப்படுவீங்க. அப்படியான நிலைமைக்குள்ளே வாரத்துக்கு முன்னே நீங்கள் என்ன செய்யுங்க, ஒத்தம் வந்து பேசினால் நீங்கள் கவனமாக அதை ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள், அவன் பேசுகிறது சரியானு பாருங்கள் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவாங்க. அப்போ இதில் நாங்கள் என்ன செய்யணும், கவனமாக இருக்கணும். யாரும் எந்தையாவது பேசி வந்தால் நாங்கள் வந்து உடனே பேசுகிறதெல்லாம் சும்மா இது இழிச்ச வாயன் மாதிரி நாங்கள் வந்து எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளப்படாது. நாங்கள் என்ன செய்யணும், பேசுகிறத கவனமாக பார்த்து பேசுகிறது உண்மையாக தானே பேசுகிறாங்க. யார் இப்போ ஒரு உண்மையான விஷயத்தை தான் சொல்கிறாங்க, ஒரு உண்மையான விஷயம் பேசுகிறேன்னு சொன்னால் அவரே உங்கள்கிட்ட வந்து பேசணும். அவர் திருத்துற நோக்கம் இருந்தால் உங்கள்கிட்ட வந்து என்ன பேசணும், அவர் அடுத்த அவங்க தானே பேசணும், அப்படித்தானே. இவர் உண்மையான ஒரு மூமினா இருந்தால், ஒரு உண்மையான மூமினா இருந்தால் அவருடைய நோக்கம் என்ன இருக்கணும், அவரை திருத்துற நோக்கமாக இருக்கணும். என்ன அவரை திருத்துறதை விட்டுட்டு அவரை குறைய வந்து உங்கள்கிட்ட பேசுறது வந்து உண்மையான ஒரு அடையாளம் இல்லைன்னு, ஒரு மூமினுடைய அடையாளம் இல்லை, விளங்குச்சா. இதனால நாங்கள் என்ன செய்யப்படாது, அடுத்தவன்கிட்ட ஒரு குறை இருந்தாலும் அதை நபி அவங்க என்ன சொல்கிறாங்க, அடுத்தவன்கிட்ட ஒரு குறை இருந்தால் அதை மறைச்சிருங்க. ஒருவன் அந்த குறையை மறைச்சேன்னு சொன்னால் கியாமத்தினால அல்லாஹ் உங்களுடைய குறையை மறைப்பான். நபி அவங்க சொல்கிறாங்க வந்து அடுத்தோட குறையை கண்டா மறைங்களப்பா, மறைச்சேன்னு சொன்னால் அல்லாஹ்தால உண்ட குறையை மறைப்பான். நபி அவங்களே எங்களுக்கு சொல்லி தரும்போது நாங்கள்லாம் யார் இந்த குறையை மறக்காமல் இருக்கிறதுக்கு, மறைச்சிட்டு போக வேண்டியதானே. திருத்துற நோக்கம் இருந்தால் நீங்கள் போய்ட்டு அவர்கிட்ட திருத்துங்க, அதை விட்டு போட்டுட்டு நாங்கள் என்ன செய்கிறோம், குறைய சொல்லிக்கணும், அடுத்தவனுக்கு மத்தியில் வந்து அவனை பற்றி கெட்ட விஷயங்களை பேசிக்கொண்டோம், இந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் என்ன செய்யப்பட பேசக்கூடாது. அடுத்த விஷயம் என்னென்னா, இன்காரல் முன்கிறாலே நேரடியாக நீங்கள் என்ன செய்யும், அவனுக்கு மத்தியில் நேரடியாக அதை வந்து அதாவது ரத்து பண்ணி பேசுங்க, அதை வந்து இல்லைன்னு சொல்லி பேசுங்க. இதை பற்றி நபி அவங்க ஹதீஸில் சொல்லும்போது சொல்லுவோன்றாங்க, மன்றாமென்கும் முன்கரம் ஃபல் யுகையிபியதி ஃபைல்லம் யஸ்ததி ஃபபிலிசானி ஃபைல்லம் யஸ்ததி ஃபபி கல்பி பதாலிக அது அஃபுலிமான் ரவா முஸ்லீமில் வரக்கூடியது. நபி அவங்க சொல்கிறாங்க வந்து யார் வந்து உங்களுக்கு மத்தியில் வந்து ஒரு குறை காண்றீங்களோ அவங்க என்ன செய்யுங்க, கையால் தட்டி அதை நிறுத்துங்க. என்ன அடித்து நிறுத்தலுமா, அடித்து நிறுத்துங்க. அதை உங்களுக்கு அடித்து நிறுத்தலாம், நாக்கால சொல்லி நிறுத்துங்க. உங்களுக்கு நாக்கால சொல்லி நிறுத்தலாம், அதை வெறுத்து அதில் நிறுத்துங்க. அந்த வெறுக்கிறது இருக்குதே, இதுதான் அது அப்புல் ஈமான். ஈமானுடைய கடைசி. ஒருவனுக்கிட்ட ஈமான் இருக்கிறன்னு சொன்னால் அவனுக்கு குறைஞ்சபட்சம் அதனுடைய வெறுப்பாவது வரும். வெறுப்பு எப்போ வரும், உதாரணம் ஒருத்தன் வந்து புறாமல் பேசுகிறான், புறம் பேசுகிறான், பேசும்போது நீங்கள் வந்து அடித்து பேசலுமா, அடித்து பேச வேண்டிய அவசியம் கூட கிடையாது, விளங்குச்சா. உங்களுக்கு மகனாக இருந்தால் அடித்து பேசலாம், சும்மா ஒருவனாக இருந்தால் அடித்து பேச வேண்டிய தேவையில்லை. நாக்கால நேரடியாக நீங்கள் சொல்லுங்கள். நாக்கால சொல்கிறது நீங்கள் பயப்படுறீங்க, ஏதோ வாயில் நீங்கள் பயப்படுறீங்க, உங்களுக்கு அந்த அளவு உறுதியான ஈமான் இல்லைன்னு வைங்களே, பயப்படுறீங்க. நீங்கள் குறைஞ்சபட்சம் இதை சொல்கிறத அவன் செல்லக்குள்ள திரும்பி அந்த மஜ்லிஸை விட்டுட்டு போங்க, மொத்த உடைச்சிட்டு போகிற மாதிரி போங்க. அப்போ அவனுக்கு விளங்க, இவன் இதை விரும்புகிறாங்கன்னு விளங்கும். ஒரு வெறுப்புண்டாவது எங்களுக்கு உள்ள போகிறோம். அதை விட்டுட்டு நாங்கள் இதுக்கு வந்து சிரிச்சு கொண்டு ஜோக் அடிச்சு கொண்டு அதுக்கு ஓமா போட்டுக்கொண்டு இருந்தேன்னு சொன்னால் இதுக்கெல்லாம் வெறுப்புன்னு சொல்கிறல. அது அப்போ ஈமானுடைய கட்டச்சி பாய்வான அது வெறுக்கிறத குறைஞ்சபட்சம் வெறுக்கவாவது நாங்கள் வேணும். எனவே நாங்கள் என்ன செய்யணும், இந்த மாதிரி இதில் இருந்து வெளியாகணும்னு சொன்னால் இது வெறுக்கத்தக்கக்கூடிய இந்த விஷயத்தையாவது நாங்கள் நிறைய பேசலாம்ல, நல்லதுகள் ஒரு நல்ல விஷயங்கள் செய்கிறாரு அப்படிங்கிறது. ஒருவனுடைய நல்லத்தை பற்றி நீங்கள் பேசுனீங்கன்னு சொன்னால் அவன் நல்ல வேலை செஞ்சத்தை அவன் செஞ்சிருப்பான். அவன் செய்யும் போது அல்லாஹ்தான் செஞ்சிருப்பான். நீங்கள் அதை பேசி அவன் அந்த அல்லாஹ்காண்டு செஞ்சத்தை நீங்கள் செஞ்சுருவீங்க. அவனுக்குள்ள ஒரு ரியாத்தனம், அதாவது ஒரு காட்டணும், ஒரு பெருமைத்தனத்தை உண்டாக்கிடுவீங்க. உண்டாக்கினா அதனால் அவனை நரகத்துக்கு போகிறதுக்குரிய காரணமாக நீங்கள் மாறிடுவீங்க, விளங்குச்சா. அப்போ அதனால நல்லத்தை பற்றி நீங்கள் பேசணும். ஏன் எங்கேயாவது நபி அவங்க நல்லத்தை பற்றி யாரை பற்றியும் சொல்லியிருக்கிறாங்களா? நபி அவங்க எவ்வளோ நல்ல வேலை செஞ்சுக்கிறாங்க, சஹாபாக்கள் எவ்வளோ நல்ல வேலை செஞ்சுக்கிறாங்க. யாரை பற்றி இவர் இப்படி செஞ்சார் அப்படி செஞ்சார், இன்றைக்கு மேடை போட்டு நாங்கள் பேசுவோம், அவர் அப்படி செஞ்சார் இப்படி செஞ்சார், பேசுறதுக்கு வர ஒன்றும் கிடையாது, எல்லாமே பேசிடுவோம் நாங்கள். இதெல்லாம் தேவையா எங்களுக்கு? படிப்பினை, ஒருவர் நல்லத்தை செல்றதுனால ஒரு படிப்பினை இருந்தால், நீங்கள் ஒரு நல்லத்தை ஒரு ஆள்கிட்ட நல்லத்தை இன்னொரு ஆள்கிட்ட சொல்ல போகிறீங்க, ஒரு படிப்பினையாக இருந்தால், அதனால் அவர் ஒரு படிப்பினை பெறுவாருன்னு இருந்தால் சொல்லுங்கள், பிரச்சனை இல்லை.
படிப்பினை பெறுவார் தானே, அதால் ஒருத்தர் வந்து திருந்துவான்ற மாதிரி இருந்தால் சொல்லுங்க. அப்படி இல்லாமல் இதால் ஒரு பிரயோஜனமே கிடையாது. நீங்கள் சும்மா ஏதோ ஒரு இதில் நீங்கள் சொல்லிட்டு போகிறீங்க, அவரை புகழ்கிறதுக்கும் ஒரு ஒரு இடமொழி எடுக்கிறதுக்கு நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொன்னால் அப்படியான விஷயங்கள் நாங்கள் என்ன செய்யக்கூடாது. அப்படியான விஷயங்கள் இஸ்லாம் வந்து எங்களுக்கு என்ன செய்யலை, சொல்லித்தரல. அடுத்து வந்து நபி ஸல்லல்லாஹு இன்னொரு எப்படி சொன்னால், நல்லா யார் வச்சுக்கோங்க, ஒருவன் வந்து உங்கள்கிட்ட புறம் பேசினார் இன்னொருத்தனை பற்றி உறுதியாக நான் 100க்கு 100 நம்பிக்கை வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட இன்னொருத்தன் வந்து இன்னொருத்தனை பற்றி உங்கள்கிட்ட பேசினால் உங்களை பற்றி அவன் இன்னொருத்தன்ட்ட பேசுவான். அதை மட்டும் நீங்கள் மறந்துடாங்க. உங்கள்கிட்ட வந்து நீங்கள் இன்னொருத்தன் உங்கள்கிட்ட அடுத்தவனை பற்றி பேசினால் அவன் என்ன செய்வான், உங்களை பற்றி இன்னொருத்தன்ட்ட பேசுவான். இது அந்த பேச்சாட்கள் உள்ள அதான் இயல்பு. விளங்கிச்சா? நீங்கள் பார்த்து சிரிச்சு கொண்டு இருந்தாங்க, ஏன் காரணம் உங்களை பற்றியும் அவன் பேச போகிறான். இது உலகத்துலனா கூட வள மேலே ஒரு விஷயம். அடுத்தது வந்து எத்தனை மணி? இப்போ 10 மினிட் ஆயிடுச்சா? எத்தனை மணி? 7:35. எல்லோரும் ஒதுவோடி ஆகிக்கிறீங்க. நாங்கள் கொஞ்சம் தான் இருக்குது. நாங்கள் என்ன செய்வோம், மாறிப்பாயிட்டு மாறிப்பா வந்து பிற்படுத்தப்படாது. மாறிப்பா உடனே தொழுவோம். நினச்சினா மாறிப்புக்கும் எசாக்கு நிறைய 1 மந்த்தின டைம் தான் இருக்குது. அப்போ டக்கு நாங்கள் ஒது இல்லாதவங்க ஒதுவிடுங்க. எடுக்க காட்டி கேள்விகள் இருந்தால் கேளுங்க. அதுக்கு பின்னால் டக்குன்னு கொஞ்சம் தான் இருக்குது. டக்கு நாங்கள் என்ன செய்வோம், அது முடிச்சு ஒரு கேள்வி இருந்துச்சு. புறம் பேசினா சொல்கிறதுக்கு போக முடியாதுன்னு சொல்கிறோம். அதனால் இது வந்து ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். இது கிளியராக விளக்கணும். உதாரணத்துக்கு என்னன்னா, ஒருத்தர் வீட்டில் கரர் வேலை போயிருந்துன்னு வச்சுக்கோங்க. 2 நண்பர்கள் சந்திக்கிறான். அப்போ அவருக்கு அப்துல்லா அவர் வேலை போயிடுச்சு அவருக்கு அப்படின்னு ஒன்றா 2 விதமானது நடக்கும். ஒன்று வந்து அவருடைய குடும்பத்தை பற்றி அவரை பற்றி மட்டும் அவனுக்கு வேலை போயிடுச்சா, சரி சந்தோஷம் பண்ணலாம். ஏன்னா இவரை விட அவருக்கு மட்டமாக இருந்தால் இவருக்கு நல்லது. இன்னொன்று அப்படின்னு போட்டு அது ஒரு இன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கலாம். அப்போ அவருக்கு நீ வேற ஏதாவது வேலை இருந்தால் சொல்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அது அவன்கிட்ட குறை பேசுறது இல்லை. அப்போ இது நான் சொல்ல வருது என்னன்னா, இந்த புறம் பேசுறது அப்படிங்கிறத கிளியர் கட்டாக எங்களுக்கு சொல்லணும். நீங்கள் இப்போ 2-3 சினாரியா வச்சு சொல்லணும். ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் ஆயிடுச்சு. இது 2 பேர் சந்திச்சாலே என்ன பேசுவோம், உங்கள் வீட்டில் என்ன நடக்குது, உங்கள் வீட்டில் என்ன நடக்குது, அவர் வீட்டில் என்ன நடக்குது, இதைத்தான் பேசுவோம். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறம் பேசுறேன்னா என்னன்னு கிளியராக சொன்னாங்க. நீங்கள் அதை சொன்னால் தான் எங்களுக்கு வந்து அதாவது ஹதீஸில் நபி அவங்கள்ட்ட வந்து நபி அவங்க சொல்கிறாங்க வந்து புறம் பேசக்கூடியவங்க நிறையா போவாங்க. அப்போ என்ன புறம்னு கேட்டோடனே அவங்க சொல்கிறாங்க வந்து ஒரு முஸ்லீம் ஒரு மனிதனுக்கிட்ட அவனுக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை விளங்கிச்சா, அதை நீங்கள் வந்து இன்னொருத்தன்ட்ட பேசுகிறீங்க. அதை நீங்கள் இவனுக்கிட்ட அதை பேசும்போது இவன் வந்து அதை வெறுப்பான். அதை நீங்கள் வந்து இன்னொருத்தன்ட்ட ஆனால் இருக்குது அவன்கிட்ட இருக்கிறத நீங்கள் இன்னொருத்தன்ட்ட பேசினா இதுக்கு புறம். இன்னொன்று இருக்குது, அவனுக்கிட்ட இல்லாத பற்றி நீங்கள் இன்னொருத்தன்ட்ட பேசுகிறீங்க. இதுக்கு சொல்கிற புறம் இல்லை, இதுக்கு சொல்கிற அவன் மீது இட்டு கட்டுறேங்க. விளங்குச்சா? புறத்தை விட பெரிய குற்றம் தான் இட்டு கட்டுறது. புறத்தை விட அவதூறுன்னு சொல்கிறது இட்டு கட்டுறது. அப்போ இது 2 இடையில இதுதான் வித்தியாசம். அப்போ புறம் பேசுகிறேன்னு சொன்னாலேன்னா ஒருவன்ட்டு இருக்கிற உதாரணம் ஒருத்தன் கொழுத்து இருக்கிறான், நீங்கள் வந்து சொல்கிறீங்க திண்டு கொழுத்து பிறண்டு இருக்கிறான், இது புறம். அவனை பற்றி நீங்கள் என்ன செய்கிறீங்க, புறம் பேசுகிறீங்க. அவனுக்கு முன்னால் நீங்கள் பேசுகிறீங்கன்னு வைங்களேன், அவனுக்கிட்ட சொல்கிறீங்க. அவனுக்கிட்ட பேசுகிறீங்கன்னா பக்கத்தில் போய் பேசுகிறீங்க. வந்து நல்ல ஜாப் கிடைச்சிருக்கு அவருக்கு, அவன் சந்தோஷமாக சொல்லணும்ல, அது புறமாமா? அவர் விரும்புவாரா இல்லையான்றது தான் இங்கே முக்கியம். விளங்குதா? எந்த குறைன்னு சொன்னாலும் நீங்க ஏதாச்சும் என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் கோவப்படுவேன். என்கிட்ட சொல்ல முடியாததை வந்து மற்றவங்ககிட்ட சொல்றது கூடாது. என்கிட்ட ஸ்ட்ரைட்டாகவே ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறோம், அது அவங்க ஆச்சு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதான் தெரியாது. பாருங்க, அதான் இப்போ நபி அவங்க சொன்னதுக்கு மேலே நான் விளக்குறேன்னு சொன்னால் அதான் யோசிக்கிறேன். ஏன்னா நேரத்தில் நான் வந்து விளக்கத்தை சொல்லிட்டேன். நான் வந்து அப்படி ஃபஸ்ட் ஆடியோவில் வருங்க. அது நம்ம எந்தெந்த சூழ்நிலையில் வந்து நம்ம இன்னொருத்தவங்களோட குறைய சொல்கிறதுக்கு அளவு. அதாவது குறைய வந்து சூழ்நிலை நபி அவங்க எங்களுக்கு தந்தே இல்லை. ஆனால் ஒரே ஒரு இடத்துல வந்து என்னத்தை செய்யப்பட்டீங்குது, ஒரு 2 நம்பருக்கு மத்தியில் ஒத்துமைப்படுத்தணும், இல்லை மனக்கணக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை ஒத்துமைப்படுத்தணும்னு சொன்னால் அங்கே வந்து நீங்கள் வந்து ஏதாவது பொய்யொன்று சொல்லியாவது அவங்களுக்கு மத்தியில் ஒத்துமைப்படுத்துறதுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கலாம் என்ற ஒரு அனுமதி தந்திக்கிறத தவிர வேற நம்ம ஜட்ஜிட்ட போய் சொல்லலாம் இன்னொருத்தவங்களோட குறைய. ஒரு ஜட்ஜி இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களா, சரி இன்ஷால்லா அதெல்லாம் நான் வந்து இந்த நான் முடியல தானே அந்த கேள்விக்கு பதில் இங்கே நான் முடிக்க கூட வரும்.
அது அந்த கேள்வி பதில் அந்த முடிவு வரும். அந்த மாதிரி எல்லாம் வந்து அடக்கப்பட்டு புறத்தை பற்றி அடுத்த வாரத்துலேயும் கண்டிப்பாக இப்படிதானே புறத்தை பற்றி இருக்காது. புறத்தை பற்றி நான் நம்ப மாட்டேன்னு வந்து நீங்கள் இதை கேட்டீங்கன்னா விளங்கினீங்கன்னா சரியாக விளங்கினீங்கன்னா நான் நம்ப மாட்டேன். இதில் வந்து உங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஒவ்வொரு கட்டத்துக்கும் நான் வந்து ஹதீஸை சொல்லிக்கொண்டே போகிறேன். ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஏன்னு சொன்னால் பின்னால் கேட்டு சொல்கிறவன் முன்னால் கேட்குறவன் இப்படி ஒவ்வொரு ஆயத்தை ஒவ்வொரு ஹதீஸையும் வச்சு நான் அவனுக்கு சொல்கிறேன். நான் விளங்குங்க. சில நேரம் நான் பயான் கேட்கும் போதும் சில நேரம் என்ன செய்யப்படும் என்றால் ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிச்சு கொண்டு இருப்பீங்க. நீங்கள் யோசிச்சு கொண்டு இருக்கக்கூடிய விஷயம் உங்களோட மைண்டில் பெய்த்து கொண்டே இருக்கும். நான் இன்னொரு விஷயத்தில் பெய்த்து கொண்டு இருப்பேன். அந்த விஷயம் உங்களுக்கு விளங்காது. ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தில் இருப்பீங்க. விளங்குச்சா? இதனால இந்த பயானில் 100க்கு 100 விளங்கினவங்க யாருன்னு கிடையாதுங்க. விளங்குச்சா? 100ல் 15% 20% எடுத்தவங்க தான் இருப்பீங்க. இது மனிதனுடைய இயல்பு. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த பயானை திருப்பி கேட்கப்பட உங்களுக்கு என்ன செய்யும் புதுசாக என்னென்ன விஷயங்கள் வரும். இது நான் செல்லக்கூடிய விஷயமா இல்லை. உமர் அலி அவங்களே உங்களுக்கு தெரியும். உமர் அலி அவங்களுக்கு என்னென்ன சம்பவம் நான் அவங்க நேரத்தில் சொல்லியிருக்கிறேன். உமர் அலி அவங்க சொல்கிறாங்கன்னா அவங்களோட காலத்தில் அவங்க சொல்கிறாங்க இந்த ஆயத்து இன்றைக்கு தான் இறங்கின ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. குர்ஆன் ஆயத்து என்ன அவங்க நேரத்தில் குர்ஆன் ஆயத்தை ஓதவே இல்லையா? ஓதினாங்க. அந்த குர்ஆன் ஆயத்தை ஓதினாங்க. அன்றைக்கு தான் விளங்குச்சு. அர்த்தம் என்ன? அப்பதான் அவங்களுக்கு அது நேரத்தோடு விளங்கிச்சான். ஆனாலும் அப்பதான் அதோட தெளிவு பூர்ணமாக உள்ளத்துக்கு தாக்கிச்சு. விளங்குச்சா? உள்ளத்துக்கும் வரணுமே. அந்த உள்ளத்துக்கு தாக்குற டைம் வந்து ஒவ்வொரு டைம் எல்லாத்தால அந்த நேரத்துக்கு தான் எல்லாத்தால கொடுப்பான். இன்றைக்கி நாங்கள் இவ்வளோ பேர் இருப்போம். இன்றைக்கி நீங்கள் ஒரு 5 வீதத்தை எடுத்துப்பீங்க, இன்னொரு ஆள் 10 வீதத்தை, இன்னொரு ஆள் 50 வீதத்தை, இன்னொரு ஆள் 1 வீதத்தை, இன்னொரு ஆள் ஒன்றுமே எடுத்துக்க மாட்டார், இன்னொரு ஆள் குற்றவாளியாக போவார்னா மனசில் நினச்சி கொண்டு இருப்பார். என்ன மேலே ஒரு கொண்டு போகிறாங்க தேவையில்லாத வேலை செய்கிறாங்க குற்றவாளியாக போவான். இதெல்லாம் காரணம் என்ன? அவனுடைய நியத்துப்படி என்னென்ன அவங்க நான் நினைக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லாத்துல கூலி எனக்கு தருவான். இப்போ இந்த இடத்துல நாங்கள் சொல்லப்படா எல்லாருக்கும் ஒரே கூலின்னு எங்களுக்கு சொல்ல முடியாது. யார் எதை எடுக்கிறாங்களோ என்னென்ன நோக்கத்துக்கு நாங்கள் வந்தோமோ அது அந்த நோக்கத்துக்கும் அந்த எடுப்புக்கும் இடையில மத்தியில் அவங்களுக்கு கூலியல் வந்து கூட வந்து இரட்டிப்பாகி கொண்டு போகும். எனவே இந்த நிமிஷம் நாங்கள் சொல்லுவோம். மகளிர் சில நண்பர்கள் வந்து புதுசாக வந்திருக்கிறேன். இந்த கிளாஸை நான் ஆரம்பிக்கும் போதே என்ன செஞ்சேன், சில விஷயங்களை வந்து நான் என்ன செஞ்சேன், இந்த சில ரூல்களை போட்டேன். அந்த ரூலுக்கு அடிப்படையில் தான் இந்த கிளாஸ் என்ன செய்ய நடக்கப்படும். அதனால் எல்லோரும் தெரிஞ்சிருக்கணும். முதலாவது அந்த ரூலுக்கு முன்னால் முதலாவது விஷயம் நான் என்ன சொல்ல போகிறேன்னு சொன்னால், இந்த கிளாஸில் நடக்கக்கூடிய அவ்வளோ விஷயம் தான் ரெக்கார்ட் பண்ணப்படுது. இந்த ரெக்கார்டெல்லாம் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களோட இமெயிலில் வந்து ஹாலிதிட்ட கொடுத்தீங்கன்னு சொன்னால் இது ஆன்லைனில் வந்து இவர் என்ன செய்வார், அப்லோட் பண்ணுவார். உங்கள் எல்லாருக்கும் டவுன்லோட் பண்ணி விடலாம். அப்போ உங்களுக்கு என்ன செய்யலாம், டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு திருப்பி என்ன செய்யலாம், கேட்கலாம், பொம்பளைகளுக்கு கேட்கலாம். அந்த வாய்ப்பு உண்டு இங்கே என்ன இருக்குது. அடுத்து வந்து என்னென்னு சொன்னால், இந்த ரூலில் உண்டு என்னென்னு சொன்னால், இந்த கிளாஸில் கேள்வி கேட்குறதுக்கு அனுமதி உண்டு. ஆனால் இந்த கிளாஸில் வந்து எந்த காரணத்தினாலையும் யாரோட பேரை சொல்லியோ அல்லது குரூப்புகளோட பேரை சொல்லியோ கேள்வி கேட்கக்கூடாது. அப்படி கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு எந்த காரணத்தினாலையும் பதில் சொல்லப்பட மாட்டாது. இது ஒரு இது உண்டு. இதை நாங்கள் வந்து கவனமாக வச்சுக்கணும். குரூப்பில் பேரோ இல்லை தன் சொந்த பேர் யாரோட பேரையோ சொல்லி வந்து கேள்வி கேட்கணும். கொமனாக கேள்வி கேளுங்க. அது வந்து அந்த கேள்விக்கு பதில் எப்போ சொல்லப்படும் அதுவும் ஒரு நிபந்தனை வேண்டிய இடத்துல இருக்குது. என்னென்னு சொன்னால், இந்த கிளாஸில் நடக்கக்கூடிய நான் பேசக்கூடிய விஷயங்களை பற்றி நீங்கள் கேட்டால் அதுக்கு பதிலை நான் உடனே உங்களுக்கு அந்த நேரத்தில் சொல்லுவேன். அப்படி அந்த கேள்வி இந்த கிளாஸுக்கு ஒத்து போகிற மாதிரி இல்லாத ஒரு கேள்வியாக இருந்தால், ஒரு பொது கேள்வியாக இருந்தால் அந்த கேள்வி இந்த கிளாஸில் சொல்லப்பட மாட்டாது. கிளாஸுக்கு பிறகு வந்து என்ன செய்யலாம், உங்களுக்கு வேணும்டா கேட்கலாம். அதை கேள்வி என்ன செய்யலாம் சொல்லலாம். சில நேரத்துக்கு அது எனக்கு பதிலும் தெரியாமல் இருக்கலாம். இல்லைங்க. அப்போ அந்த அடிப்படையில் ஏன்னு சொன்னால், நீங்கள் நல்லா வச்சுக்கோங்க. என்ன சொன்னால், நீங்கள் நினச்சிடப்பட நானும் வந்து என்ன செய்கிறேன், இந்த புக்கில் இருக்கிறத பார்த்து வந்து தான் வாசிச்சு இங்கே சொல்கிறேன். நான் பெரிய ஒரு ஆலிம் ஒன்று சொல்கிறதுக்கு நான் இல்லை, சாதாரண ஒரு மனிதன். அரபு 4 விஷயம் தெரிஞ்சிருக்கு. அதனால் நான் வந்து உங்களுக்கு 4 விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ அதனால் நீங்கள் டக்குன்னு கேள்வி கேட்டதும் பதில் சொல்கிறேன்னு சொன்னால் அந்த அளவுக்கு பெரிய அறிவாளி நான் கிடையாது, ஒரு சாதாரண ஒரு ஆள் தான். அப்போ கேள்விக்கு பதில் சில நேரத்துக்கு என்ன செய்ய வேணும், எனக்கு 100க்கு 100% மாதிரி எனக்கு அந்த கேள்விக்கு பதில் தெரியுமென்று இருந்தால் தான் நான் உங்களுக்கு சொல்ல முயற்சிருப்பேன். அப்படி இல்லைன்னா நான் சொல்கிறதுக்கு முயற்சிருக்க மாட்டேன். நான் எப்போயுமே நான் சொல்லுவேன், அந்த கேள்வி சில வாரக்கிழமை அதுக்கு அடுத்த கிழமை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லி நான் சொன்னால் நிச்சயமாக அதை என்ன செய்வேன், திருப்பிக்கு நான் உங்களுக்கு ஆதாரப்பூர்வமாக கொண்டாடுவேன். அடுத்தது வந்து என்னென்னு சொன்னால், உங்களுக்கு கேள்வி கேட்கலாம், நான் சொல்கிற விஷயத்தை உங்களுக்கு வந்து எதிர்க்கலாம். இதில் இந்த கிளாஸில் வந்து உங்களுக்கு நான் சொல்கிற விஷயத்தை நேரடியாக எனக்கு நீங்கள் வந்து எதிர்க்கலாம். ஆனால் அது எதிர்ப்பு ஏற்றுக்கொள்ளப்படும் எப்போன்னு சொன்னால், குர்ஆன் ஹதீஸ் மூலமாக எதிர்க்கப்பட்டிருக்கும். குர்ஆன் ஹதீஸ் மூலமாக எதிர்க்கப்பட்டிருந்தால் அந்த ஹதீஸ்னால் அது எத்தனையோ அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு சரியான சந்தோஷம். இந்த கிளாஸில் வந்து ஒருத்தர் 2 பேர் வராங்க. அந்த 2-3 பேர் வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், கேள்வியை கேட்டு ஏண்ட பிள்ளையை திருத்துறாங்க. ஒவ்வொரு கிளாஸ்லேயும் ஒரு பிள்ளை 2 பிள்ளை நான் விட்டுக்கொண்டே தான் இருக்கிறேன். மனிதன் தப்பு செய்வோம். அப்போ ஏண்ட பிள்ளையை திருத்துறவங்க இந்த கிளாஸுக்கு வராங்கன்னு சொன்னால் நான் சரியான சந்தோஷப்படுறேன். ஏன்னு சொன்னால்,
பிழைய சொல்லி போகிறது அல்ல. நோக்கம் வந்து நாங்கள் எல்லாரும் திருந்தி நாங்கள் எல்லாரும் இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்ன? எல்லாரும் சொர்க்கம் போகணும். இந்த சொர்க்கம் போகிறதுக்கு யாராவது ஒரு மூலமாக ஒரு இடையோடு கிடைக்குமென்னா அது பெரிய உதவியாக தான் இருக்குது. எனவே இந்த அடிப்படையில் கேள்வியை கேளுங்க. நான் தப்பு சொன்னால் தட்டி கேளுங்க. உங்களுக்கு உரிமை இருக்குது. என்ன காரணம்? இந்த இஸ்லாம் என்னுடையதோ உங்களுடையதோ அல்ல. இந்த இஸ்லாம் அல்லாடையது. நபி அவங்க அதுக்கு விளக்கத்தை சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நான் வந்து விளக்கம் ஏண்ட விளக்கம் சொல்கிறதுக்கு ஒரு விளக்கம் இங்கே கிடையாது. நபி சொன்னாங்க, அல்லாஹ் சொன்னாங்கன்னு நான் சொன்னால் ஏற்றுக்குவோங்க. நான் நபி சொல்லலை, அல்லாஹ் சொல்லலை, ஏதோ நான் நினச்சிட்டு சொல்கிறேன்னா தட்டி திருப்பி என்கிட்ட கேட்கணும். உங்களுக்கு தாராளமாக அனுமதி இருக்குது. எனவே இந்த அடிப்படையில் நீங்கள் என்ன செய்யலாம்? நான் வந்து என்ன மட்டும் முயற்சிருப்போம் வந்து ஹதீஸுண்டா எந்த ஹதீஸ், எந்த கிரந்தம், என்ன நம்பர், குர்ஆன்டா எந்த இடத்துல என்ன நம்பர்ன்றதெல்லாம் சொல்கிறதுக்கு முயற்சிருப்பேன். சில நேரத்தில் மிஸ் பண்ணும். தேவைன்னா உங்களுக்கு கேட்கலாம். எந்த நேரத்தில் உங்களுக்கு கேட்கலாம். உங்களுக்கு மறந்து இருந்தால் திரும்பவும் புற ஒரு காலத்தில் கேட்கலாம். இன்ஷா அல்லாஹ். எப்போ நீங்கள் கேட்டால் ஒரு வருஷத்துக்கு புற வந்து நீங்கள் இப்படி சொன்னீங்க ஒரு பயானில் நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் அதுக்காக நான் டைம் எடுத்து செலவழித்து அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு திருப்பி சொல்லுவேன். இன்ஷா அல்லாஹ். நீங்கள் உங்களுக்கு என்ன செய்யலாம், அதுக்கெல்லாம் கேட்கறதுக்கு நான் வந்து உங்களுக்கு தரேன். ஏன்னா இந்த அடிப்படையில் நீங்கள் வந்து செய்ய என்ன சொன்னால் இந்த விஷயம் இந்த கிளாஸ் நாங்கள் நடத்துகிற முக்கிய நோக்கம் என்னென்னு சொன்னால் நாங்கள் திருந்தி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இன்றைக்கு நாங்கள் எப்படி நண்பர்களாக இந்த இடத்துல இருக்கிறோமோ சந்தோஷமாக நாங்கள் கண்டதும் இல்லை முந்தி யாரோட எங்கெங்கெல்லாம் இருக்கோமோ இங்கே வந்து இப்படி சந்தோஷமாக இருக்கிறோமோ இதே மாதிரி சொர்க்குலோகத்தில் ஒன்று இருந்தோம். நான் எப்படி சொர்க்குலோகத்தில் நாங்களாம் வந்து வந்துட்டோம்ன்ற சந்தோஷப்படணும். நாங்கள் இதுக்கு தான் இந்த கிளாஸ் நடக்குது. எனவே இந்த கிளாஸை அந்த நோக்கத்தை விட்டு எதெல்லாம் எங்களுக்கு தடை செய்தோ அதெல்லாம் நாங்கள் வெளியாக்கிறோம் இல்லைங்க. அதனால் எந்த விஷயங்கள்லாம் அதுக்கு தடையாக வருதோ அதை உண்டுமே இந்த கிளாஸில் நாங்கள் வந்து என்ன செய்ய மாட்டோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அந்த அடிப்படையில் நாங்கள் வந்து முயற்சி எடுப்போம் வந்து என்ன செய்யறதுக்கு இஸ்லாமிய முறைப்படி இந்த கிளாஸை நடத்தி கொண்டு போகிறதுக்கு அல்லாஹ் தஆலா எங்கள் எல்லாருக்கும் வந்து என்ன செய்வான், இந்த விஷயத்தில் உதவி செய்வானா. பிரதர் அகமது வந்து ஒரு கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு ஒரு ஹதீஸ் ஒன்று என்னென்னா, ஒரு மனிதர் வந்து உமர் இப்னு அப்துல் அசீஸ், உங்களுக்கு தெரியும் 4 ஹலீஃபாக்கள் நல்ல சிறந்த ஹிலாஃபத்தின் உலகத்தில் நடந்துச்சு. அதுக்கு பின்னால் ஒரு சிறந்த ஒரு ஹிலாஃபத்து நடந்ததுன்னு சொன்னால் உமர் இப்னு அப்துல் அசீஸ். உங்களுக்கு தெரியும் உமர் பின் அப்துல் அசீஸ்ன்றவர் நல்ல ஒரு ஹிலாஃபத்தை இந்த உலகத்தில் நடத்தினார். சஹாபாக்களுக்கு பின்னால் இவர் ஒரு பெரிய நல்ல ஹிலாஃபத்தை நடத்தினார். அப்போ அந்த அவர் வந்து அவர்கிட்ட அவர் ஹிலாஃபத்தில் ஒரு மனிதர் வந்தார். வந்து சொல்கிறாரு உமர் வந்து சொல்கிறார் மனிதன் வந்து சொல்கிறார் வஸ்ஸா பிராஜுல் நாகர். இன்னொரு மனிதனை பற்றி குறை சொன்னார். குறைன்னு சொன்னால் இது அவர்கிட்ட ஒரு தப்பு ஒன்றை வந்து இவர்கிட்ட குறை சொல்கிறார். அப்போ அந்த நேரத்தில் உமர் அப்துல் அசீஸ் அவர் சொல்கிறார் உமர் அப்துல் அசீஸ் இன்குந்த சாதிக்கன், அப்படி நீ சொல்கிறது உண்மையாக இருந்தால் அந்த மினாலி ஹாதில் ஆயா, நீ அப்படி சொல்கிறது உண்மையாக இருந்தால் நீ வந்து ஹம்மாசின் மஸ்ஸாஇம் பின் நமீம் என்ற ஆயத்துக்குள்ளே அடங்கிட்டாய். ஹம்மாசன் சொன்னா என்ன, குறை சொல்லி திரிபவன், குறை சொல்லுபவன். மஸ்ஸான்னு சொன்னா என்ன, மஸ்ஸா பினாமீம் புறம் பேசி திரிபவன். நீ சொல்கிறது உண்மையாக இருந்தால் அவனுக்கிட்ட நீ சொல்கிறது இருக்குது அப்படின்னா நீ இந்த ஆயத்துக்குள்ளே வந்துட்டாய். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீ சொல்கிறது நீ அப்படி இல்லை, நீ வந்து நீ சொல்கிறது உண்மை இல்லை, நீ போய் ஒன்று சொல்கிறாய் அப்படின்னு சொன்னால் நீ வந்து இன்னும் இந்த ஆயத்துக்குள்ளே வந்துட்டாய். இன்னொரு ஆயத்தை வரும். அது என்னது, யாய் வல்லதை நாமனு இன்ஜாக்கும் ஃபாசிக்கும் பினபயம் பத்தபையோன்னு துசிபு கவும் பிஜாலத்தின் துசிபு அலாமா ஃபால்த்து நாதிமீன். இந்த ஆயத்துக்குள்ளே வந்துட்டீங்க. அந்த ஆயத்தில் அந்த மனிதனை பற்றி எப்படி சொல்கிறாங்க, அதில் மடையன், ஒரு மடையம் வந்தால் நீங்கள் வந்து கவனமாயிருங்க. அந்த மடத்தனமான ஒரு மடையனுக்குள்ளே நாங்கள் வந்துடுவோம் என்று உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவங்க சொல்கிறாங்க. அப்போ இதில் எங்களுக்கு என்ன விளங்குது, அதாவது குறை சொல்லும் போது சரியாக இருந்தாலும் பிழையாக இருந்தாலும் அந்த குறையாக இருந்தாலும் அவன் வந்து ஏதோ ஒரு வாயில் தண்டிக்கப்படுவான். எனவே இந்த அடிப்படையில் நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து அதாவது என்ன விளங்குது எங்களுக்கு, அதாவது வந்து அது சரியாக இருந்தாலும் சரி தான் பிழையாக இருந்தாலும் சரி தான் நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம், அதுக்குள்ளே வந்துடாமல் நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம், அதிலிருந்து தூளமாகிக்கிறோம். அதுக்கு பின்னால் கடைசாவால் ஒரு குறை நாங்கள் சொல்கிறோம் தானே, இப்போ புறம் பேசுகிறோம், குறை சொல்கிறோம், சொல்லிட்டு இருக்கிறோமே, ஒருத்தன் சொல்கிறத கேட்டுட்டு நாங்கள் வந்து என்ன செய்கிறேன்னு சொன்னால் அதை இன்னொருத்தன் நாங்கள் போய்த்து சொல்ல போகிறது. இந்த குறைய கேட்டு ஏற்கனவே பாவத்தை தேடி இருக்கிறாய், அந்த இடத்துல தேடிட்டு மரம் இன்னொரு இடத்துல சொல்லி இன்னமே என்னதுக்கிட்டப்பா தலைக்கு மேலே பாவத்தை போட்டுக்கிறோம். அப்போ அதை நாங்கள் என்ன செய்யறதில்ல, இதை கொண்டு வந்து இன்னொருத்தன்ட்ட மாத்திரல்ல, அப்படி மாற்றி பரம்பரை அப்படி பெய்து கொண்டிருக்கிறதில்ல. அப்படி செய்யாமல் நாங்கள் தவிர்க்கிறோம். இப்படி செஞ்சோம்னு சொன்னால் இன்ஷால்லா இப்படியான சில கட்டங்களை நாங்கள் கவனித்தோம்னு சொன்னால் இன்ஷால்லா என்ன செய்யப்படும், இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நாங்கள் வந்து தூரமாகிடுவோம். இதனால தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறேன், ஐயுப் அதுக்கும் ஐயாக்குலாம் ஆகி மை தப்பக்கரையத்துமோ அது உதிராதில் 12வது அல்லாஹ் தஆலா சொல்கிறேன், என்ன உங்களில் ஒருவன் வந்து உங்களுடைய சகோதரனுடைய மையத்து முன்னுக்கு வைக்கப்பட்டு அந்த மையத்துக்கு இறைச்சி எடுத்து சப்பி சும்மா அந்த இறைச்சை நீங்கள் அப்படி வெட்டி தின்ன விரும்புகிறீங்களா இந்த அல்லாஹ் தஆலா கேட்குறான். யாருக்கு, புறம் பேசுகிறவனுக்கு. புறம் பேசுகிறான், புறம் நீங்கள் பேசுகிறத விட்டுறீங்களா, இல்லை அவனுடைய இறைச்சை அவன் செத்துக்கு பின்னால் அவனுடைய இறைச்சி எடுத்து நீங்கள் சப்பி தின்ன விரும்புகிறீங்களான்னு அல்லாஹ் தஆலா கேட்குறான். அப்போ நாங்கள் கவனமாக இருக்கணும். நாங்கள் என்ன புறம் பேசுகிறதுக்கு விருப்பமா இல்லையாங்கிறது நாங்கள் வந்து கவனமாக அதை யோசிச்சு நடக்கணும். உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க வந்து அலைக்கும் பிதிக்ரில்லா
உங்களுக்கு வந்து அல்லாவை திக்ருப்படுத்துறதுல நீங்கள் கவனமாக இருங்க, அதுலேயே கண்ணோட்டமாக இருங்க. அல்லாவை திக்ரு, அல்லாவை யாபம் உண்டாடுறதுல. ஆனால் ஈயாக்கும் திக்ரன்னா இன்னோதான் உங்களை நீங்கள் பயந்து கொள்ளுங்க, நீங்கள் கவனமாயிருங்க மனிதன் அடுத்தவனை பற்றி பேசுகிறதுல. ஏன்னு சொன்னால் அது ஒரு நோய் சொன்னாங்க, அது ஒரு நோய், தொற்று நோய் சொல்லலாம். அது ஒரு நோய். இன்றைக்கு முஸ்லீம்களுடைய உம்மத்தில் வந்து முஸ்லீம் உம்மத்தில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு தொற்று நோய் என்ன? அடுத்தவனை பற்றி பேசுகிறது, அடுத்தவனை பற்றி குழப்பு கேட்டுறது, அவன்கிட்ட என்ன குறை இருக்குது, அவன்கிட்ட என்ன இது பொறாமப்படுறது, அவனை பற்றி பேசுகிறது. இதெல்லாத்துலேருந்து நாங்கள் வந்து என்ன செஞ்சிடுவோம், வெளியாகிடும். இப்படிப்பட்ட ஆயத்துகள் வந்து பயங்கரமான முறையில் எல்லாத்தில் வந்து எங்களுக்கு என்ன செய்வோம். இது வந்து என்னது, இந்த முதலாவது என்ன ஆயத்து, இது வந்து முதலாவது வந்து ஃபவைலுல்லில் முஸல்லீன்ன்றது முதலாவது துண்டுக்கும் வரக்கூடிய இந்த விளக்கமாக இருக்குது. விளங்கிட்டா? அதுக்கு பின்னால் அடுத்த ஆயத்து என்னது, அல்லதி ஜமாலம் அதான் அவன் இப்படி குறை சொல்லி பொறாமல் பேசிக்கொண்டு திரிவுரை இருப்பான். அவனுடைய பண்பாடில் இன்னொரு பண்பாடை சொல்கிறான். அவன் எப்படிப்பட்டவன் சொன்னால் அல்லதி அவன் எப்படிப்பட்டவன் சொன்னால் ஜமாலன் அவன் என்ன செய்வான், பொருள்களை சேர்த்து 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 அததா எண்ணிக்கொண்டே இருப்பான். எண்ணுவான். என்ன காலையில் என்ன செய்வான், சல்லி எண்ணிக்கொண்டு இருப்பான். எண்ணிட்டு சல்லிண்டா என்னது, பணம். காலையில் பணத்தை எண்ணுவான். அப்புறம் ஈவினிங்ல என்ன செய்வான், அதை பணத்தை எண்ணுவான். அவனுக்கு எல்லாம் தெரியும் வந்து காலையில் என்ன பணம் ஈவினிங் போகாது, அதுலேருந்து ஒரு சமயம் எடுத்தும் இருக்க மாட்டான். அவன் எண்ணுவான், கிழமை கணக்கில் எண்ணுவான், மாத கணக்கில் எண்ணுவான். இது வந்து மனிதனுடைய பண்பாடில் உண்டு. யாருக்கு பணத்தில், யாருக்கு சொத்துல, யாருக்கு வந்து இந்த உலகத்தில் ஆசை கூடையோ அவன் என்ன செய்வான்னு சொன்னால் பணத்தை எண்ணிக்கொண்டே இருப்பான். பணங்களை வந்து ஒரே எண்ணுவான். அவனுடைய நோக்கமே இப்படி தான் இருக்கும். அப்படிப்பட்டவன் அல்லாஹ்ல சொல்கிறான், என்ன இவன் இப்படிப்பட்டவங்களாம் என்ன செய்வான், பணத்தை வந்து சேர்த்து 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 வச்சு எண்ணிக்கொண்டே இருப்பான். அவனுக்கு எண்ணுறதுல, அதை கணக்கிடுறதுல உள்ள சந்தோஷம் மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்காது. ரைட், 1000 ரூபாய் இருக்குது தானே சந்தோஷம். இப்போ நான் இன்னொரு கிழமையில் வந்து பார்த்தா 1500 ரூபாய்க்கு தானே சந்தோஷம் என்றது, பணம் கூடுதே சந்தோஷம். இப்படிப்பட்டவனா இருப்பான். அதுக்கு பின்னால் வந்து நபி ஸல்லல்லாஹு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யஹஸபு அன்னமாலஹு அஹ்லதா அவன் என்னன்றான், அவனுடைய பொருள் அவனை இந்த உலகத்தில் வந்து என்றென்றும் வாழ வைக்கும்னு நினைக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். என்ன பொருளை எண்ணி பொருளை சேர்த்து 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 அவன் மனசால் நினைக்கிறான், நான் மவுத்தாக மாட்டேனப்பா, நான் இப்போ 40 வயசு தானே, நான் இப்போ 45 வயசு தானே, நான் இன்னும் 10 வயசு தானே, நான் 50 வயசு தானே, இன்னும் டைம் இருக்குது. இப்படியே எண்ணிக்கொண்டே அவன் நினைக்கிறான், நான் உலகத்தில் வாழ்ந்து கொண்டே தான் இருப்பேன், இன்னும் எவ்வளோ காலம் இருக்குது, நான் இன்னும் கிழவனா இல்லையே அப்படின்னு நினைப்பேன். இவன் கிழவன் வயசு போனாங்கள்ட்ட பார்த்தாலும் கூட அவங்க நினைப்பாங்க, இன்னும் என்ன டைம் இருக்குது, இன்னும் காலம் இருக்குது. இப்படி ஒவ்வொருத்தரும் வந்து அவனோட டைமை வந்து நினைப்பாங்கன்னா இல்லை மவுத்து வராதுன்ற ஒரு நம்பிக்கையில் தான் இருந்து கொண்டிருப்பாங்க. ஆனால் இங்கே உள்ள யாருக்கும் முடிவெடுக்க இயலாது, நாங்கள் இந்த கதவை விட்டு வெளியே தாண்டுவோமா, மவுத்து வந்துடலாம். மவுத்து வந்துட்டேன்னு சொன்னால் அல்லாவுடைய தீர்ப்பு இருக்குதே, அதாவது வந்து கோர்ட் இருக்குதே, கோர்ட் முன்னுக்கு வந்துடும். அதுக்கு பின்னால் இனி யாராலே ஒரு விஷயத்தை செய்ய முடியாது, யாரால எதையும் செய்ய முடியாது. அது தன்னுடைய தாப்பனாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம், பின்னுக்கு விட்டுட்டு போன சொத்தாக இருக்கலாம், ஆனால் பில்டிங்கெலாம் இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஒன்றும் அசைக்க முடியாது. ஏன்னு சொன்னால் ஒரிஜினல் கோர்ட் வந்து வெளியே வந்துடும். அதுக்கு பின்னால் என்ன நடக்க மாட்டாது, ஒன்றும் மாற்றப்பட மாட்டாது. எதை நாங்கள் செஞ்சோமோ அதுக்குத்தான் தீர்ப்பு என்ன செய்யப்படும், வழங்கப்படும். இதனால கவனமாக இருக்கணும். அந்த மவுத்து தூரத்தில் கண்ணிட்டு பார்க்காமல் அந்த மவுத்தை நான் இன்னொரு செகண்டில் வந்தால் நான் ரெடியான்றதை யோசிங்க. இப்படி வந்தால் நான் இப்போ அதுக்கு ரெடியா இன்றதை நீங்கள் எதனாலும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் குறைஞ்சபட்சம் சுப தொழுவிட்டு குறைஞ்சபட்சம் படுக்கும் போது கட்டில் இருக்கணும், துவா ஓதி போட்டு கடைசியாக கொஞ்சம் நேரத்தில் நான் படுக்கிறேன், மவுத்தாயிடுவேனோ, மவுத்து வந்தால் நான் ரெடியா, அல்லாவை சந்திக்க ரெடியா, நாளைக்கு நான் மவுத்தாயிட்டேன்னா அல்லாவை சந்திக்கணுமே, நான் இப்போ ரெடியாக இருக்கிறேன்னா இன்றத்தை கொஞ்சம் யோசிங்க. ஒவ்வொரு நாளும் யோசிங்க, ஒரு டைம் ஒன்று வச்சு யோசிங்க. வாழ்க்கையில் திருத்தம் வரும். எங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய திருத்தம் வரும்? ஏன் நாங்கள் யோசிக்கிற யாரை பற்றி, அடுத்த விட குற்றத்தை பற்றி இல்லை யோசிக்கிறோம். யோசிக்கிறோம், ஏன்னப்பா நான் இப்படி நடக்கிறேன், ஏன் இப்படி குற்றம் செய்கிறேன், நாளைக்கு மவுத்து வந்துட்டா, இப்போ மவுத்து வந்துட்டு நான் என்ன செய்ய, எப்படி சந்திக்கிறல்ல அவ முகமது நாயன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் எப்படி இந்த முகத்தோடு பார்ப்பேன். இப்படி நாங்கள் யோசிச்சோம்னு சொன்னால் தன்னுடைய குற்றத்தை ஏன் இப்படி நான் செய்கிறேன், ஏன் நான் இப்படி செய்கிறேன்னு சொல்லி நாங்கள் யோசிச்சோம்னு சொன்னால் நான் வரக்கொள்ள தன்னை திருத்துறதுக்கு முடிவு வந்துடும் எங்களுக்கு. நாங்கள் எப்போ முடிவு எடுக்கிறோமோ தன்னை திருத்த அல்லாஹ் தஆலா உடனே பார்ப்பான், என்னுடைய அடியான் இந்தா வந்துட்டான், இப்போ தான் நம்ம திருந்தணும்னு ஆசைப்படுறான். இப்போ அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், இவன் ஒரு அடியை தானே வச்சிருக்கிறான், நினைக்கிறான். அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், நினைக்கிறத செயலுக்கு கொண்டு வர வைப்பான். கொண்டு வர வச்சு அவன் என்ன செய்வான், இல்லை நீ திருந்தணும்ன்றதை வழி காட்டுவான். அப்போ நாங்கள் என்ன செய்யணும், முயற்சி எடுக்கணும். அல்லாஹ் தஆலா எங்களை வந்து என்ன செய்வான், திருத்துவான். நாங்கள் முயற்சி எடுக்காமல் நாங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் நடக்கிற மாதிரி நாங்கள் நடந்து கொண்டு போனோம்னு சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான். அந்த உம்மத்தை எந்த உம்மத்துனாலும் அவங்க வந்து நினைக்கும் வரை, அவங்க வந்து அந்த விஷயத்தை வந்து செய்யும் வரை அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான், அவங்கள வற்புறுத்த மாட்டான்.
அவங்க அதுக்குள்ளே தான் வைப்பான். எதை அவங்க சரின்னு நினைக்கிறாங்களோ அதுக்குள்ளே தான் அவங்கள வைப்பான். அவங்க எதுலேருந்து திருந்தி வந்து நான் குர்ஆன் ஹதீஸ் படி நான் முறைப்படி இஸ்லாம் முறைப்படி வாழணும்னு நினைக்கிறானோ அப்போ தான் அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு வந்து என்ன செய்வான் காட்டுவான். இதனால் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், கிறிஸ்டியன் வந்து நினச்சிருக்கிறான் அவனிக்கிற வழி நல்ல வழி, யஹூதி நினச்சிருக்கிறான் அவனிக்கிற வழி நல்ல வழி, புத்திஸ்ட் நினச்சிருக்கிறான் அவனிக்கிற வழி நல்ல வழி, இந்துக்கள் நினச்சிருக்கிறான் அவனிக்கிற வழி நல்ல வழி, அதே போல் ஷியாக்கள் நினச்சிருக்கிறாங்க அவங்க இருக்கிற வழி நல்ல வழி. இப்படி 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 பார்த்தோன்னு சொன்னாலும் ஒவ்வொருத்தரும் நினச்சி கொண்டிருக்கிறாங்க நாங்கள் மட்டும்தான் சொர்க்கம் போவோம். புரிஞ்சுங்க? இதைத்தான் நாங்கள் எல்லாரும் நினச்சி கொண்டு இருக்கோம். ஒவ்வொரு முஸ்லீம்கள் ஒவ்வொரு காபிர்கள் எல்லாரும் நாங்கள் நினச்சிருக்கிறோம். ஆனால் வந்து இப்படி நினைக்கிறத வந்து விட்டுருங்க. நான் சொர்க்கம் போவேன்னா அவன் கையில் இருக்குது. நான் நல்லா குர்ஆனை படிச்சுப்பேன், நல்லா ஹதீஸை படிச்சுப்பேன், நாளைக்கு நரகத்துக்கு போய்த்துருவேன், நாளைக்கு நரகத்துக்கு போய்த்துருவேன். அந்த அல்லாஹ் முடிவெடுக்கிறது. அதுக்கு நான் ஆயத்தமாறுனான்றதை மட்டும் பாருங்கள். அதுக்கு நான் ஆயத்தம், என்னுடைய முயற்சி அதுக்கு என்ன இருக்குது, நான் என்ன முயற்சி அதற்காகவே செய்கிறேன் என்றதை மட்டும் பாருங்கள். நாங்கள் முடிவெடுக்கக்கூடாது, நாங்கள் தான் சுருக்கம் போக முடியும். அது அவன் இருக்கிறான், இன்னொருத்தன் இருக்கிறான் அதுக்கு முடிவெடுக்கிறதுக்கு. நாங்கள் பார்க்கணும் நான் நாளைக்கு சொர்க்கம் போகிறதுக்கு ரெடியா, நான் நாளைக்கு அல்லாஹ்வை சந்திக்க ரெடியான்றதை நான்றதை பார்த்தோம்னு சொன்னால் நிச்சயமாக நாங்கள் எல்லாரும் தேர்ந்துருவோம். எனவே முயற்சிடுங்க வந்து அவங்க 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 நாங்கள் எல்லாரும் சொர்க்கம் போகிறவங்கன்றதை முடிவெடுக்கிறத விட்டுட்டு நான் வந்து குற்றத்திலிருந்து தப்புறேனா, தப்பு மோசமான விஷயங்கள்லேருந்து வெளியாகிறேனான்றதை நான் பார்த்து வந்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா எங்கள் எல்லாரும் என்ன செய்வான், திருத்துவான். எனவே இந்த அடிப்படையில் வந்து யஹ்சபு அன்னமாலவாகல தான் அவன் என்ன செய்கிறான், நினைக்கிறான் அவனுடைய பொருள் வந்து இந்த உலகத்தில் வந்து அவனை எந்த நாளுமே வாழ வைக்கும்னு நினைக்கிறான். கல்லா, அல்லாஹ் தஆலா சொல்றான் கல்லா, அப்படி அல்ல. நீங்க என்னத்தை நினைக்கிறீங்களோ இது ஒன்றுமே நடக்க போறதில்லை, அப்படி அல்ல. லயும்பதன்ன ஃபில் ஹுதமா, அல்லாஹ் தஆலா சொல்றான் லயும்பதன்ன கல்லா லயும்பதன்ன. கல்லான்றது அப்படி அல்ல, முதலாவது சொல்லிட்டான். நீ சில நினைக்கிற ஒன்றும் நடக்காது, உறுதியாக நடக்காது. அதுக்கப்புறமா இல்ல நிச்சயமாக சொல்றான், நிச்சயமாக லயும்பதன்ன எடுத்தெறியப்படும் ஃபில் ஹுதமா, ஹுதமா என்ற நரகத்தில், ஹுதமா என்ற நரகத்தில் எடுத்தெறியப்படும் நிச்சயமானு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எந்தவித சந்தேகமே கிடையாது. அர்த்தம் என்ன, புறம் பேசினால் நரகம் என்பதுக்கு சந்தேகம் கிடையாது. நிச்சயமாக புறம் பேசுகிறவனா அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், நரகத்துக்கு போட்டுருவான். ஏன் காரணம், இபாதத்தில் ரெண்டு வகை. இபாதத்துல்லா அல்லாஹ்க்கு செய்யக்கூடிய இபாதத்து, இபாதத்து அடியானோடு நடந்து செய்யக்கூடிய இபாதத்து, மனிதர்களோடு செய்யக்கூடிய இபாதத்து. மனிதனோட செய்யக்கூடிய இபாதத்து என்ன, கணுதல், அவனை பற்றி பேசுறது, அதை உலக ரீதியெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள். கணுதனுவானது உலக ரீதியெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்களை அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டான். இபாதத்துல்லா அல்லாஹ்க்கு செய்யக்கூடிய இபாதத்து இருக்குது. அவன் நினைச்சால் சிறுக்கு செய்யாமல் இருந்தால், அவன் நினைச்சால் மன்னிச்சுட்டு சொர்க்கம் அனுப்புவான், அவன் நினைச்சால் தண்டிச்சுட்டு சொர்க்கம் அனுப்புவான். இது அவனுக்குள்ள இபாதத்து. மனிதனுக்குள்ள இபாதத்தை நாங்கள் இந்த உலகத்தில் நாங்களே திருத்தி கொண்டு நாங்களே அவங்கள்ட்ட மன்னிப்பை கேட்டுக்கொண்டு நாங்கள் என்ன செய்வோம், இந்த உலகத்துலேருந்து பிரியணும். அப்படி பிரிஞ்சால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா எங்களுக்கு என்ன செய்வான், மன்னிப்பு தருவான். அப்படி இல்லாட்டி அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், எங்களுடைய நல்ல கூலிகளை அவனுக்கு கொடுத்துருத்தா மன்னிப்பு, நல்ல கூலியை கொடுத்துருத்தா அல்லாஹ் தஆலா எங்களை மன்னிப்பான். எங்கள்கிட்ட இருக்கிற நல்ல கூலியை கொடுத்துறத நாங்கள் எங்கள் செஞ்சுக்கிற அமலை வச்சு எங்களுக்கு சொர்க்கம் போகுமான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. நாங்கள் செய்கிற அமல்கள் ஏன்னு சொன்னால் இன்றைக்கு 100 பாவத்தை செஞ்சேன்னு சொன்னால் ஒரு நல்ல அமலை தான் செய்கிறோம். அப்போ நாங்கள் செய்கிற அமலை வச்சு சொர்க்கம் போயலுமான்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும்போது தனக்கிட்ட இருக்கிற கூலியை அடுத்தவனை கொடுத்துட்டு சொர்க்கம் போகிறேன்னு சொன்னால் நினச்சி பார்க்கலாமா? அது சொல்லிட்டு நாங்கள் என்ன செய்யணும், கொஞ்சம் கவனமாக இந்த விஷயத்தில் வந்து நாங்கள் என்ன செய்யணும். கல்லா அவ்வரல்ல யும்பதன்ன ஃபில் ஹுதமா, அவன் என்ன செய்யப்படும், ஹுதமா என்ற நரகத்தில் வந்து எரியப்படும். அப்போ அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், தொடர்பில் சொல்கிறான் வமா அத்ராகமல் ஹுதமா. நபியா அவங்கள்ட்ட கேட்குறான் அல்லாஹ் தஆலா, ஹுதமா என்றால் என்ன என்று உனக்கு தெரியுமா? இன்னும் நபியா அவங்கள்ட்ட கேட்குறான், நபியை உனக்கு ஹுதமாண்டா என்னன்னு உனக்கு தெரியுமா? என்ன ஹுதமாண்டா என்ன? ஹுதமான அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான், இப்போ என்னென்னு இருக்கணுமே. அப்போ அதுக்கு பின்னால் அல்லாஹ் தஆலாவை விளக்குறான். இப்படி தான் அல்லாஹ் தஆலா வந்து என்ன செய்வான், சில விஷயங்கள் பயங்கரமான விஷயங்களாக இருந்தால் அந்த விஷயத்தை சொல்லிவிட்டு அந்த விஷயத்தை எதிர்த்து பேசிட்டு அதுக்கு பூரா அந்த விஷயத்தை சொல்லிவிட்டு அதுக்கு பூரா அந்த விஷயத்தை பற்றி கேள்வியும் கேட்டுட்டு அதுக்கு பூரா அதுக்கு பதிலை சொல்லுவான். இந்த அர்த்தம் என்ன, இது மிகவும் பயங்கரமான ஒரு விஷயம் ஒன்றுன்றது அல்லாஹ் தஆலா காட்டுறதுக்கு இப்படி என்ன செய்வான், பல மாதிரி அல்லாஹ் தஆலா அப்படி அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், கொண்டு வருவான். அதுக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா சொன்னால் அல்லத்தி, அந்த ஹுதமா என்று சொன்னால் அல்லத்தி, அதை என்னென்னு சொன்னால் நாருல்லாயில் மூக்கதா. அந்த ஹுதமா என்று சொன்னால் நாருல்லாயில் மூக்கதா, அல்லாஹ்வுடைய நெருப்பு, அல் மூக்கதா ஊட்டப்பட்ட, அதாவது நெருப்பு, அதை சொல்கிறது என்ன சொல்கிறது, இந்த
அந்த நெருப்பு வைக்கப்பட்டது விளங்கிட்டா, தமிழில் சொல்கிறனால நெருப்புக்கப்பட்டது அல்லது வந்து மூட்டப்பட்டதுன்னு சொல்லுவோம். நெருப்பை மூட்டுறதுன்னு சொல்லுவோம். நெருப்பு மூட்டப்பட்டது, அப்படி மூட்டப்பட்ட நெருப்பு அப்படின்னு பற்றி கொண்டு இருக்கிற நெருப்புன்றது தான் கருத்து. பற்றி கொண்டு இருக்கும் நெருப்பு சும்மா கல நிற்கும். இந்த உலகத்தில் நெருப்பு பார்த்தீங்க நினச்சிட்டாங்க இந்த நெருப்புன்னு சொல்லி, அந்த நெருப்புக்கு இந்த நெருப்புக்கு ஒரு ஹதீஸ் வருது. அந்த நெருப்புக்கு இந்த நெருப்பு வந்து அதாவது 70 நெருப்பு. அந்த சரியாக ஹதீஸ் யாது இல்லை, ஆனால் சரியான ஹதீஸ் சரியாக யாது இல்லை. 70 100 யாது இல்லை. அந்த நராத்தினுடைய நெருப்பை 100ல் ஒண்டை, அந்த ஒண்டை 100 பிரித்து அந்த 100ல் ஒன்றில் நெருப்பு ஒரு துளியை தான் நல்லா தான் இந்த உலகத்துக்கு அனுப்பிக்கிறன்ற ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்குது. ஆனால் சரியாக யாது இல்லை. அந்த ஹதீஸ் எங்கே வருது, எப்படி வருது, சரியான ஹதீஸ் அந்த அளவுக்கு யாது இல்லை. ஆனால் இப்படி ஒரு இது ஒன்று எனக்கு யாது இருக்குது விளங்குதா. எனவே இந்த அடிப்படையில் நெருப்புன்னு சொன்னால் நீங்கள் சாதாரணமாக நாங்கள் நினைக்கக்கூடிய நெருப்பு அல்ல. இன்றைக்கி நாங்கள் நினைக்கக்கூடிய நெருப்பை நாங்கள் நினைக்கலாமா? நெருப்புன்றது நாங்கள் வீட்டில் பற்ற வைக்கிறோமே, இதுவும் நெருப்பு தான். நெருப்புன்றது இன்றைக்கு வந்து இரும்பை வந்து கரைச்சி கொண்டு ஊற்றி கொண்டு வேலை செய்கிறானே, அந்த இரும்பை கரைக்கிறதுக்கு நெருப்புன்னு தான் சொல்கிறது. நெருப்புன்றது இந்த தங்கத்தை கரைக்கிறானே, கரைக்கும் போது அந்த சூடிக்குது, அந்த நெருப்புக்கும் நெருப்புன்னு தான் சொல்கிறது. நெருப்புன்றது வந்து இன்றைக்கி வோல்கேனோ வந்து நெருப்பு திடீர்னு வந்து வெட்டிச்சு கொண்டு பூமி வெட்டிச்சு கொண்டு நெருப்பு பத்துது, முழு ஏரியாவும் அழிஞ்சு போகுது, அந்த நெருப்புக்கும் நெருப்புன்னு தான் சொல்கிறது. எல்லா நெருப்பும் நெருப்பாக தான் இருக்குது. அப்போ இந்த உலகத்தில் உள்ள நெருப்பு எடுத்தாலும் சில நெருப்பு இருக்குது, எங்களை நினைச்சாலும் அதை வந்து தாங்க முடியாது, பயங்கரமாக இருக்கும். அப்படிப்பட்டு இருக்கும்போது அல்லாவுடைய நெருப்பு எப்படி இருக்கும்? அல்லாவுடைய நெருப்பு எடுப்பு இருக்கும். எனவே நாருல்லா நரகம்ன்றது இருக்குது, பெரிய பயங்கரமானது. அதே போல் தான் நரகத்தை பற்றி அல்லாஹ்ல நிறைய விஷயங்களை சொல்கிறான். அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? இப்படிப்பட்ட நெருப்பில் இருந்து நாங்கள் வந்து தவிர்த்து கொள்றதுக்காக வேண்டி சில தியாகங்களை நாங்கள் வந்து செய்யணும். அந்த இது சின்ன ஒரு விஷயம். ஏன் அப்போ நாங்கள் அடுத்தவனை பற்றி பேசுவோம்? நல்லா யாவது வச்சுக்கோங்க, 3 பேர் 4 பேர் ஒரு இடத்துல சேர்ந்துட்டிங்களா, யாவது வச்சுக்கோங்க, ஐனை வந்து நாங்கள் வந்து அடுத்தவனை பற்றி பேச போகிறோம். ஏன்ற மட்டும் முயற்சி எடுத்து அதுலேருந்து கலரை பாருங்கள். ஏன்ற மட்டும் முயற்சி எடுத்து அதுலேருந்து அந்த மஜ்லிஸ்லேருந்து கலரை பாருங்கள். இஸ்லாமிய மஜ்லிஸ் ஒன்று நடக்குதா, இஸ்லாமிய ஒரு விஷயம் ஒன்று நடக்குதா, அவளிறீங்க. அப்படி இல்லாமல் 4 பேர் சேர்ந்து கூட ஏதோ காசு கேட்குறேன். நல்லா நினச்சிக்கோங்க, டக்குன்னு ஒரு ஆள் பேசுவார் இன்னொருத்தனை பற்றி. அந்த பேச்சு வாரத்துக்கு முன்னே நாங்கள் அதுலேருந்து கரைஞ்சி பேசிட்டு சொன்னால் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், குற்றங்களில் மாட்ட மாட்டோம். அதே போல் வந்து யாராவது அப்படி பேசினாலும் நாங்கள் திருத்துற நோக்கத்தோடு இருக்குது. இது நேரம் யோசிச்சுக்கோங்க, யார் சரி பேசுகிறேன்னு சொன்னால் குற்றங்களை நாங்கள் வந்து அடுத்தவங்களை இதாக்குறது. எனவே நாருல்லாய் மூக்கதா நாருல்லாய் மூக்கதா அல்லத்தி தத்தளிவு அலல் அஃபீதா. அந்த நெருப்பு எப்படி இருக்குமான்னு சொன்னால், அல்லத்தி எப்படிப்பட்ட நெருப்புனா தத்தளிவு, அது வந்து சேரும், அது வந்து சேரும், அல் அஃபீதா உள்ளங்களை வந்து அடையும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதாவது மனிதனுக்கு வந்து நெருப்பு கொடுத்தேன்னு சொன்னால், மனிதனுடைய முதலாவது நெருப்பு வந்து எங்கே தாக்கும்? தோலை தான் தாக்கும். சாதாரண ஒரு மனிதன் நெருப்பு பட்டால் என்ன செய்யும்? போல தோலை தான் தாக்கும். அது பிறகு உள்ளுக்கு தாக்கும், அது பிறகு முள்ளை தாக்கும், அது பிறகு தான் உள்ளங்கள் வந்து எல்லாத்துக்கும் பின்னுக்கு தான் இருக்குது. ஆனால் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? அல்லாவுடைய நெருப்பு இப்படி பட்டுச்சுன்னு சொன்னால் முதல் தாக்கம் உள்ளத்துக்கு தான். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அந்த நெருப்பு எப்படி இருக்கும்? ஒட்டநடியாக உள்ளத்தை தாக்கும், ஒட்டநடியாக உள்ளத்தை தாக்கும். இன்றைக்கு வந்து மனிதனுக்கு வந்து ஒரு காயம்னு வந்தால், ஒரு காயம் ஒன்று அடைகிறதுனால, இந்த காயத்தினால மனிதன் சில நேரத்துக்கு நோவு அவனுக்கு விளங்காது. எப்போன்னு சொன்னால் அவனுக்கு உள்ளம் வந்து கஷ்டப்படாது. உள்ளம் அந்த நோவை பற்றி கஷ்டப்பட்டால் முழு உடம்புமே அவனுக்கு நோவாக இருக்கும். அதுக்கு உதாரணம் என்னதுனால், சில நேரத்துக்கு மனிதன் வந்து என்ன செய்வான்? கவலைப்படுவான், சில விஷயங்களை கவலைப்படுவான். ஒரு நோயும் இல்லை, கவலையினால உள்ளம் கவலைப்படுறதுனால முழு உடம்புமே டயர்டாக இருக்கும். என்ன காரணம்? அவன் உடம்பால் வந்து டயர்டாக இல்லை, உள்ளத்தில் படுற கஷ்டம் உடம்பு முழுக்க கஷ்டமாக இருக்குது. விளங்குதா? உள்ளத்தில் படுற கஷ்டம். இதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற அந்த நெருப்பு என்ன செய்யும்? உடனே உள்ளத்துக்கு தாக்கும். உள்ளத்துக்கு தாக்கினால் உடனே முழு உடம்பையும் என்ன செய்யும்? சூழும் அது அந்த நெருப்பு. அதனால் நாங்கள் என்ன செய்யணும்? கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அல்லாஹ் தஆலா கட்டமாக சொல்கிறான், அந்த நெருப்புண்டா எப்படி தாக்கும், எப்படி படும், எந்த இடத்துக்கு படும் அதுன்றதெல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இப்படியெல்லாம் இருந்து போட்டு நாங்கள் திரும்பி இந்த விஷயங்களை நாங்கள் செய்கிறோம்னு சொன்னால் மிக பயங்கரமாக என்ன செய்யும் இருக்கும். அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? மிக கடினமாக இருப்பான். இன்னா அலையும் மூசதா, நிச்சயமாக அது வந்து அவர்களை சூழப்பட்டு இருக்கும். சில நெருப்பு இருக்குன்னா, நெருப்பு பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து கை பக்கத்தை மட்டும் பார்த்தும், சில நெருப்புக்கு ஒரு சைடால் மட்டும் பார்த்தும். அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? இந்த நெருப்பு உள்ளத்தை தாக்கும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்? இந்த நெருப்பு வந்து அவன் அப்படியே சூழப்பட்டு இருக்கும். அர்த்தம் என்ன? முழு உடம்புமே அப்படியே 100% நெருப்பு உள்ளுக்கு இருக்கும், முழு உடம்புமே தாக்கப்படும். அல்லாஹ் தஆலா சொல்கிறான் பாருங்க. அல்லாஹ் தஆலா வந்து எப்படி அதை கட்டமாக நேரத்தோட நெருப்புன்னு சொன்னாவே போதும், நெருப்புக்கு போனாவே போதும். அதை கட்டமாக அவன் சொல்கிறான். மனிதன் விளங்கணும், அல்லாஹ்வுடைய நெருப்புண்டா என்னன்றதை விளங்கணுன்றதுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? கட்டமாக அந்த விஷயத்தை வந்து சொல்லுறான். ஃபி அமதி முமத்ததா, அந்த நெருப்பு எப்படி இருக்கும்? அல்லதி தத்தல் அஃபிதா இன்ன அலைஹிம் மூசதா, ஃபி அமதி முமத்ததா, அந்த நெருப்பு வந்து எப்படி இருக்கும்?
தூண்களால் நீட்ட தூண்களால் என்ன செய்யப்பட்டிருக்கும், அடைக்கப்பட்டிருக்கும். அந்த அர்த்தம் என்ன, அந்த நரகம் வந்து கேடர் போட்டு கேட்டுகளால் அடைக்கப்பட்டு உள்ளுக்கு இருப்பாங்க. அந்த உள்ளுக்கு தான் என்ன செய்யப்படும், நெருப்பு கொடுக்கப்படும், நரகத்தில் வந்து தண்டனை கொடுக்கப்படும். அவங்க வெளியே வர நினைச்சாலும் அவங்களுக்கு என்ன செய்ய முடியாது, வெளியே வர முடியாது. அல்லாஹ் இன்னொரு இடத்துல குர்ஆன்ல சொல்கிறாங்க பாருங்கள், குல்லமா அராது ஐயா குருஜுமின்னா ஈதுஃபியா சூரத்து சஜிதால 20வது ஆயத்து. அவங்க வெளியே ஆகிறதுக்கு முயற்சி எடுப்பாங்க, வாரத்துக்கு முயற்சி எடுப்பாங்க, முயற்சி கொண்டு எடுத்துகிட்டு இருக்கும், வருவாங்க. வந்துட்டு இருக்கும்போது என்ன செய்வாங்க, அவங்களை திருப்பி எடுத்து உள்ளுக்கு போடப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆயத்தில் பாருங்கள், சின்ன ஒரு விளக்கத்தை சொல்லி போட்டு நான் முடிஞ்சு எங்களோட விளக்கம். இந்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்லுவாங்க, அவங்க வெளியே வருவாங்க, வெளியே வருவாங்க, வந்ததும் வெளியே வரக்குள்ள அப்படி எடுத்து உள்ளுக்கு போடுவாங்க. பாருங்கள், ஒன்று இருக்குது, நெருப்புலேருந்து வெளியே வரக்குள்ள மனிதனுக்கு ராத்தோடு வருதுன்னு. வெளியே வந்த அர்த்தம் என்ன, தண்டனையிலேருந்து வெளியே வாரான் பாருங்கள். அல்லாஹ் எப்படி தண்டனை செய்கிறான்னு பாருங்கள், அல்லாவுடைய தண்டனையை. நாங்கள் அப்படி லேசாக இதை நினைக்கிறோம், இந்த ஆயத்தை வெளியே வாரான் துண்டு போடுறான், அது இல்லை எனக்கு கருத்து. வெளியே வாரான் உள்ளு போடுறான்றதுனால், அதாவது நெருப்புளுக்கே ஒத்தனை வச்சு தண்டிக்க கூட அவன் அதுக்குள்ளே என்ன செய்வான், அதில் பழகிடுவான், அதுக்குள்ளே என்ன செஞ்சிடுவான், அப்படியே பழகிடுவான். அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான், வெளியே வரும்போது அவனுக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி உண்டு. நெருப்புலேருந்து நான் வெளியே போகிறேன்ற ஒரு சந்தோஷத்தில் இப்படி வருவான் கரைக்கு, வருவான். இப்படி கரைக்கு வந்து இப்போ அவன் உள்ளத்தில் நெருப்பு விட்டு நான் வந்துட்டேன்ன்ற ஒரு சந்தோஷத்தில் இப்படி வரக்கொலை அவனை தூக்கி நெருப்புக்கு போட்டால் அவனுடைய உள்ள எப்படி துதிக்கும், எப்படி தண்டனை. இதுதான் அல்லாவுடைய தண்டனை. இப்படி தான் அல்லாவுடைய தண்டனை தாண்டிப்பான், இந்த மாதிரி தான் தாண்டிப்பான். அந்த உடம்புக்கு எப்படியெல்லாம் தாண்டிக்கணுமோ அந்த அடிப்படையில் இடத்துல தாண்டிப்பான். இதனால் நாங்கள் நினைச்சிடப்படாது, நிறாந்தானே பெய்திட்டு சொர்க்கம் வந்துடுவோம் தானே, களிமா தானே சொல்லியிருக்கிறேன், இப்படி தான் நாங்கள் பேசுவோம், களிமா தானே சொல்லியிருக்கிறேன், சரி போனால் 2 நாளைக்கு நிற்பேன், 5 நாளைக்கு நிற்பேன். யஹூதியில் இப்படி தான் சொன்னாங்க, கொஞ்ச நாள் நாங்கள் நரகத்தில் இருப்போம், அதுக்கப்புறம் நாங்கள் வந்துடுவோம். இன்றைக்கி முஸ்லீம்கள் நாங்கள் வந்து பேசுகிறோம், நரான் தானே அப்பா, சும்மா பெய்து கொஞ்ச நாள் இருந்து போட்டு வந்தா இப்படி. அதாவது கொஞ்சம் கவனமாக நாங்கள் என்ன பேசுகிறோம், அல்லாஹ் என்ன சொல்கிறான், நபி அவங்க என்ன சொல்கிறாங்க, கொஞ்சம் இந்த விஷயத்தை கவனித்தோம்னு சொன்னால் என்ன செய்வோம், இந்த நரான் தானேன்ற இந்த சொல்லலை நாங்கள் வந்து எடுத்துருவோம். இந்த தானே விட்டு போட்டு நாங்கள் என்ன செய்யணும், நராத்துக்கு போகப்படா யாரா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் தருவாயாக. அல்லாஹ் தாலாக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை எல்லாருக்கும் கொடுத்தாலும் அல்லாஹ்க்கு ஒன்றும் குறையாது. அல்லாஹ் தாலா எல்லாரையும் நராத்துக்கு போட்டாலும் அல்லாஹ் தாலா ஒன்றும் குறையாது. அப்போ நாங்கள் கேட்கும்போது ஏன் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேட்கக்கூடாது. சில நேரம் நாங்கள் கேட்போம், யாரெல்லாம் நராத்துலேருந்து பாதுகாப்பாக, நல்ல விஷயம். ஆனால் கேட்போம், யாரெல்லாம் நராத்துலேருந்து பாதுகாத்து நடுவுலையாவது வெய்யாளா, சொர்க்கத்துக்கும் இல்லை நராத்துக்கும் இல்லை, நடுவுலையாவது என்ன வெய். சில நேரத்தில் நாங்கள் அந்த அந்த அளவுக்கு மிச்சம் கூடி திடீர்னு நாங்கள் இப்படியெல்லாம் பேசுவோம். இப்போ நபி அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் என்ன செய்வானே இப்படியெல்லாம் சொல்லுவானா, கேட்டால் கேளுங்க நேரடியாக, யாரெல்லாம் நீ என்ன நராத்துக்கு அனுப்பாதே, என்ன குற்றமேலாம் மண்ணி நேரடியாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்துக்கு என்ன அனுப்புவாயா. அல்லாஹ்க்கு பெரிய விஷயம் இல்லை. அல்லாஹ் நாடுனா எங்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அந்த இந்த சுருக்கத்தை எங்களுக்கு தருவான். நிச்சயமாக அல்லாஹ்ல நாடுனா தருவான். அவனுக்கு குறையாது, ஒன்றுமே குறையாது. அப்போ நாங்கள் ஏன் கேட்கக்கூடாது. எனவே இந்த அடிப்படையில் எல்லாரும் வந்து நல்ல முயற்சி எடுங்க. இந்த புறம் பேசுகிறது, சல்லின்னு சொல்லி இந்த உலகத்தில் வாழ்கிறது, இந்த உலகம்தான் வாழ்க்கைன்னு வாழ்கிறது, மௌத்தை வந்து மரணம் மறக்கிறது, இப்படியான விஷயங்கள்லேருந்து வெளியாகி நாங்கள் வந்து அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், மவுத்து இன்னும் ஒரு சொற்பத்தில் வந்துடும் என்ற ஒரு எண்ணத்தோடு இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு எங்கள் எல்லாருக்கும் அல்லாஹ் தாலா என்ன செய்யணும், உதவி செய்யணும். யாரில் நாங்கள் செஞ்ச பாவங்களை மன்னித்து எங்களுக்கு இஸ்லாத்தை சரியான முறையில் விளங்கி அந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்குரிய பாக்கியத்தை தருவாயா. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா